என்ன சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். அவ ஏதோ சொல்றா. உனக்கு எப்படி அது தெரியும் நம்ம ஹீரோ கேக்குறான். ஏன்னா நான் ஒண்ணு அப்படின்னு அவ ஏதோ சொல்றா. நம்ம ஹீரோ கேட்டு ஷாக் ஆகுறான். என் லைஃப்ல worst day நான் இதான் சொல்லுவேன் அப்படின்னு கொஞ்சம் நமக்கு ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. என்னோட பேரு கிசராகி அமட்சுயோ. என்னோட நிக் நேம் ஜோரோ. நான் ஒரு ஆவரேஜ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. குட் மார்னிங் ஜோரோ அப்படின்னு ஒரு பொண்ணு முதுகிலேயே வந்து அடிக்கிறா. இவனோட பேரு என்னடா ஆவி. இவளோட நிக் நேம் ஹேமாவாரி. சேர்ஃபுல் எனர்ஜெட்டிக்கான என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட கையாவா ஒட்டி பிடிக்கவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். வழக்கம் போல ரெண்டு பேரும் ஒன்னாவதா ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க போல அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்கறான். மார்னிங் சன் எப்படி இருக்கன்னு ஹிமாவரி கேட்கறா. குட் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்றான். இவன் பேரு ஒகாட்டயோ. பேஸ்பால் டீம் கேப்டனா இருக்கான். இவனோட நிக் நேம் சன். அண்ட் இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே தான் இருப்பீங்க போல அப்படின்னு சன் கேட்கவும் நாங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சுன்னு ஹிமாவரி சொல்றா. இங்க மாறாம இப்படியே இருங்கன்னு சன் சொல்லுவோம். வயசுல இருந்து நாங்க ஒன்னா இருக்கோம். எதுவும் மாறக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹிமாவரி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு ஜோரோ நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வளர்ந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் போலன்னு சன் சொல்லுவோம். என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். மனசெல்லாம் நீயாதான் புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் புரியல. இப்ப ஈவினிங் ஸ்கூல் முடியுது. பேஸ்பால் பிராக்டிஸ்க்கு போறேன்னு சன் சொல்லுவோம். இன்னும் நீ இதை விடலையா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த வருஷம் ஒரு ரீஜனல் சாம்பியன்ஸ்ல கண்டிப்பா நான் கலந்துக்கிடணும். நீயும் ஸ்டூடெண்ட் கவுன்சில நல்லா வேலை பாரு அப்படின்னு அவன் சொல்றான். ஹீரோ தேடி ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் அங்க வந்து நிக்கிறா. இந்த அழகான புண்ணிய எங்க வந்திருக்கான்னு எல்லாரும் பாக்குறாங்க. இதுதான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் ஆகினோ சாகுரா. நிக் நேம் காஸ்மோஸ். என்னோட ஒரு வயசு மூத்தவங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என் செக்ரட்டரிய கூட்டிட்டு பக்கத்தான் இங்க வந்தனவா சொல்லுவோம். பிரசிடென்டே உன்னை கூப்பிட வந்திருக்காங்க. நீ கொடுத்து வச்சவா அப்படின்னு சன் சொல்லுவோம். காஸ்மோஸ் வந்திருக்கத பாத்துட்டு ஹிமாவரி டென்ஷன் ஆகுறா. நீங்க எங்க வந்த காஸ்மோஸ் அப்படின்னு ஹிமாவரி கேட்கவும் எனக்கு தேவையானவங்களை பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லுவோம். ஹிமாவரி டென்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ரெண்டு பொண்ணுங்க ஒரே நாட்டுல இருந்தா இப்படிதான். சரி நீ பாத்துக்கோ நான் பிராக்டிஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சன் கிளம்புறா. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல. ஹிமாவரிக்கு என்ன பிடிக்கலையோ அப்படின்னு காஸ்மோஸ் யோசிக்கிறா. ஒரு வழியில இது ஸ்டாஃப் ரூம்ல கொடுத்துட்டேன். சரி மண்டே பாக்கலாம். நம்ம ஹீரோ கிளம்ப போகவும் ஜோரோ ஒரு நிமிஷம் நாளைக்கு சாட்டர்டே நீ ஃப்ரீயா நம்ம வெளியே போலாமான்னு காஸ்மோஸ் கேட்கவும் நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுக்கிட்டே ஷாக் ஆகலாம். எனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்கவும் இல்ல போலாம் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ காலையில 10 மணிக்கு கிளாக் டவர் ஸ்டேஷன் கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஓகே சொல்லிட்டான் அப்படிங்கறதையும் ஒரு நோட்ல எழுதி வைக்கிறா. பிரசிடென்ட் காஸ்மோஸ் கூட டேட்டிங்கா நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பியா இருக்கான். ஹேமாவரி மெசேஜ் பண்ணி நாளைக்கு வெளியே போலாமா அப்படின்னு கேட்கவும் நாளைக்கு நான் பிஸி நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ சண்டே போலாமான்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். அப்போ சாட்டர்டே காமிக்கிறாங்க. பிரசிடென்ட் காஸ்மோஸ் கூட நம்ம ஹீரோ டேட்டிங் போக ரெடியா இருக்கிறான். அவ கியூட்டான அவுட்ஃபிட் போட்டு வந்திருக்கா. வியர்டா இருக்கான்னு கேட்கவும் இல்ல அழகா இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். டேட்டிங் போற லவர்ஸ் நல்லா பண்ணுவாங்களோ அதே மாதிரி இவங்க எல்லாமே பண்றாங்க. ஷாப்பிங் காஃபி பார்க் அப்புறமா நம்ம ஹீரோக்காக அவளே கையால சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. எனக்காக லஞ்ச் செஞ்சு கொண்டு வந்தது தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு ஒரு பெஞ்ச்ல போய் உட்காந்துட்டு என் பக்கத்துல வந்து கொஞ்சம் உட்காருறியா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ போய் உட்கார்தான். ஆக்சுவலி நான் ஒரு பையனை லவ் பண்றேன். அவனை பத்தி நினைக்கும் போது என் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. ஆனா ஒவ்வொரு நாள் நான் அவனை பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் லவ் பண்றது பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகாவை தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. என்ன ஆரம்பிச்சது போன வருஷம் நடந்த பேஸ்பால் டோர்னமெண்ட்ல தான். தோத்து போனதுக்கு அப்புறமா ஒரு டீம் கேப்டனா ஓகா எல்லாத்தையும் சேர பண்ணிட்டு இருந்தான். அவன் ஸ்மைல் பண்றது உண்மை இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணி ஈஸ்ட் கேட் என்ட்ரன்ஸ் வழியா வெயிட்டிங் ரூமுக்கு போனேன். அவன் செவுத்துல தலைய மொட்டிட்டு அழுதுட்டு இருந்தான். அந்த மொமெண்ட்ல தான் எனக்கு அவன் மேல லவ் வந்துச்சு அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் கிட்ட என்னால பேச கூட முடியல. நீதான் எங்களை சேர்த்து ஹெல்ப் பண்ணணும் கேட்கறான். விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். கண் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். ரொம்பவும் தேங்க்ஸ் மண்டே பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்ப அடுத்த நாள் சண்டே ஹீமாவரி கூட நம்ம ஹீரோ வெளியே போயிருக்கான். சரி உனக்கு என்னாச்சு நீ சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாவே இருக்கவும் நம்ம ஹீரோ போய் கட்டி வைக்கிறா. என்ன பண்றீங்க எல்லாரும் நம்ம பாக்குறாங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஹீமாவரியாச்சும் என் கூட இருக்கால நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹாப்பி ஆகுறான். சேர பண்ணது தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ ஹீமாவரி கூட ஹாப்பியா ரெஸ்டாரண்ட் ஷாப்பிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கடைசியா இவங்க பார்க்குக்கு வராங்க. இன்னைக்கு உன் கூட நல்லா என்ஜாய் பண்ண தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்ப போகவும் ஒரு நிமிஷம் உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லவும் என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு பெஞ்ச்ல போய் அவ உட்காந்துட்டு என் பக்கத்துல வந்து உட்காரியானதா கேட்கறா. ஆக்சுவலி நான் ஒரு பையனை லவ் பண்றேன். அவனை பத்தி நினைக்கும் போது என் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. நான் டெய்லி அவனை பாக்குறது எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்லுதான். என்னடா நேத்து வந்து அதே டைலாக் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ நினைக்கிறான். எல்லாமே போன வருஷம் ரீஜனல் பேஸ்பால் டோர்னமெண்ட்ல தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவோம். உனக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். தோத்ததுக்கு அப்புறமா அவன் டீம்மேட்ஸ் எல்லாரையும் அவன் சேர பண்ணான். ஆனா அதான் அவன் உண்மையான ஃபீலிங் இல்லன்னு எனக்கு தெரியும். சோ நான் வெஸ்ட் கேட் என்ட்ரன்ஸ் வழியா வெயிட்டிங் ரூமுக்கு போனதா சொல்லுவோம். நீ பெஸ்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். சதத்துல தலைய மூட்டிட்டு அவன் அழுதுட்டு இருந்தான். அப்பதான் எனக்கு அவன் மேல லவ் வந்துச்சு. ஸ்கூல்ல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். நான் என்னால அவன் கிட்ட பேச கூட முடியல. நான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கவும் கண்ணும் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். தேங்க்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் மண்டே பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறா. என்னால இதை நம்ப முடியல. இந்த அனிமேவோட மெயின் கேரக்டர் நான் தான் நினைச்சேன். எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்? அதே நல்லா தானே பண்ணாங்க. கூட என்ன லவ் பண்ற மாதிரியே தானே எல்லாத்தையும் பண்ணாங்க. கடைசியில எப்படி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லவ் பண்ணாங்க. ரேஸ் பால்ல அந்த பையன் தோத்து போனதுன்னா அவ்வளவு பெரிய விஷயமா? ஒருவேளை இது ஒரு ரிவெஞ்ச் அனிமேவா இருக்குமா? ஒரு நிமிஷம், ரெண்டு பேரும் அவனை லவ் பண்றாங்க. ஒருத்தர் தான் அவன் ஏத்துப்பான். எனக்கும் சான்ஸ் இருக்கு. என்னோட பெஸ்ட் நான் கொடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா அதுல யாராச்சும் ஒருத்தர் என்ன சூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஒரு ஹாப்பியான எண்டிங்கோ கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட பேரு கிமராகி அமட்சியா. நான் ஹை ஸ்கூல் படிக்கிற ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர். ஹை ஜீரோ அடிக்கிறா. வலிக்குது நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இது ஹீனட்டா நேம் ஹீமாவரி இன்னசென்ட்டா நடிச்ச நேத்து அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நேத்து நீ கேட்ட விஷயம் அதுல நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். சனிக்கிழமையே பிரசிடென்ட் காஸ்மோஸும் இதேதான் கேட்டாங்கன்னு சொல்லுவோம். நினைச்சா எதிரியா இருக்குன்னு சொல்லுவோம். இவளுக்கு எப்படி தெரியும்? நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அன்னைக்கு ஒன்ன பார்க்க வந்து சாக்லாவா சன் கிட்ட தான் பேச வந்தான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீமாவரி சொல்லவா. டிப்பாவிகளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அவங்க ரெண்டு பேர் சைடு தான், சோ ரெண்டு பேருக்குமே தான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஹெல்ப் பண்றதுல ரெண்டு பேர் தேங்க்ஸ் நம்ம கட்டி பிடிக்கணும். லவ் பண்ணாத ஒரு பையனை கட்டி பிடிச்ச என்ன பிடிக்கல நான் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். எப்போ ஹீமாவரி கூட தானே வருவா அப்படின்னு சன் கேட்கவும், எப்பவும் ஒன்னாவே இருக்க முடியுமாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் இப்ப அப்படியே கேஷுவலா வந்து உங்ககிட்ட பேச்சு கொடுக்குறேன்னு சொல்லவோ. பாவி நேச்சுரலா நடின்னு சொன்னா டைலாகியே ஒப்பிச்சிட்டு இருக்கியே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேலை இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் பேசுங்கன்னு ஹீமாவரி சொல்லுவோம். அடி பாவி அது ஏன் டைலாக் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ எப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல சேர்ந்தன்னு சன் கேட்கவும், ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கணக்கணுங்கிறா. எனக்கு ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேலை இருந்தது அததான் சொல்றான்னு சொல்லுவோம். ஸ்ட்ராட்டஜி போட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல வேலை இருக்குன்னு போற அப்படின்னு கத்துறா. காலையிலேயே நீங்க ரெண்டு பேரும் வித்தியாசமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சன் கேட்கறான். சரி எனக்கு வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். இவளுக்கு போய் ஒரு பிளான போட்டு கொடுத்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு போறான். சாப்பிடுறா. நிக் நேம் காசுலாக வச்சு என் பியூரான ஹார்ட்டை எடுத்து ஒரு ஈவிலவா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு ஹிமாவரியும் அதே ஹெல்ப் கேட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. உனக்கும் தெரியுமா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நான் உங்க ரெண்டு பேருக்குமே ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ என் சைடு இல்லையானவா கேட்கறா. ரெண்டு சைடும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் கிட்ட பேச உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். உண்மையாவா தேங்க்ஸ் நம்ம ஹீரோ கையை பிடிக்கணும். வேற ஒருத்தர் லவ் பண்ணு தெரிஞ்சா நீ கையை பிடிச்சா என்ன காலை பிடிச்சா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ஓகே உன்னை இவ்வளவு தூரம் வர வச்சதுக்கு சாரின்னு சொல்லுவோம். என்ன விஷயம் பிரசிடென்ட் ஆக்கணும் நம்ம கேட்கறான். சொல்லி கொடுத்த மாதிரி பேஸ்பால் பட்ஜெட்டை பத்தி பேசி அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆக ட்ரை பண்ண நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரைட்டா மாற்றி கொண்டால நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எனது ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சன் கேட்கவும், ஹீரோ ஹெல்ப் பண்ண அப்படின்னு திரும்புறா. ஜூனியர் கூட ஃப்ரெண்டா இருந்து அவங்க கிளாஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. உண்மையிலே நீங்க சூப்பர் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஜோரோ திடீர்னு இப்படி சொல்லாம கொள்ளாம பிளான் மாத்திர அப்படின்னு சொல்லி கேட்கவும், வாயு மூடுறி அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுக்குதான் கேட்டீங்களா? அப்போ ஓகே பிரசிடென்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நம்ம சொல்றோம். லஞ்ச் டைம் வரப்போ ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவை தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். லஞ்ச் பிரேக்லயாச்சும் என்ன ஃப்ரீயா விடுங்கடி அப்படின்னு நம்ம ஹீரோ லைப்ரரி போயிருக்கான். இங்கதான் யாரும் வர மாட்டாங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு பொண்ணு அங்க வர. ஹாய் ஷான்சுக்கு. இவளோட பேரு ஷான்சுகின் சுமிரிக்கு. நிக் நேம் பான்சி. புக்கு படிக்கிற அமைதியான ஒரு பொண்ணு. ஆனா என் கிட்ட மட்டும் ரொம்பவே மோசமா நடந்துக்கிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லுவோம். நான் டயர்டா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேர் லவ்க்கு ஹெல்ப் பண்றதுனாலயா அப்படின்னு கேட்கவும், உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு வேற வழி இல்லன்னு நினைக்கிறேன். உன் சீக்கிரட் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகா கிட்ட சொல்லிட்டுமா அப்படின்னு கேட்கறா. உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்சிருக்காங்க. ரொம்ப நாளாவே நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லுவோம். நல்லா பேசுறேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம். சீக்கிரட் வெளியே பண்ண பரவாயில்லையா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றா. பார்த்தா அந்த பெஞ்ச் அங்க இருக்குது. திரும்பவும் இந்த பெஞ்சா இது இங்க வந்துச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபாஸ்டா டெலிவரி பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு ஃபாஸ்டா இருந்தா எனக்கு என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். என்கிட்ட வந்து உட்காருன்னு சொல்றான். நான் ஒரு பையனை லவ் பண்றேன். புரிஞ்சு போச்சு, இது அதே சீன் தான். என் ஃப்ரெண்டு சன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவனை பார்த்தாலே என் ஹார்ட் ஃபாஸ்டா துடிக்குது. ஆனா டெய்லி அவனை பாக்குறது எனக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சன் தான் நம்ம ஹீரோ லவ் பண்றது ஒன்னதான் ஜோரா அப்படின்னு சொல்லுவோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும், அது போய் இவா என்ன லவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நிக்கிறான். பேசுற விதமே எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இவா ஏன் என்ன லவ் பண்ணணும்னு யோசிக்கிறான். ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு ஹைட் அப்படின்னு அந்த புக்கு காமிக்கிறா. உனக்கு இந்த எல்லாம் பிடிச்சிருக்கா ஹைட்லாம் சொல்லுவோம். நம்ம ஹீரோவாவா அடிக்கிறா. எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா எனக்கு ஒண்ணுதான் பிடிச்சிருக்கு ஜோரோ அப்படின்னு சொல்லுவோம். சரி என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கறான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் அவன் கூட டேட்டிங்ல வர முடியாதுன்னு சொல்லுவோம். நானும் அதை எதிர்பார்க்கலன்னு சொல்றா. என்ன லவ் பண்றேன்னு சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா லவ் பண்ற ரொம்பவும், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா போதுன்னு சொல்லுவோம். அதை நீ கேட்கிற ஹெல்ப்பை பொறுத்த நம்ம ஹீரோ சொல்றான். டெய்லியும் லஞ்ச் டைம் இங்க வரையான்னு கேட்க முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். அதை நான் ஏத்துக்க மாட்டேன். யாருமே இங்க வரமாட்டாங்க. நமக்குன்னு ஒரு சீக்ரெட் லவ் ஸ்பாட் இருக்குல்ல, உனக்கு என்ன பிரச்சனை கேட்கிற. யாரும் வந்து பார்க்க போறது இல்ல. அதுவும் கரெக்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்குவோம். அப்போ ஓகே சொல்றான். இந்த சோடா புட்டிக்கிட்டே நான் மாட்டிக்கிட்டேன்னு நம்ம ஹீரோ யோசிக்குவோம். கூட நான் சேர போற நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பான்சி சொல்றா. பான்சி அவ கூட வந்து சாப்பிடணும்னு சொன்னதுனால நம்ம ஹீரோ இப்ப லைப்ரரிக்கு போறான். நீ வந்ததுல சந்தோஷம் சொல்லுவோம். நம்ம ஹீரோ அமைதியா போய் உட்கார்தான். நீ பதில் சொல்லாம மோசமா நடந்துக்கிறது பிடிக்கலன்னு சொல்லுவோம். நீ என்ன மிரட்டுறது கூட தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி இனிமே நான் உன்னை மிரட்டல, டைரக்டா வந்துட்டு போய் உண்மையை சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள கோவப்பட்டா எப்படிப்பா உட்காரு நம்ம ஹீரோ சொல்றான். அது ரெண்டு பேரும் லவ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கே, அது எப்படி போகுது அப்படின்னு கேட்கிறா. படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கியிருக்கேன், சண்டே போகணும். சன் கூட நான் படத்துக்கு போற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹிமாரி நம்ம ஹீரோ கிட்ட
கொடுக்குறா. என்னது நான் சுச்சுவேஷன் அப்படி ஏற்படுத்தணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கப்பா. ஆமா, ஏன்னா எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாதுன்னு நான் சொல்றேன். ட்ரை பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டாளா இருக்கு ஹெல்ப் பண்ண இதுக்கு சரி பண்றேன்னு சொல்லவும் அவன் நம்ம ஹீரோவை தட்டி கொடுக்குறான். அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு, நீ சொன்னா அவன் கேப்பானவா சொல்லவும் நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்றான். என்கிட்ட 2 மூவி டிக்கெட் இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப என் கூட படம் பாக்குறதுல உனக்கு அவ்வளவு ஆர்வமானு சான் கேட்கவும், நான் ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டேன், நீ இந்த டிக்கெட் வச்சுட்டு வேற யார் கூடயாச்சும் போய் பாரு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவரன் ஹிமாரியோரா ஆபியஸா அப்படி பண்ணாதான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். இது அப்படின்னா என்னோட டிக்கெட் நீ வச்சுக்கோன்னு சான் கொடுக்கவும், இல்ல நானே பண்ணி தொலைய வேண்டியதா இருக்கு. பேசாம நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்களேன், 2 பேருமே உங்க கிளப்ல எப்போ வேலை பார்த்துட்டே தானே இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா நானுமே இப்போதைக்குள்ள எங்கேயுமே வெளியே போலன்னு ஹிமாரி சொல்றா. போன வாரம் தானே என் கூட வந்தா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சண்டே போலான்னு சான் சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. நீ ஜோரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சான் சொல்லவும், ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு சொல்றா. ஆல்ரெடி சொல்லிட்டியான்னு சான் யோசிக்கிறான். புரிஞ்சு போச்சு, நீ அவன் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி நான் செட்டப் பண்ணணும் அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும், என் பிளான் எப்படி உனக்கு தெரியும் காஸ்மோஸ் கேட்கறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஜோரோ, அது போக நீ அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு, நீ சொன்னா அவன் கேட்பான்னு சொல்லவும், சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்டூடெண்ட் கான்சர்ட் வரைக்கும் தூக்கிட்டு வருது தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். காஸ்மோஸுக்கு அப்படி கேர்ஃபுல்லா என்ட்ரி கொடுக்குற மாதிரி வரா. நான் ஜோகோ நீங்க இன்னைக்கு கூட லஞ்ச் சாப்பிட வரீங்களா, ரூஃப்ல போய் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்லவும், இவ எதுக்காக இப்ப சாமராய் மாதிரி பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னாச்சு உனக்குன்னு சான் கேட்கவும், பயத்துல இப்ப சாமராய் மாதிரி உளறிட்டு இருக்காளே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜோரோ ஏதாச்சும் பண்ணி ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி காஸ்மோஸ் கேட்கவும், நம்ம ஹீரோவும் புதுசா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்கீங்க, அதனால காஸ்மோஸ் உன் கூட லஞ்ச் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு பிடிச்ச ஃப்ரைட் சிக்கன் கூட நான் இதுல வச்சிருக்கேன், இந்த எடுத்துக்கோ அப்படின்னு காஸ்மோஸ் வந்து கம்பல் பண்றான். ஜோரோ அப்ப நீ எங்க கூட வந்து சாப்பிட சொல்லுவோம், ஆல்ரெடி நான் லஞ்ச்ல வேற ஒரு பொண்ணு கூட போய் சாப்பிடணும் நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னா நடத்து அப்படின்னு சான் சொல்றான். அதுக்கப்புறம் தான் நான் ஒன்ன பார்க்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பான்சி கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இதுல எனக்கு ஒரு விஷயம் தான் அடிக்குது, இல்ல இப்போதைக்கு நான் அதை மட்டும் சொல்லல, கூடிய சீக்கிரமே பாரு எல்லா விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும், நீ அது வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படின்னு பான்சி சொல்றான். இதெல்லாம் பண்றேன் நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா நீ என் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவல நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் இல்ல, பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அழகான பொண்ணு எனக்கு கிடைப்பான்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன மாதிரியான்னு பான்சி கேட்கறா. கண்டிப்பா நான் உன் கூட மட்டும் இருக்க மாட்டேன்னு நம்ம சொல்றான். நீ 2 பேரோட லவ்க்கு ஹெல்ப் பண்ற, சரி ஒருவேளை சனுக்கு ஆல்ரெடி வேற யாரையாச்சும் பிடிச்சிருந்ததுன்னா அப்படின்னு பான்சி கேட்கவும், அச்சோ இதை பத்தி நான் யோசிக்கவே உனக்கு நல்ல ஐடியா கொடுத்துருக்க தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா நம்ம கேட்கவும், நீ எனக்கு பெஸ்ட் ஹெல்ப் தான் பண்ணிருக்க தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். அப்ப எனக்கு ஒரு ரிவார்ட் கூட, ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து லைப்ரரிக்கு நீ தானே இன்ஸ்பெக்ஷன் வருவேன் அப்படின்னு கேட்கவும், சரி நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஓகே நீ வேற ஒரு பொண்ணு கூட மிஸ் பண்ணியன்னு பசங்க பாத்துட்டு இருக்காங்க. ஹே சன் நீ ஏதாச்சும் பொண்ணு லவ் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கலாம். பாலாவை மிஸ் பண்ணிருக்கான், ஏன் திடீர்னு கேட்கறான்னு கேட்கவும், சும்மா தெரிஞ்சுக்கணும்னு தோணுதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இங்க எல்லாரும் இருக்காங்க, தனியா போய் பேசலாமா நம்ம வெளியே கூட்டிட்டு போறான். அந்த பெஞ்ச்ல போய் உட்காரலாம் அப்படின்னு சன் போகணும். இந்த பெஞ்ச் எப்படி இங்க வந்துச்சு, இது வந்தாலே எனக்கு பிரச்சனை தான், ரெண்டு பொண்ணு ஒண்ணு லவ் பண்ணுது, இப்ப வேற ஏதோ பொண்ணு லவ் பண்றதுதான் சொல்ல போறா, கண்டிப்பா பிரச்சனை தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். என் பக்கத்துல வந்து இருக்காரு. ஆக்சுவலி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணை பத்தி நினைக்கும் போது என் ஹார்ட் பீட் ஃபாஸ்டா கிடைக்கும், ஆனா ஒவ்வொரு நாளும் அவளை பார்க்கும்போது ஹாப்பி ஆவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சு போச்சு, லவ் கன்ஃபெஷனை கேட்க என் கிட்ட மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் லவ் பண்றது சான்சுகேன் சுமிரேகோ அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அது எல்லாம் நடந்தது போன வருஷம் ரீஜனல் டோர்னமெண்ட்ல தான் சொல்லுவோம். வணக்கமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் டீம் தோத்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் நான் சேர பண்ணிட்டு இருந்தேன், ஆனா என் உண்மையான ஃபீலிங் அது இல்ல, யாரும் பாத்துடக்கூடாதுன்னு வெயிட்டிங் ரூம்ல தலையை முட்டிட்டு அழுதுட்டு இருந்தேன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி 2 பேர் பாத்துட்டு தான் இருந்தாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறமா நான் சவுத் கேட் வெளியே போனேன், அப்பதான் நான் அவளை பார்த்தேன். அந்த மாதிரி ஒரு பையன் வருத்தப்படுறதுல தப்பு இல்ல, ஆனா அடுத்த வருஷம் உன்னால முடியும், சோ கண்டிப்பா போராடுன்னு சொன்னா. இந்த மாதிரி நான் லவ்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட மட்டும் நான் மோசமா பேசுறாளே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உங்ககிட்ட கேட்கலாமான்னு தெரியல, என் லவ்க்கு உன்னால ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குவோம். முடியாத நம்ம ஹீரோ சொல்றான். அந்த 2 பேருக்கும் தெரிஞ்சா என்ன கொண்டுருவாங்க நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். பிரேக்க கூட நான் அதிகமா பேசக்கூட மாட்டேன், நான் எப்படி இதுல பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுவும் கரெக்ட் தான். ஹே ஜோரோ, பேஸ்பால்ல உன் டீம் தோக்குற கண்டிஷன்ல இருக்கு, ஆப்போசிட் டீம்ல ஆல்ரெடி 1 பாயிண்ட் வாங்கிருக்காங்க, கடைசி பேட்டரி பண்ணிக்கிறான், நீ என்ன பண்ணுவேன்னு கேட்கவும், நான் இருந்தா அவ்வளவுதான் ஜெயிக்க மாட்டான்னு விட்டு கொடுத்துருவேன், ஆனா நீ அப்படி கிடையாது, டீம்மேட்ஸ்க்கு நம்பிக்கை கொடுத்து தோத்துருவான்னு தெரிஞ்சாலும் கடைசி வரை போராடுவ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நல்ல ஐடியா கொடுத்துருக்க, நீ கண்ட திறந்துட்ட, நீதான் என் ஃப்ரெண்டு ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போறான். என்னதான் இருந்தாலும் சன் வந்து நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறதுனால ஹீரோ ஒரு முடிவு எடுத்திருக்கான். நீ என்ன பார்க்க கூப்பிட்டதுல சந்தோஷம் பான்சி சொல்லுவோம். அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மத்தவங்க நம்ம ஒன்னா இருக்கிறத பாத்துருவாங்கன்னு தெரிஞ்சு நீ கூப்பிட்டுருக்கா என்ன விஷயம் பான்சி கேட்கவும், வந்து நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள என் குக்கீஸ் பிடிச்சிருந்ததா அததான் பேச வந்திருக்கியான்னு கேட்கவும், ஒகாவை பத்தி நீ என்ன நினைக்கிற நம்ம ஹீரோ கேட்கறான். புரிஞ்சிருச்சு, நீ கேட்கற விஷயத்துக்கு என்னால ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு நான் சொல்லுவோம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு பிடிச்சது ஒன்ன மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவோம். உனக்கு பிடிச்சனா அவன் கூட இருன்னு சொல்ற, கேட்க மாட்டேன்னு சொல்லுவோம். எனக்கு உன் கூட மட்டும்தான் இருக்கிறதுல விருப்பம் அப்படின்னு பான்சி சொல்றா. சூப்பரா பேஸ்பால் விளையாடுவான், நான் அந்த மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவோம். நிறுத்து, இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு நான் சொல்லுவோம். அந்த பொண்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேனா அந்த பொண்ணு கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு மத்தவங்க பேசுவோம். நானும் அதே தான்டா நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லஞ்ச்ல நீ கூட இருக்கிற அந்த மொமெண்ட்ஸ் எனக்கு போதும்னு நினைச்சேன், நீ என்ன புரிஞ்சுக்கிடுவான்னு நினைச்சேன் அப்படின்னு பான்சி சோகமாக்குறா. அந்த நேரம் பார்த்து சன்வரா அந்த இடத்துக்கு வரா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சுமேரிக்கோ கூட பேசவே மாட்டேன்னு சொன்ன, நான் உன பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைச்சேன் அப்படின்னு சன் சொல்லுவோம். லைப்ரரி இன்ஸ்பெக்ஷனுக்கு இவன் தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து வரான், அதை பத்தி தான் என்கிட்ட பேச வந்தான் அப்படின்னு பான்சி நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோவை சமாளிக்குவோம். ஆனா சீரியஸா பேசுன மாதிரி தெரிஞ்சதுன்னு சன் கேட்கவும், யாரும் லைப்ரரிக்கு எவ்வளவா வராததுனால அதை மூட போறாங்கன்னு பேசியிருக்காங்க, அதுதான் சீரியஸா பேசணும் அப்படின்னு பான்சி சொல்லுவோம். அப்ப இவனுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படிதானே
சொல்லன்னு சன் கேட்கவும் ஆமா வெயிட் வரேன் மோசமான அன்ஃப்ரெண்ட்லி ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. சாரிப்பா நான் ஒன்னு தப்பா நினைச்சிட்டேன்னு சன் சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். நல்ல வேலை பான்சியை காப்பாத்திட்டா அப்படின்னு விட்டுட்டு போன குக்கீஸ் நம்ம ஹீரோ எடுத்து வைக்கிறான். நீ இனிமே பார்க்க லஞ்சுக்கு வர வேணாம், நெக்ஸ்ட் மண்டே வந்தா போதும். பான்சி மெசேஜ் அனுப்பியிருக்கா. அவன் குக்கீஸ் நல்லா இருந்தது நம்ம ஹீரோ மெசேஜ் பண்றான். அதுக்கப்புறம் நான் பான்சி ஒரு வாரமா பார்க்க போல. அவங்க 2 பேரும் அவனுக்குமே ஹெல்ப் பண்ண. நாளைக்கு சாட்டர்டே ஹீமாவரி அவன் கூட படம் பார்க்க போறா. 2 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவன் ஹாப்பியா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நாளைக்கு என்ன பார்க்கவா அப்படின்னு காஸ்மாஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா. சரி நம்ம ஹீரோ சாட்டர்டே அவளை பாக்குறதுக்காக போறான். பார்த்தா அவ செம டென்ஷன்ல இருக்கா. ஹீரோ கேட்கணும் சன் சுமரேக்கா கூட க்ளோஸா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்ங்கிறதுனால என்னால ஈஸியா யார் கூட வேணாலும் பேச முடியும், அதை யூஸ் பண்ணி அவன் கூட சேர்த்து வைக்க சொல்றான். சன் அவளை லவ் பண்றது உனக்கு முன்னாடியே தெரியும்ல அப்படின்னு காஸ்மாஸ் கேட்குவான். ஆமா சாரி நான் சொல்லாததுக்கு. நீ தெரிஞ்சா வருத்தப்படுவேன்னு நினைச்சா நம்ம ஹீரோ சொல்லுவோம். பொய் சொல்லாது. அவன் உன்ட்ட அட்வைஸ் கேட்டப்போ விடாமுயற்சியா நீ தான் லவ் பண்ணணும்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படி சொல்லலையே நம்ம ஹீரோ சொல்றான். நீ பொய் தான் சொல்ற. ஐஸ்பால பத்தி எக்ஸாம்ல அவன்கிட்ட கேட்டப்போ தோத்து போவோன்னு தெரிஞ்சாலும் விடாமுயற்சியோட ட்ரை பண்ணு அப்படின்னு நீ தான் சொல்லியிருக்கன்னு சொல்லுவோம். ஆனா லவ் பண்ற மீனிங்ல நான் சொல்லலையே நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் அந்த மீனிங்ல சொல்லல நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ பொய் சொல்ற, இனிமே நீ எனக்கு தேவையில்ல, குட் பை, பொய் சொல்ற மோசமான ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறா. நாளைக்கு என்ன பாக்கவான்னு ஹீமாவை கிட்டே இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சுமரிக்கு கூட பேசுறதுக்கு அவன் என்கிட்ட ஹெல்ப் கேட்டான். யாருக்கிட்ட ஈஸியா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கிறதுனால அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு ஹீமாவரி சொல்லுவோம். காஸ்மாஸ் கிட்ட பண்ண அதே தப்ப இங்கே நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவன் பேஸ்பால் அட்வைஸ் தான் கேட்கான்னு நினைச்ச. லவ் பத்தி கேட்கான்னு தெரியாது நம்ம ஹீரோ சொல்லுவோம். பொய் சொல்லாத, அவன் லவ் பத்தி தான் கேட்கான்னு தெரிஞ்சுதான் நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருக்க. அப்படிதான் சன் என்கிட்ட சொன்னா. நீ தான் விடாமுயற்சியா அவன் லவ் பண்ணு சொல்லியிருக்கேன்னு சொன்னான்னு சொல்லுவோம். எப்படி மாறுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். அவளை ஹெல்ப் பண்ண போறேன், இனிமே உன் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை, குட் பை, பொய் சொல்ற மோசமான ஜோரோ அப்படின்ட்டு கிளம்புறான். மண்டே நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். வழக்கம் போல ஹீமாவரி வந்து நம்ம ஹீரோவை அடிக்கல. பிரசிடென்ட் காஸ்மாஸும் அங்க இல்ல. என்னாச்சு நீ காலையில இருந்து டல்லா இருக்க, ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சன் சொல்லுவோம். சுகமா ஃபீல் பண்ண நான் உன்கிட்ட வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சன் அங்க இருந்து கிளம்புறான். இன்னைக்குதான் நெக்ஸ்ட் மண்டே அப்படின்னு பான்சி மெசேஜ் அனுப்புறா. அவளை பார்க்க நம்ம ஹீரோ லைப்ரரி போறான். என்ன நான் சொன்ன மாதிரியே விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சா? நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்த, நீ நினைச்ச மாதிரி எதுவும் போகல. உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. பட் இனிமேதான் விஷயங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் ஜோரோ அப்படின்னு சொல்றா. பட் காஸ்மோஸையும் ஹீமாவரியும் கூட்டிட்டு சன் லைப்ரரிக்கு வந்திருக்கான். ஹீரோ பான்சி கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க ஷாக்கா. பான்சி கூட பேசிட்டு இருக்கிறது லைப்ரரியில வந்து சன் பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டான். என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமான்னு பான்சி கேக்குறா. எதுக்கு என்கிட்ட போய் சொன்ன, அவகிட்ட பேசவே மாட்டேன்னு சொன்ன அப்படின்னு சன் கேட்க போய் இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பொய் சொல்லாத, நீ எங்களுக்கே துரோகம் பண்ணி எங்ககிட்டயே பொய் சொன்ன வந்தானே அப்படின்னு காஸ்மாஸும் ஹீமாவரியும் சொல்றாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். அவன் நல்லவன் நினைச்சு இப்படி பண்ணிட்டு காஸ்மாஸ் சொல்றா. நான் ஒரு நல்ல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் நினைச்சேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. ஓ நான் மோசமானவன், பொய் சொல்றவல்ல, போதும் நிறுத்துங்கடி, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க போறது இல்ல, எல்லாத்தையும் படி சொல்லிடுறேன். நீங்க பார்த்து தப்பா புரிஞ்சுட்டு கோவப்படுறா, அதுல ஒரு நியாயம் இருக்குடா. ஆனா அவங்க 2 பேரு அவங்கள நான் மன்னிக்க மாட்டேன். அவங்க 2 பேரையும் அவன் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு ராப்பங்களா ஒர்க் பண்ணா, நான் பண்ணாத ஒரு தப்புக்காக என்ன பொய் சொல்றவன்னு சொல்லி என்னையவே பார்த்து தப்பா பேச உங்களுக்கு எப்படிதான் மனசு வருது? நீங்க 2 பேரும் தான் மோசம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி கொஞ்சம் பொறுமையா இருடா அப்படின்னு சொல்லி சன் சொல்றான். அவங்க கில்ட்டிய தூண்டி விட்டுட்டு தப்பு பண்ணிட்டு நினைச்சு அவங்க என்கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்பாங்க, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவங்க 2 பேருக்கும் நீ ஹெல்ப் பண்றனா எதுக்காக? சன்னா லவ் பண்ண சொல்லி என்கிட்ட எதுக்காக வந்து கேட்ட அப்படின்னு பான்சி கேட்கவோ, அடி பாவி போட்டு கொடுத்துட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்படின்னு காஸ்மோஸ் ஹீமாவரியும் கேட்கறாங்க. இவங்க லவ்க்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பான்சி கிட்ட போய் ஏன் லவ்க்கு எதுக்கு ஹெல்ப் கேட்டிருக்கா? அப்ப நீ துரோகம் தானே பண்ணிருக்க அப்படின்னு சன் கேட்கப்போ, பெர்ஃபெக்ட்டா தான போச்சு, பிளானியா என்ன பக்கவே திரும்புது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப நீ அவங்க லவ்க்கு ஹெல்ப் பண்ணல தானே அப்படின்னு பான்சி சொல்லப்போ, பான்சி அமைதியாரு நம்ம ஹீரோ சொல்றான். 2 பொண்ணுங்களுக்கும் நீ துரோகம் பண்ணதான் ட்ரை பண்ணிருக்க, இந்த 3 பொண்ணுங்க பக்கமே இனிமே வராதா அப்படின்னு சொல்லி மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு விடுறான். போய் சொல்ற துரோகம் பண்ற ஒண்ணு போய் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன், இனிமே இவங்க பக்கம் வந்தா கொன்றுவேன் அப்படின்னு ஜோராவை தூக்கிட்டு நம்ம போகுவோம். என்ன நம்ப அப்படின்னு பான்சி நம்ம ஹீரோக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சொல்றா. மொத்த ஸ்கூலுமே நம்ம ஹீரோவா ஒரு மோசமானவன் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு லைப்ரரியில நடந்ததை ஒரு பொண்ணு பார்த்து எல்லார்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஹீமாவரிக்கும் பிரசிடென்ட் காஸ்மோஸ்க்கும் இவன் துரோகம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஃபுல்லா தெரிஞ்சதுனால நம்ம ஹீரோ வாழ்க்கையே இப்ப நரகமாயிடுச்சு. ஹீரோ டெஸ்க்ல கிறுக்கி வச்சிருக்காங்க. ஓ இன்னைக்கு தீம் பார்க்கா அப்படின்னு ஹீரோ பாக்குறான். லைப்ரரிக்கு மதியானம் வந்துரு அப்படின்னு பான்சி மெசேஜ் அனுப்புவோம். ஒரு வாரமா எதுவுமே நடக்காத மாதிரி மெசேஜ் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ விட்டா, ஒருவேளை நீ வரலன்னா உனக்கு கேட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவோ லஞ்ச் டைம் லைப்ரரிக்கு போறான். ஒரு வாரமா பேசாம இப்ப எதுக்கு கூப்பிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த செல்ஃப்ல இருக்கிற ஐ எம் தி கேட் புக் எடுத்தான்னு சொல்லுவோம். சரி நம்ம ஹீரோவோ எடுக்க போறான். அப்ப சன்னும் லைப்ரரிக்கு போறான். இன்னொரு வந்தா நம்ம ஹீரோ ஒளிஞ்சுக்கிடுறான். டெய்லியும் உங்க கூட லஞ்ச் சாப்பிட வரது எனக்கு ஜாலியா இருக்கு அப்படின்னு நோக்கா சொல்லுவோம். அப்படியான்னு பான்சி கேட்கிறா. இவங்க 2 பேரும் இப்ப ஒன்னானாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரொம்ப நாளாவே எனக்கு உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன், நீ எதுக்காக ஜோரோவை ட்ரிக் பண்ணி மாட்டி விட்ட அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நீ என்ன சொல்ற அப்படின்னு சன் தெரியாத மாதிரி நடிக்கிறான். ஆக்கினா ஹீனட்டாவோட ஃபீலிங்ஸ் யூஸ் பண்ணி தானே ஜோரோவை நீ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த. ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவுமே புரியல, ஆனா அந்த ஒரு வாரமா உன்ட்ட பேச்சு கொடுத்ததுல எல்லாமே எனக்கு புரிய வந்துருச்சு. வேணும்னே அந்த பேஸ்பால் அட்வைஸ் கேட்டதை லவ்க்காக கேட்டதுன்னு சொல்லி அந்த 2 பேர்கிட்டயும் சொல்லி அவனை துரோகி மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்க. அவங்க 2 பேரையும் அவன் கிட்ட இருந்து பிரிக்கணும் ட்ரை பண்ணிருக்க, அப்படித்தானு கேட்கவும், உனக்கு எப்படி தெரியும் நம்ம கேட்கறான். சைக்காலஜி ஓரளவு தெரியும், சோ பீப்புளை என்னால நல்லாவே ரீட் பண்ண முடியும். அவன் லவ்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்னு சொன்னதுனால தானே இப்படி பண்ண அப்படின்னு கேட்கணும். பேஸ்பால் இன்சிடென்ட் போய் வேணும்னே தான் பண்ணிருக்கான்
இருக்கானா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆனா அவன் பிளான்ல இல்லாதது நான் ஜோரா பக்கம் இருப்பேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு பான்சி கேட்கவும் உனக்கு எப்படி தெரியும் நம்ம கேட்கலாம். இதை இப்ப நீ சொல்லிட்டியே போன வர நீ டோட்டலா அவன் கதையவே முடிச்சிடலாம்னு நினைச்சேன் என்னவா சொல்லுவோம். ஆனா நீயும் சேர்ந்துதான் எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா நான் மட்டும் இன்வால்வ் ஆகலன்னா ஜோராவை இதுல இருந்து காப்பாத்தி இருக்க முடியாது. அதனாலதான் நான் உன் பக்கம் இருக்கிற மாதிரி நடிச்சேன் அப்படின்னு பான்சி சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் அவளுக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். நான் திரும்பியும் கேட்கிறேன் எதுக்காக அவனை ட்ரிக் பண்ணி மாட்டி விட்டேன் அப்படின்னு பான்சி கேட்கவும் நான் எனக்கு அவன் கிட்ட தோக்குறதுக்கு பிடிக்கல. மிடில் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து ஜோரோ கூட சேர்த்து வைக்க முடியுமான்னு கேட்டா அப்படின்னு அவன் சொல்லுவோம். ஓ புரியுது நீ அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்க கரெக்டான்னு பான்சி கேட்கவும் ஆமா பேஸ்பால் சூப்பரா விளையாடுற என்ன விட்டுட்டு அந்த உதவாக்கரையை எதுக்காக அவன் லவ் பண்ணா அவங்களை பிரிக்கலாம் நம்ம சீக்கிரட்டை பத்தி சொன்னா அந்த சைடு எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டா அப்படின்னு அவன் சொல்லுவோம். வளர்ந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் மாறும் மனசெல்லாம் நீதான் புரிஞ்சுக்கணும் தம்பி. அப்ப சன் சொன்னது எனக்கு புரியல நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சான்சகுயின் நீயா அவன அப்படின்னு நம்ம கேட்கவும் ஆமா நான் ஜோரோவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். திரும்பவும் நான் தோத்துட்டேன்ல சரி இதுக்கு மேலேயும் நான் நல்லவனா நடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் அவனை பழி வாங்கணும்னு காத்துட்டு இருந்தேன் அதுக்காக தான் அப்படி பண்ண. அந்த முட்டா பொண்ணுங்க 2 பேரும் என்ன லவ் பண்றாங்க நீ சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அந்த முட்டாளுங்க ஃபீலிங்ஸே யூஸ் பண்ணி நான் இவனுக்கு ஆப்படிச்சுட்டாங்க. என்ன லவ் பண்றதுனால நான் எது சொன்னாலும் அதுங்க நம்பதான் போகுது. அவனை நம்ப போறது இல்ல. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல அந்த முட்டாள எதுக்காக நீ லவ் பண்ற அப்படின்னு நம்ம கேட்கவும் அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும் பான்சி கேட்கிறான். அவன் எதுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு சோம்பேறின்னு சான் சொல்லவும் நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அது அவன் உண்மையான பர்சனாலிட்டி கிடையாது. அந்த 2 பேரும் உன்னை லவ் பண்றான்னு சொன்னதும் உன்ன மாதிரி அவன் பொறாமப்படாம உன் கூட அவங்களை சேர்த்து வைக்கணும் தான் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக என்கிட்டயுமே வந்து உன்னை லவ் பண்ண சொல்லி கேட்டான். அதுதான் அவனோட குணம் அப்படின்னு பான்சி சொல்றதை கேட்டு நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகுறான். எப்போ அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சான்னு தெரியுமா போன வருஷம் பேஸ்பால் டோர்னமெண்ட்ல தான் சொல்லுவோம். நீயுமா நம்ம ஹீரோ கேட்கறான். நார்த் என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த வெளியில உன்னை சேர பண்றதுக்காக கை ஃபுல்லா அந்த ஃப்ரைடு சிக்கனை வச்சுட்டு ஜோரா நின்னுட்டு இருந்தான். எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் எதை பத்தியும் கவலைப்படல. அப்பதான் நான் அவன் மேல லவ்ல விழுந்தான வாசலவும் ஆமா போன வருஷம் அப்படி ஒண்ணு நடந்துச்சு. நான் கூட அந்த டைம்ல ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த உலகத்திலேயே எனக்கு அவன் ஒருத்தனை மட்டும்தான் இப்போ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வாசலவும் போதும் நிறுத்து இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க முடியாது. லஞ்ச் டைம்ல யாரும் லைப்ரரி பக்கம் வர மாட்டாங்கல்ல. நாங்க உன்னை என்ன பண்ணாலும் அதை கேட்க யாரும் வர மாட்டாங்கல்ல. யாரும் வர போறது இல்லதான் அப்படின்னு சொல்றா. எப்படி நீ இவ்வளவு கான்பிடன்ஸா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம கேட்குவோம். ஏன்னா எனக்கு முட்டாள் ஃப்ரெண்ட்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு என்னவா சொல்றா. நம்ம ஹீரோ இப்ப வெளியே வரதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ற காஸ்மோஸ் ஹீமாவரி நீ சொன்ன மாதிரியே முட்டாளா இருக்கலாம். நீ சொல்றத அப்படியே கூட நம்பலான்னு சொல்லுவோம். நீ என்ன சொல்றன்னு கேட்குவோம். இதுக்கு மேலேயும் நடிக்காத. நீ அவங்களை எப்படி சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவங்க ஃபீலிங்ஸ பார்த்து சிரிக்காத. ஏன்னா அவங்களோட ஃபீலிங்ஸ் உண்மையானது. அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்ச நீ தாண்டா வெக்கப்படணும். என்ன நீ டார்கெட் பண்ணா என்ன மட்டும் டார்கெட் பண்ண மத்தவங்க ஃபீலிங்ஸ்ல விளையாட புரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். சரி ஓகே நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சான் சொல்லுவோம். நம்ம ஹீரோனை விட்டுதான். ஆனா ஸ்கூலே போன தப்பா நினைக்கி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப கூட நான் தோத்துட்டேன்ல ஆனா இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சன் அங்க இருந்து கிளம்புறான். எல்லாமே எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருப்பேன் சாரி அப்படின்னு பான்சி சொல்லுவோம். இப்பெல்லாம் நீ பண்ணிட்டா எனக்கு ஒன்னு பிடிக்கும் நினைக்காத. எனக்கு ஒன்னு பிடிக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ இப்படி பேசினாலும் எனக்கு ஒன்னதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. சரி நான் போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகவும் நாளைக்கும் லஞ்ச் டைம் லைப்ரரி வருவியானவா கேட்கவும் வர்றதுக்கு எந்த ரீசனும் இல்ல நான் வரமாட்டேன் நம்ம ஹீரோ போகவும். நீ இல்லன்னா நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். இப்ப நீங்க வெளியே வாங்கன்னு பான்சி கூப்பிடுறா. காஸ்மாஸ் ஹீமா வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் பாத்துருக்காங்க. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காஸ்மாஸ் ஓடுறா. ஹீரோவோட ஷூல யாருமே இன்னைக்கு டெக்கரேட் பண்ணி வைக்கல. இது ஜோரோவோட பெஞ்ச் யாரும் இருக்காதீங்கன்னு ஹீமாவரி சொல்றா. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா யாருக்காச்சும் டவுட் இருக்கான்னு டீச்சர் கேட்கவும் டீச்சர் ஒரு நிமிஷம் நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சன் எந்திக்கிறான். அவன் செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே கிளாஸ் முன்னாடி ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டான். சோ யாருமே இப்ப என்ன தப்பா நினைக்கல. பிரைவசி முக்கியங்கிறதுனால ஹீமாவரி காஸ்மோஸ் நேம் அவன் மென்ஷன் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதை சொல்லதான் மணிக்கிட்டு லைப்ரரி வந்தியானவா கேட்கவும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நாளைக்கு வரமாட்டேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சன்யா என்ன லவ் பண்ணான்னு தெரியுமான்னு கேட்கவும் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ அவனை சீர பண்ண அதானு கேட்கவும் என்ன பார்த்தா அந்த மாதிரி கேரக்டர் மாதிரியா தெரியுது. நான் அந்த ஸ்கூலுக்கு வந்தப்போ அவன் என்னோட நேம கேட்டான். நானும் சொன்னேன் அவ்வளவுதான். அவன் ஏன் என்ன லவ் பண்ணான்னு தெரியுமா. என்னோட உண்மையான ஃபீலிங்ஸ் என்னன்னு நான் அவனுக்கு காமிக்கிறேன். என்னவா ட்ரெஸ் கல்றா நம்ம ஹீரோ வாச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு திரும்பிக்கிட்டான். ஹாய் ஜோரோ உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோ ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல்ல பார்த்த அந்த அழகான பொண்ணே இவாதான். என்ன இப்பவாச்சும் நான் யாருன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு கேக்குறா. நீயா நம்ம ஹீரோ கேட்கவும் இப்பவாச்சும் உனக்கு என்ன தெரிஞ்சது இப்ப சொல்லு. நாளைல இருந்து நீ லைப்ரரி வருவியான்னு கேட்கவும் வேற என்ன பண்றது சரி நான் வாரேன். இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். நான் இவ்வளவு தூரம் உன் கூட நெருங்கிட்டேன் அப்படின்னு கண் கலங்கிட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிருந்தா. உனக்காக இல்லாம மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாத்தியா அதுக்காக தான் இது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நான் வந்து உன்னை லவ் பண்ணல. நீ பார்க்க அழகா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீ வேற மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லுவோம். பரவாயில்ல நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. பார்க்கும்போது என் மனசுல ஒண்ணுதான் தோணுச்சு.
ஆர் யூ தி ஒன்லி ஒன் ஹூ லவ்ஸ் மீ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சுமிரேகோ ஷான்ஸ் குயின் இவ ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு. ஆனா கண்ணாடி எல்லாம் போட்டு முடியெல்லாம் வேற மாதிரி பின்னி ஒரு சுமாரான பொண்ணு மாதிரி தான் ஸ்கூல் அட்டன் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே இவளை பார்த்த உடனே அசிங்கமா இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோவை தான் அவ ஃபர்ஸ்ட்ல இருந்து லவ் பண்ணிட்டே இருந்திருக்கா. அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து எல்லாமே அந்த ரீஜனல் பேஸ்பால் டோர்னமெண்ட்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்னு 4 சைடும் வெயிட்டிங் ரூம் பக்கத்துல இருந்தா இந்த லவ் ஸ்டோரியா ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளவுதானே எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இனிமேதான் பிரச்சனையே இன்னும் பெருசா போக ஆரம்பிக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நம்ம ஹீரோ டெய்லியும் லைப்ரரியில மீட் பண்றா. நீ கேட்டதுக்காக நான் டெய்லியும் லைப்ரரி சொன்ன மாதிரியா வரல கேட்கவும், ஆமா வார அப்படின்னு வா சொல்றா. இப்ப நான் உனக்கு ஒண்ணு செய்யற மாதிரி நீ பதிலுக்கு எனக்கு ஏதாச்சும் செய்யணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ புரிஞ்சு போச்சு, நீ என்ன எதிர்பார்க்கறன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு அவளும் எந்திக்கிறா. அவ செய்யறத பார்த்து நம்ம ஹீரோ வேற ஏதோ திங்க் பண்றான். இந்த யஷுவா கிஸ் பண்ணிக்கணும் வாசனவோ இதை ஒண்ணு நான் எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கறது என்னன்னு உனக்கே தெரியும். உன்னோட அந்த அழகான உருவத்தை எனக்கு காமிக்கவே மாட்டேங்கிற. அசிங்கமான மூஞ்சியை நானும் எத்தனை நாளைக்கு தான் பாக்குறது நம்ம ஹீரோ கேட்கவும், இன்னும் ஒரு டீமன் துரத்திட்டு இருக்க, அதுகிட்ட இருந்து மறைஞ்சுக்கிடலாம், அந்த அசிங்கமான மாறு விஷயத்துல சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு வாசனவும், வெயிட் பண்ணு நம்ம எபிசோட் 4ல தான் இருக்கும். அதுக்குள்ளேயே அனதர் வேர்ல்ட் எல்லாம் இதுல இன்வால்வ் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க டெய்லி வரதுக்கான ரீசன் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். கோப்டாங்கிறதுக்காக தானே நான் வரேன் நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஒன்னும் அதுக்காக வரலன்னு எனக்கு தெரியும். அந்த 3 பேரையும் ஃபேஸ் பண்ண முடியாம ஒளிஞ்சுக்கிறதுக்காக தானே நீ இந்த இடத்துக்கு வர அப்படின்னு பான்சி கேட்குமா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம ஹீரோ சொல்றான். நீ திரும்பவும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னா அதை பண்ண வேண்டியதானே. சும்மா ஒரு ரீசனுக்காக காத்துட்டு இருந்தா அது தானாவே நடந்துடாதுன்னு சொல்லுவோம். நீ ஓவரா பேசுற, அங்க இருந்து கிளம்புறேன் நம்ம ஹீரோ போகவோ, வெயிட் பண்ணு பான்சி நம்ம ஹீரோவை பிடிக்கவோ, என்னை விட எனக்கு ஒன்னு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் எனக்கு ஒன்று பிடிச்சது, மனசுல இருக்கிறத ஓப்பனா வெளியே பேசுற, இதே மாதிரி அவங்க கிட்டயோ பேச அவங்க உன்னை புரிஞ்சுப்பாங்க. கரெக்டான நேரம் வரும்னு காரணம் தேடிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் அவங்க கூட சேர முடியாது, தனிமையில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறியான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மேபி அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோவா அவளை புரிஞ்சுக்கிட்டான். நான் வெளிக்காட்டிக்கல, நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்காக செஞ்ச கேக்கு சாப்பிட்டு நம்ம ஹீரோ கிளம்புவோம். அந்த கேக் பிடிச்சிருக்கானவா கேட்கவும், நான் ஒளிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இங்க வரல, இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ் பான்சி சொல்றா. கேக் சூப்பரா இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம ஹீரோ அப்படி இன்டெரக்டா சொல்லியிருக்கான். ஹனடஜி ஹீனா நிக் நேம் ஆசனாரோ ஸ்கூல் ரிப்போர்ட்டரா இருக்கா, இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் கேதர் பண்றதுல பெரிய ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். லவர் ஃபெஸ்டிவலை பத்தி சர்வே எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல எல்லாம் யாரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு முக்கியமான ஈவென்ட் இருக்கு என்ன சொல்லுவோம். ஃபிளவர் டான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதேதான், ஃபிளவர் டான்ஸ்ல ஒரு பையன் கூட 3 பொண்ணுங்க சேர்ந்து ஆடுவாங்க. அதுல ஒரு பொண்ணு தான் அந்த பையன் ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கிடுவான்னு ஒரு மித் இருக்கு அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணு டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும் நீ நினைக்கிறேன்னு கேட்கவும், நீ டான்ஸ் ஆடினா கூட நல்லா இருக்கும் ஆஜனாரோ நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ ரொம்பவும் வைக்கப்படுறா. இப்பெல்லாம் கிண்டல் பண்ணாதப்பா, சீரியஸா சொல்லுனவா கேட்கவும், இந்த சம புரியலேன்னு ஹீமாவரி கத்திட்டு இருக்கா. மிட் டேர்ம் எக்ஸாம்க்கு படிக்க கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓகாவும் மிட் டேர்ம் எக்ஸாம்க்கு தான் படிச்சிட்டு இருக்கா. அதனாலவே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, உனக்கு பசங்களையா பிடிக்கும் அப்படின்னு ஆஜனாரோ கேட்கவும், நான் ஒண்ணு அவனை சொல்லல நம்ம ஹீரோ சொல்றான். ஹீமாவரிக்கு சொல்லி கொடுக்கறதே ஒரு சான்ஸா வச்சு அவ கூட போய் சேர்ந்துடலாமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் அவனுக்கு சொல்லி தரேன் ஆஜனாரோ போயிருந்தா இருந்த சான்ஸும் போச்சா அப்படின்னு நம்ம யோசிக்கவும், ரீசன் தேடிட்டே இருந்தா வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு மான்சி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, நான் படிக்க ஹெல்ப் பண்ணட்டுமா நம்ம ஹீரோ கேட்கவும், நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அவன் ஓடுறா. படிக்க வலிக்குள்ள ஓடுதான் நம்ம ஹீரோ கேட்கிறான். ரொம்பவும் வலிக்குது, எல்லாம் ஒன்னாலதான், இனிமே இப்படி துரத்தாத சரியா அப்படின்ட்டு ஓட பார்க்கவும் டக்கு நம்ம ஹீரோவோட பிடிச்சிருந்தான். அவன் கூட திரும்ப ஒன்னா சைட்மெண்ட் பேச வந்தா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கவும், நான் கூட தான் உங்க கூட திரும்பவும் ஃப்ரெண்ட் ஆகணும் ட்ரை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் திரும்பி வந்து பேச எனக்கு சான்ஸே கிடைக்கலன்னு ஹீமாவரி சொல்லுவோம். எனக்கு மட்டும் இந்த சான்ஸ் கிடைச்சதா, நீ ரொம்ப மோசம் சொல்லுவோம். நீ தான் மோசம்னு சொல்றா. நீ என்ன சொன்னாலும் நான் திரும்ப உங்க கூட ஃப்ரெண்ட் ஆக ட்ரை பண்ணதை நிறுத்த மாட்டேன். ஒரு நிமிஷம், நீ என் கூட திரும்ப ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறா நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா ஹீமாவரி சொல்றா. நீ ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு ஹீமாவரி கேட்குவோம். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்படா நான் ரொம்ப பயந்தேன் அப்படின்னு நம்ம கீழே விட போகுவோம். டக்கு நம்ம ஹீரோ பிடிக்கிறான். ஜோரோ திரும்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. ஹீமாவரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவா கிட்ட கேட்கறான். எல்லாத்தையுமே காஸ்மோஸ் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா. எதுக்கு அந்த சேலஞ்ச் லெட்டர் எனக்கு அனுப்புன, எதுக்கு ரூஃப் டாப்க்கு வர சொன்ன அப்படின்னு சன் கேட்கறான். நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் பயமா தயக்கமா தான் இருக்கு. உன்னால முடிய போய் பேசு அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. என்ன சேலஞ்ச்? பேஸ்பால்னா நான் இப்பவே ரெடின்னு சொல்லுவோம். இது ஸ்டடீஸ்க்கான சேலஞ்ச். டைம் எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணிட்டேன்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். இதே நான் பாஸ் பண்ணிட்டா நீ தோத்துட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சன் நீ வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா, ஒரு நிமிஷம் டைலாக் மறந்துருச்சு, பழையபடி நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒன்னா படிக்கலாமான்னு வா கேட்கவும், எனக்கு உன் சேலஞ்ச்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு நம்ம கிளம்ப போறான். நீ என்கிட்ட பேசின மாதிரியே மத்தவங்க கிட்டயும் உண்மையா அவன் ஃபீலிங்க சொல்லி அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பான்சி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, நான் திரும்பவும் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நானும் திரும்ப உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. ஃப்ரெண்ட் ஆகுன்னு 2 பேரும் சொல்லுவோம். ஆனா என்னாலதான் அவன் மரியாதை போச்சுன்னு சொல்லுவான். அதை பத்தில எனக்கு கவலை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு புரிஞ்சுக்கிடவே முடியல, சரி நம்ம திரும்பவும் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சன் சொல்றான். ஐயா திரும்பவும் நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு ஹீமாவரி என்ஜாய் பண்றா. இதையும் காஸ்மாஸ் பாத்துட்டு இருக்கா. அடுத்து நம்ம தான் வருவாங்க நம்ம நினைக்கிறா. பான்சி ஒரு சந்தோஷமான விஷயம், அவங்க கூட நான் திரும்பவும் நீ சொன்ன மாதிரியே ஒண்ணு சேர்ந்துட்டேன். சன்னையும் ஹீமாவரியோ பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், புரிஞ்சிருச்சு, எக்ஸாம்க்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படித்தானே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல,
அப்ப அவான் கேட்கவும் யாரு நம்ம ஹீரோ கேக்குறான், அவளும் வருவா அப்படின்னு சொல்லி பான்சி மனசுக்குள்ள நினைக்கிறான். என்ன சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோ சொல்றான். காஸ்மோஸ் சமட்டம் சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. எல்லார்கிட்டயே கேட்டு நான் அந்த சர்வேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆசுனார நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கோம். அப்படியா நல்லது நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது போச்சு நம்மளதான் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ நடுங்கிறான். யாருன்னு ஆசுனார கேட்கவும் ஆசுனாரோ நான் வந்து அப்புறமா பேசுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஃபர்ஸ்ட் அவன் ஹீமாவாரி கூட சேர்ந்தான், அடுத்து சன் கூட சேர்ந்தான், அடுத்தது என்கிட்ட தானே வந்திருக்கணும். அப்படித்தானே நானும் எதிர்பார்த்தேன். இன்னைக்கு ஃபுல் டே நான் அவனை வாட்ச் பண்ணிருக்கான். இப்படி பண்ணுவான்னு நினைக்கிறேன் சொல்லுவோம். ஆமா ஃபுல் டே பையனை வாட்ச் பண்ணிருக்கான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். திரும்ப அவன் கூட ஒண்ணு சேர்றதுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அனடாமிக் கூட இல்லாம பிராக்டிஸ் பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவன் என்ன கண்டுக்கிடவே இல்லைன்னு சொல்லுவோம். இல்ல எனக்கும் அவன் அக்கறை இருக்கு, நானும் திரும்ப அவன் கூட சேரணும் தான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு ஹீரோ அவன் கூட சேரணுங்கிறது தான் என் ஆசை, இப்படிதான் அவன் சொல்லியிருப்பான்னு சொல்லுவோம். நான் இன்னைக்கு எப்படி சொல்லியிருக்கேன் நம்ம ஹீரோ கேட்கறான். வாழ்ந்துட்டு சரி போய் தொலை, அவன் கூட தெரிஞ்சு சேரணும் தான் நான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஜோரோ சொல்லுவான். அப்புறமா அவன் என் கண்ணை பார்த்து நம்ம அவர் லிஸ்ட் கொண்டு போவோம். போது நிறுத்திக்கோ நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எல்லாரையுமே நம்ம ஹீரோ லைப்ரரி கூட்டிட்டு போறான். சுமரிக்கோ அப்படி நான் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சன் சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லுவோம். என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லுவோம். நீதான் என்ன எதுவும் பண்ணல, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றா. மத்தவங்க கிட்ட மட்டும் நல்லபடியா நடந்துக்கிட்டாளே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கவலையே படாதீங்க, நானும் உங்களுக்கு கத்து தரேன் அப்படின்னு சாக்குரா சொல்லுவோம். ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்னா சும்மாவா, எல்லாத்துலயுமே இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே வாங்கியிருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். நான் எப்படி படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறனோ அதே மாதிரியே உங்களையும் பண்ண வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ணணும். இது மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கு நீங்க இந்த 5000 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. 5000 ப்ராப்ளமான்னு கேட்கவும் ஆமானவா சொல்றா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஹீமாவரி நம்ம வேணா ஜாப்பனீஸ் படிக்குமா, நான் அதை உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு பான்சி கேட்கவும் நல்ல வேலை காப்பாத்திட்டா ஓகே அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. சரி பான்சி அவளை பாத்துக்கிட்டோம், நீங்க இந்த 1000 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு காஸ்மோஸ் தருவாங்க. சாக ரெடியான மாதிரி மேக்ஸ் ப்ராப்ளம் செய்ய ரெடி ஆயிட்டான். ஒரு வழியா இவங்க எல்லாரும் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. சூப்பரா கத்து கொடுத்த பான்சின் ஹீமாவரி சொல்றா. நாளைக்கு இங்கிலீஷ்க்கு 3000 கொஸ்டின் ரெடி பண்ணணும் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. பான்சி குக்கிங் சூப்பரா இருந்ததுன்னு ஹீமாவரி சொல்லுவோம். ஆமா பான்சி குக்கீஸ் நீங்க சாப்பிடல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு குக்கீஸை விட மீட் தான் அதிகமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சன் சொல்றான். பான்சி இப்ப தனிமையில இல்லாம இவங்க கூட சேர்ந்து ஜாலியா இருக்கா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணுவோம். எதுக்காக எங்க 3 பேரையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க ஜோரோ, மைண்ட்ல என்ன யோசிக்கிறேன்னு பான்சி கேட்கவும் அந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேன், நீங்க தான் குறுக்கால நடந்து வந்துட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். திரும்ப பாரு ஜாப்பனீஸ்ல நான் தான் அதிக மார்க் வாங்குவேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்லுவோம். நான் தான் வாங்குவேன் சன் சொல்றான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நாங்க எல்லாருமே திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டோம். இது ஒரு நியூ பிகினிங். என்னோட கனவுகள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும். எனக்கான தனி ஹைரம் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கான். என்ன அங்கேயே நின்றுட்டாரா அப்படின்னு சொல்லி மத்தவங்க கூப்பிடுறாங்க. அது ஒண்ணும் இல்ல, ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் அது நிறைவேறும் நம்ம ஹீரோ போறான். கிசராகி அமட்சியோ ஒரே நேரத்துல 3 பொண்ணுங்களை நியூ பிகினிங் அண்ட் நான் தான் கிசராகி அமட்சியோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வழக்க போல ஹீமாவரி முதுகுல வந்து அடிச்சு குட் மார்னிங் சொல்றா. நானும் சன்னும் மிட் டர்ம் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம். முதுகுல அடிக்காத டெய்லியும் சொல்றலன்னு கேட்கப்போ அப்ப நாளைக்கோ சொல்லுன்னு சொல்றா. ஏன் டெய்லியும் நான் அடிக்கிறேன்னு கேட்போம். ஏன்னா நம்ம ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றா. காஸ்மோஸ் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி ஒன்னு நான் அப்புறமா பாக்கலாமா, இதை உன்கிட்ட மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றா. என்னோட தனி ஹைரம் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியா இருந்தா. அந்த ரிப்போர்ட்டர் ராஜ்னரோ உன்கிட்ட ஒன்னு பேசணும்னு வரா. புரிஞ்சு போச்சு, அடுத்த ஆடு சிக்கிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அது வந்து எனக்கு ஒன்னு பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லவோ ஐயா ஐயா ஹைரம்ல ஒரு புது லிஸ்ட் ஆட் ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம உட்காந்து பேசலாமா அப்படின்னு ஒரு பெஞ்சுக்கு கூட்டிட்டு போறா. இந்த பெஞ்சா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த பெஞ்ச் ஏன் இங்க இருக்கு, புரிஞ்சு போச்சு, ஏதோ மோசமா நடக்க போது நம்ம ஹீரோ நினைக்குவோம். என் பக்கத்துல வந்து உட்காரியானவா சொல்லுவோம். அதே டைலாகா நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். நேத்து இருந்த மாதிரி நான் இப்போ இல்ல, மேபி ஏதாச்சும் மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் உட்கார்தான். ஆக்சுவலி உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிடணும்னு ஆசையா இருக்கு. உன்னை பத்தி திங்க் பண்ணும்போதெல்லாம் என் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்குது. ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவோ எக்ஸைட்டடாவே இருக்கு அப்படின்னு சொல்லவோ. லவ் அனிமியோட ஹீரோனா இதெல்லாம் சகஜம் தானே நம்ம ஹீரோ நினைக்கிறான். யாரோ நீ ஒரு சீட்டர் பிளே பாய் தானே நம்ம கேட்கவும் என்ன அது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹீமாவரி, பிரசிடென்ட் காஸ்மோஸ், சான்சகோயின் 3 பேரையும் ஒரே நேரத்துல சீட் பண்றல. இது எல்லாம் ஆரம்பிச்சது போன வருஷம் பேஸ்பால் டோர்னமெண்ட்ல தான் அப்படின்னு ஆசனார சொல்லவும் திரும்பவுமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நானும் ஸ்டேடியம்ல உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீ மேட்சை பார்க்காம பின்னாடி திரும்பி ஒரு அழகான பொண்ணை வெறிக்க பார்த்துட்டு இருந்த. உன் கண்லயே அந்த வெறி தெரிஞ்சது. உன்ன மாதிரி ஒரு மோசமானவனுக்கு எப்படி 3 கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சாங்க அப்படின்னு கேட்கவா. அவங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ சொல்றான். என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு போட்டோ காமிக்கிறா. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்க லவர்ஸ் மாதிரி தான் இருக்கு. இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல, தப்பா புரிஞ்சுட்டு இருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். 3 பேர் உன் கூட இவ்வளவு க்ளோஸா இருந்தோம். அவங்க உன்னை லவ் பண்ணலனா நீ என்ன லவ் பண்ணுமே ஹீரோவாடா அப்படின்னு கேட்கவோ. ஐயோ ரியாலிட்டி கஷ்டமா இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் எப்படியே விட முடியாது அப்படின்னு நியூஸ் பேப்பர் காமிக்கிறா. 3 பொண்ணுங்களை சீட் பண்ற கிசராகி அமட்சியோன்னு ஆர்டிகல் ரெடி பண்ணி வச்சிருக்கா. இது உண்மை கிடையாது நம்ம ஹீரோ சொல்லவும். ஒரு ரிப்போர்ட்டரா நான் தப்பான இன்ஃபர்மேஷன் யாருக்கும் பரப்பிடக்கூடாது. சோ ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வரைக்கும் உன் கூடவே இருந்து நான் உன்னை கண்காணிப்பேன். உன் மேல தப்பு இல்ல, நான் ஆர்டிகலை வெளியிட மாட்டேன். ஒருவேளை உன் மேல தப்பு இருந்ததுன்னு வையன், ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய கூட்டம் வரும், இன்க்ளூடிங் பேரண்ட்ஸும் வருவாங்க. அப்ப நான் இதை பப்ளிஷ் பண்ணிருப்பேன், பாத்துக்கோ. கோஆபரேஷனுக்கு தேங்க்ஸ் ஜோரோ அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோவையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. காஸ்மோஸ் நம்ம ஹீரோ கிளாஸ் முன்னாடி வந்து நிக்கிறா. பிளான் பண்ண மாதிரியே வந்துட்டேன்னு சொல்றா. ஆமா என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு மெசேஜ் அனுப்பி இருந்தால நம்ம ஹீரோ
யோசிக்கிறான். ஃப்ளவர் டான்ஸுக்கு உன்னோட பார்ட்னரா நான் செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஒரு பையன் கூட 3 பொண்ணுங்க சேர்ந்து ஆடுவாங்க, அதுதான் ஃப்ளவர் டான்ஸ் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். உன் கூட ஆட போற அந்த இன்னொரு 2 பேர் ஹீமாவரியும் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணு காமட்டாவும் தான். லெஜெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஃப்ளவர் டான்ஸ்ல நீ ஆட போற ஏதோ ஒரு பொண்ணுக்கு கூட தான் உனக்கு மேரேஜ் ஆகும்னு சொல்றாங்க. அப்படின்னா நீயும் நானும் சும்மா சொன்னேன் அப்படின்னு வெக்கப்பட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் 2 வருஷமும் நான் இதுல கலந்துக்கிடல, ஆனா இந்த வருஷம் நீயே பார்ட்னர் தெரிஞ்ச உடனே நான் யோசிக்காம ஒத்துக்கிட்டேன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறா. என்னாச்சுன்னு கேக்குறா. இல்லன்னு சொல்லுவோம் நம்ம பெஸ்ட் பண்ணலான்னு சொல்றா. ஆனா இவ கைய பிடிக்கிறதெல்லாம் ஆஜனாரோ பார்த்துட்டு காஸ்மோஸ் கிளம்புனதுக்கு அப்புறமா நான் நினைச்சதை விட இதெல்லாம் மோசமா இருக்கும் போலின்னு சொல்றா. கைஸ் நீங்க 3 பேர் என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லவும் முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஃப்ளவர் டான்ஸ்க்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணணும், நான் தனியாவா பண்ண முடியும்னு காஸ்மோஸ் கேக்குறா. அவனை பத்தி தப்பா ரிப்போர்ட் எழுதுறான்னா அவ பெண்ணு நிப்போ உடைச்சிரு, அவளால எழுத முடியாதுன்னு பான்சி சொல்றா. சன்னு நீயாச்சும் ஹெல்ப் பண்ணு கேட்கவும் எனக்கு பேஸ்பால் பிராக்டிஸ் இருக்குன்னு அவன் சொல்றான். லஞ்ச் டைம்ல தான் அவ ரூம்ல இருப்பா, ஃபாலோ பண்ண மாட்டா. அவ அந்த ஆர்டிக்கலை பாஸ் பண்ணா உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லவும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த 3 பேரும் சொல்றாங்க. சன் இன்னைக்கு குக்கீஸ் சாப்பிடாம போயிட்டானான்னு ஹீமாவரி பாக்குறா. ஸ்கூல் முடிஞ்சு ஃப்ரீயா இருப்பியா, உன் கூட ஆடுற அந்த காமெட்டா கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணணும், நம்ம ஒன்னா போலாமான்னு கேட்கவும் நம்ம ஒன்னா இருக்கிறத பார்த்தா இன்னும் தான் எனக்கு பிரச்சனை நம்ம ஹீரோ சொல்லவும் நான் மட்டும் போகணுமா லோன்லியா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லவும் நான் வாரேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றா. பட் ஒன் கண்டிஷன் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் இயர் காமெட்டாவை பார்க்க நம்ம ஹீரோ போறான். ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்களே நீ விட்டு வைக்கலையான்னு ஆசனார ரிப்போர்ட் எழுதுறா. நான் அவன் கூட வரதா இருந்தா நீ என்கிட்ட ஸ்ட்ரிக்டா நடந்துக்கணும், அப்படின்னா ஆசனார கேமலா இருக்கிற தப்பான ஒப்பீனியன் போக நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அசால்ட் பண்றேன்னு காஸ்மாஸ் சொல்லியிருப்பா. என்னது ஒரு பிரசிடென்ட்டை இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டு இருக்க, சுப்பீரியர் கிட்ட இப்படிதான் நடந்துக்கிடுவியா, ஒண்ணு மாதிரி ஆளுங்கதான் ஆம்பளைங்களுக்கு கெட்ட பேர் உண்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லவும் சாமுராய் மோடுக்கு போயிட்டாலே அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஓ ரிப்போர்ட்டர் ஆசுனாரோ எப்படி இருக்க, நான் இங்க கிசராக்கி கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துகிட்டு இருக்கேன், சரி வாங்க நம்ம எதிரி செகண்ட் ஃப்ளோர்ல தான் காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் இந்த சாமுராய் மோட எப்படி நிறுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃப்ளவர் டான்ஸ்ல இருக்கிற ஒரு மெம்பர் வரலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கவும் வேற ஆளை செலக்ட் பண்ணுவோன்னு காஸ்மாஸ் சொல்றா. நம்ம ஹீரோவை பார்க்கவும் அந்த ஃபர்ஸ்ட் இயர் காமெட்டா பண்ணு தெரிச்சு ஓடுறா. ப்ளீஸ் என்கிட்ட வராத, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஷோவை கிஸ் பண்ற ஸ்லிப்பரி மேன் தானே நீனவா கேட்கவும் லைப்ரரியில பான்சி பண்ணதை பார்த்து புதுசா ஒரு ரூமர் பரவி இருக்குன்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இவன் ஸ்லிப்பர் மேன் இன்னும் மோசமானவனா அப்படின்னு ரிப்போர்ட் எழுதுறா. ஃபேக் நியூஸ் நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஏன் ஷிவா கிஸ் பண்ணாத அப்படின்னு ஓடிடுதா. அப்ப கண்டிப்பா ஒன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் 3 பொண்ணுங்க லவ் பண்ண மாட்டாங்க, நான் தான் தப்பா நினைச்சிட்டேனோ அப்படின்னு ஆசனாரா சொல்லவோ அவ்வளவுதான் பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. ஆனா என் மானம் போச்சே நம்ம ஹீரோ நினைக்கிறான். காமெட்டா டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு காஸ்மோஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கா. மேல எந்த தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சோ நான் அந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணல, ஆனா எனக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனா இல்ல, உண்மையை அன்கவர் பண்ற வரைக்கும் நான் உன்னை ஃபாலோ பண்ணட்டுமா அப்படின்னு ஆசனாரா கேட்கவும் சரி என்னமா பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஃபர்ஸ்ட் இயர் காமெட்டா அவன் கூட டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டா, என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் எனக்கும் தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். நான் வேணா அப்படின்னு ஆசனாரா கேட்க வரதுக்குள்ள பிரசிடென்ட் தான் மெசேஜ் பண்ணிருக்கா. என்னோட 3வது டான்ஸ் பார்ட்னர் அவ அரேஞ்ச் பண்ணிட்டு லஞ்ச்ல இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கா நம்ம ஹீரோ சொல்லவும் ஆசனாரா கொஞ்சம் சோகமாகறா. என்னது சன்னா 3 பொண்ணுங்க கூட தானே ஆடணும்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஆல்ரெடி பிரின்சிபல்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன், சன் தான் அவங்க கூட ஆட போறான், எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. ஒருவேளை நம்ம ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான் அப்படின்னு சன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஆமா ஜோரோ நம்ம ஏன்டா லோ குவாலிட்டி அனிமேஷன் ஆயிட்டோம்னு சன் கேட்கவும் நான் அடுத்த சீன்ஸ்க்கு அனிமேட்டர்ஸ்க்கு பட்ஜெட் எகிரிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி என்ன சீன்னு பார்த்தா இந்த சீன் தான் அது. நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட சேர்ந்து ஒன்னாவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க, டான்ஸுக்கு தேவையான அந்த காஸ்டியூம் எல்லாத்தையும் போய் வாங்குறாங்க. ஆசனாரவும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி இவங்க எல்லாரும் ஒத்தமையா இருக்கிறத பாக்குறா. ஃப்ளவர் ஃபெஸ்டிவலுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு, ஆசனாரோ ப்ராப்ளமும் முடிஞ்சிச்சு, நம்ம ஹீரோ ஹாப்பியா இருக்கான். அப்ப கிளாஸ்ல இருக்கிற ரவுடி பொண்ணுங்கெல்லாம் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ இவ்வளவு மோசமானவனா அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல காமிக்கிறாங்க. உனக்குலாம் வெக்கமாவே இல்ல, 3 பொண்ணுங்களை ஏமாத்திருக்க அப்படின்னு அவங்க கேட்கவோ காஸ்மோஸ் அங்க வரா. இங்க பாருங்க இது உண்மை கிடையாதுன்னு சொல்லவும் உங்களுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை அந்த லவ் பண்ணதுல ஒரு பொண்ணு இவங்களா இருக்குமோ அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. வழி விடுங்க, இந்த ஆர்டிக்கல் உண்மை கிடையாது, இது நான் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், இதுல இருக்கிறது தப்பு, பிரிண்ட் பண்ண வேண்டாம்னு தான் வச்சிருந்தேன், ஆனா பிரிண்ட் பண்ணக்கூடியதுல ஏதோ மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசனாரா சொல்லவோ சரி நீயே சொல்றதுனால நாங்க நம்புறோம், ஆனா இவன் மட்டும் பொண்ணுங்களை சீட் பண்றான்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு அந்த ரவுடி பொண்ணு சொல்லிட்டு போறா. சாரி ஜோரோ என்ன மன்னிச்சிரு, நேத்துக்குள்ள நியூஸ் பேப்பர் பிரிண்ட் ஆகிற ஆர்டிக்கல் இது மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசனாரா சொல்லவோ பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் வேணா நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ் போய் பப்ளிஷான எல்லாத்தையும் திரும்ப கலெக்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்லவும் இல்ல வேண்டாம் இதை நானே போய் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்றேன் அப்படின்ட்டு ஆசனாரா அங்க இருந்து கிளம்புறா. இது ஒர்க் அவுட் ஆகல ஜோரோ, நான் என்னால முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்மோஸ் அங்க இருந்து கிளம்புறா. இப்ப லஞ்ச் டைம்ல எல்லாரும் மீட் பண்ணும்போது அந்த 3 பொண்ணுங்களுமே வந்துட்டு இப்போதைக்கு நம்ம மீட் பண்ணாம இருக்கிறதே நல்லது, ஹேமாவரியும் அதை தான் சொன்னா அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. நியூஸ் பேப்பர் இன்சிடென்ட்னாலயா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா ஒரு பிரசிடென்டா இருந்தா என்னால எதுவுமே பண்ண முடியல, என்ன மன்னிச்சிரு, திரும்பவும் என்னால உனக்கு கஷ்டம் தான் இல்ல, நம்ம தனியா பிராக்டிஸ் பண்ணிட்டு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு ஒன்னா பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல, அது வரை நம்ம மீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. கொஞ்ச நாளைக்கு நீ லைப்ரரி வர வேண்டாம்னு பான்சி சொல்றா. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன்னு ஆசனாரா வந்து நிற்கவும் நான் வீட்டுக்கு கிளம்புறா. நம்ம ஹீரோ போறான். டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலையான பா கேட்கவும் இந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இப்போதைக்குள்ள நாங்கள் மீட் பண்ண போறது இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். எல்லாம் என்னால தானே சாரி அப்படின்னு ஆசனாரா சொல்லுவோம். பரவாயில்ல நம்ம ஹீரோ சொல்றான். என்னால தான் உனக்கு இந்த பிரச்சனை, டான்ஸுக்கு வேணா நான் உனக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஆசனாரா கேட்கவும் நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்றான். ஸோ ஆசனாரா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. சூப்பரா பண்ற நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப டெய்லியும் நானே ஒன்னு ப்ராக்டிஸ் பண்றேன்னு ஆசனாரா சொல்றா. காஸ்மோஸ் எல்லாத்தையும் மறைஞ்சிரும் பார்த்துட்டு இருக்கா. நான் அவங்க எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் மிஸ் பண்றேன்னு தான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சோகமா போயிட்டு இருக்கான். நீ மட்டும்
3 பொண்ணுங்க கிட்ட சீட்டிங் பண்றேன்னு தெரிஞ்சது அப்படின்னு அந்த ரவுடி பொண்ணுங்க வந்து நிற்கவும் எதுவும் பிரச்சனையான ஆசனாரா அங்க வரதை பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க கிளம்புறாங்க. என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போதைக்கு ஆசனாரா மட்டும் தான் என் சைடு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என் பேரை சரி பண்ற மாதிரி இருக்கிற அந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் ஆர்டிக்கல் ரெடி பண்ணிட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா, ஆனா நாளைக்கு தான் நான் அதை பப்ளிஷ் பண்ணுவேன். இன்னைக்கு நீ ஃப்ளவர் டான்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. இன்னைக்கு நீ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணு. நாளைக்கு நான் அதை பப்ளிஷ் பண்ணும்போது எல்லாருக்கும் அவள நல்ல ஒப்பீனியன் வரும்னு வா சொல்றா. சரி உன் விருப்பம் நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ சன் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஜோரோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லவோ பிரச்சனையா நம்ம ஹீரோ கேட்கறான். பிரின்சிபல் ஆஃபீஸ் முன்னாடி தான் நிக்கிறேன், என்ன நடக்குன்னு நீயே கேளுன்னு காமிக்கவோ 2 பசங்களை ஆட அலோ பண்றதை எங்களால ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கண்டிப்பா என்ன உன் கூட டான்ஸ் ஆட அலோ பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், சாரி அப்படின்னு சன் சொல்றான். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, நான் தான் சாரி கேட்கணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்படினாலும் ஃப்ளவர் டான்ஸை கேன்சல் பண்ண போறது இல்ல, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு ஆசனாரோ கேட்கறா. புதுசா ஒரு பொண்ணு தான் சப்ஸ்டிடியூட்டா ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆசனாரோ நீயா கூட டான்ஸ் ஆடுறியான்னு கேட்கவும் இது நானா அப்படின்னு ஷாக் ஆகுறா. ப்ளீஸ் நம்ம ஹீரோ கெஞ்சி கேட்கவும் சரி ஓகே நான் கூட நல்லா தான் டான்ஸ் ஆடுவேன்னு வா சொல்றா. சரி நான் இப்பவே பிரசிடென்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கால் பண்ண போகவும் நான் இங்க தான் இருக்கிறேன், உங்க 2 பேரையும் தான் தேடிட்டு இருந்தேன், பார்த்தா நீங்களே ஒன்னா இருக்கீங்களா. சன் கூட இருந்த டான்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, அஸ்னோரா சப்ஸ்டிடியூட்டா இருக்கேன்னு சொன்னாலான்னு கேட்கவும் இல்ல நான் தான் அவா கிட்ட கேட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ சீன் அவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சா, எல்லாம் கையை மீறி போறதுக்குள்ள நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அஸ்னோரா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஸ்டூடெண்ட் கவுன்சில் வர வாரியா. ஜோரோ நீ இங்கே இருன்னு சொல்லவும் நானும் தானே இந்த டான்ஸ்ல இருக்கேன், நானும் வருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஜோரோ கூட இருந்தா தான் நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் வருவேன் அப்படின்னு ஆசனாரா சொல்லவும் கண்டிப்பா ஜோரோ வரணும்னு நினைக்கிறியான்னு காஸ்மாஸ் கேட்கவும் ஆமான்னு ஆசனாரா சொல்றா. இவங்க 3 பேரும் இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸ் போறாங்க. ஜோரோ கூட டான்ஸ் ஆட நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு காஸ்மாஸ் கேட்கவும் ஜோரோ பிரச்சனையில இருந்தா ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லவும் நீ டான்ஸ் ஆடுறன்னு சொன்ன ப்ரப்போஸ் நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு காஸ்மாஸ் சொல்லவும் எதனால ஆசனாரோ கேட்கறா. ஜோரோ மேல இருக்கிற தப்பான பேரை கிளியர் பண்ணி நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்றது தானே இப்போ முக்கியம், அதை போய் பண்ணேன்னு சொல்லவும் நான் ஏன் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு ஆசனாரோ கேட்கறா. ஜோரோ இதை கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அவன் முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணா பரவாயில்லையான்னு காஸ்மாஸ் கேட்கவும் பரவாயில்லன்னு ஆசனாரோ சொல்றாங்க. என்னதான் நடக்குதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டான்ஸுக்கு ரிஜெக்ட் பண்ணது நியூஸ் பேப்பர்ல போடவான்னு ஆசனாரோ மிரட்டவும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, எல்லார்கிட்டயும் போய் சொல்லி ஜோரோவை இத்தனை நாள் பயன்படுத்தினியே அதையும் அப்படின்னா உன்னால நியூஸ் பேப்பர்ல போட முடியுமா அப்படின்னு சொல்லி காஸ்மாஸ் கேட்கவும் இது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஜோரோக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்னு தெரிஞ்சுமே நீ அவனை கார்னர் பண்ணி அவனை ஃபாலோ பண்ண ஒத்துக்கிட வச்ச. எல்லாருமே லஞ்ச் டைம்ல தான் லைப்ரரியில மீட் பண்ணுவோம், அந்த டைம் மட்டும் ஏன் நீ அவன் கூட இல்ல அப்படின்னு சொல்லி காஸ்மாஸ் கேட்கவும் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தானே சொல்றா. லைப்ரரியில வச்சு கூட தான் ரிப்போர்ட்டை மேக் பண்ணலாமே, நீ லஞ்ச் டைம்ல நியூஸ் ரிப்போர்ட் பண்ணல, ஜோரோவை பத்தின வதந்திகளை பரப்பி இருக்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சதுல லஞ்ச் டைம்ல தான் ஜோரோவை பத்தின அந்த தப்பான வதந்திகள் பரவி இருக்குன்னு தெரிஞ்சது. அந்த ஸ்லிப்பர் மேனுங்கிற வதந்தியை நீதான் குறிப்பிட்டு ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட முக்கியமா பரப்பி விட்டுருந்த, அதனாலதான் காமட்டா ஜோரோ கூட டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறமா ஜோரோவை பத்தின அந்த தப்பான ஆர்டிகல் பிரிண்ட் ஆனதுன்னு சொல்லவும் அதை உண்மையிலேயே நான் பிரிண்ட் பண்ணல, வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு ஆசனாரா சொல்றா. அந்த டேட்ல நீ பிரிண்ட் பண்ணல, ஆனா அதுக்கு முந்தின நாள் ஈவினிங்னு சொல்லவும் அதான் லாக் ஷீட் இருக்குமே அதை செக் பண்ணி பாருன்னு சொல்லவும் ஆமா லாக் ஷீட்டை நான் செக் பண்ணி பார்த்தான்னு காமிக்கிறா. ஆனா அதுல ஆசனாரா பேர் இல்லையே நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த ப்ரூஃபே போதும் நான் இன்னசென்ட் தான் அப்படின்னு ஆசனாரா சொல்லவும் இது நீ ஆல்டர் பண்ணது, ஒரிஜினல் லாக் ஷீட் இந்த இருக்கு, நீ எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்னு அவ காமிக்கிறா. ஆனா இது எப்படின்னு ஆசனாரா யோசிக்கவும் ஜோரோ பத்தின தப்பான ஆர்டிகல் ரிலீஸ் ஆன உடனே நான் ஃபர்ஸ்ட் எங்க போனேன்னு நினைச்சேன், ஆர்டிகலை பிரிண்ட் பண்ற இடத்துக்கு போய் அந்த லாக் ஷீட் தான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு காப்பி எடுத்து வச்சேன், அதுக்கப்புறம் தான் நான் ஜோரோ கிளாஸ் ரூம்க்கே வந்தேன். எல்லாரும் என்ன சந்தேகப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் நான் எதுக்காக அந்த ரிஸ்க் எடுத்தேன்னு யோசிக்கிறியா, நீ பிளான் பண்ணி தான் அந்த நியூஸ் பேப்பர் ஆஃபீஸை மென்ஷன் பண்ணியா அப்படின்னு ஆசனாரா கேட்கவும் ஆமா நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்க்கு போய் எல்லாத்தையும் திரும்ப கலெக்ட் பண்றேன்னு நான் சொன்ன உடனே இல்ல நானே எல்லாத்தையும் கலெக்ட் பண்றேன்னு நீ போன, அதனால தான் எனக்கு இந்த வீடியோ ப்ரூஃப் கிடைச்சது, இது ஜஸ்ட் ஒரு கேம்பிள், ஆனா நான் நினைச்ச மாதிரியே தான் நீ பண்ண, சொல்லு ஜோரோவை முதல்ல எங்க கிட்ட இருந்து பிரிச்ச, அதுக்கப்புறமா ஒரு வாரமா நீ அவன் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவானா. நான் தானே அவகிட்ட டான்ஸ் ஆட கேட்டேன் நம்ம ஹீரோ கேட்கறான். ஒருவேளை நீ கேட்கலன்னா அவளே உன்கிட்ட கேட்டிருப்பா, பிடிஏ கிட்டயும் நான் விசாரிச்சிட்டேன், 2 பசங்க ஆடக்கூடாதுங்கிற சன் பிரச்சனையும் இவா தான் கொண்டு வந்திருக்கா, ஒரு வாரமா அவ உன் கூடவே இருந்து அவளை தவிர்த்து வர எந்த ஆப்ஷனும் உனக்கு டான்ஸ் ஆட இல்லாத மாதிரி அவ எல்லா சீனையும் கிரியேட் பண்ணிருக்கா, சொல்லி ஏன் இதெல்லாம் பண்ணான்னு காஸ்மாஸ் கேட்கவும் ஃப்ளவர் டான்ஸ்ல ஆடுற அந்த 3 பொண்ணுங்கள்ல யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிடுவான்னு ஒரு லெஜண்ட் ஸ்டோரி இருக்கு, அதுக்காக தான் நான் இதை பண்ணேன், ஏன்னா நான் ஜோரோவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் நீயுமான் காஸ்மாஸ் கேட்கறா. எல்லாம் போன வருஷம் பேஸ்பால் டோர்னமெண்ட்ல தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லவும் இவ லவ் பண்றேன்னு சொன்னது கூட பிரச்சனை இல்ல, எத்தனை தடவை தான் அந்த டோர்னமெண்ட் சீனுக்கே போவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அன்னைக்கு ஒரு பால் என் மேல மோத வந்துச்சு, பட் ஜோரா தான் டக்குன்னு என்ன ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்தினா, அப்பதான் நான் லவ்ல விழுந்தேன்னு சொல்லவும் ஆக்சுவலி அந்த அழகான பொண்ணு பார்க்க வியூ சரியில்லைன்னு அந்த பக்கமா போனா நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் ஜோராவை உண்மையா லவ் பண்றேன், அவன் கூட நான் டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசனாரா சொல்லவும் மத்தவங்களை கீழே இழுத்து நீ மேல வரணும்னு நினைச்சுன்னா அது கண்டிப்பா நிலைக்காது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், லவ்ல கண்டிப்பா நிறைய ப்ராப்ளங்கள் வரதான் செய்யும், ஆனா அது எல்லாத்தையும் கடந்து நீ உண்மையான லவ் அடைஞ்சுன்னா அது இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு ஹாப்பினஸ் உனக்கு கொடுக்கும் அப்படின்னு காஸ்மாஸ் சொல்லவும் ஜோரோ நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்றேன், நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசனாரா சொல்லவும் போதும் நிறுத்து, எனக்கு உன் மேல எந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸும் இல்ல, நீ பண்ண விஷயங்கள்னால எல்லாரும் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா, சன் அவனோட முக்கியமான பேஸ்பால் பிராக்டிஸை விட்டுட்டு என் கூட வந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணா, மத்தவங்களும் அதே மாதிரி தான், இனிமே என் பக்கமே வந்துடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ புரிஞ்சுது ரெசிடென்ட் காஸ்மோஸ், நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்பவே போய் அந்த ஆர்டிக்கலை ரெடி பண்றேன், நியூஸ் பேப்பர் கிளப் இப்போ உண்மையை மட்டும் தான் ரிப்போர்ட் பண்ண அப்படின்னு ஆசனாரா சொல்றா. காஸ்மோஸும் சரின்னு விட்டுருதா, நீ ரொம்பவும் மோசமானவன் ஜோரோ,
இப்படிதானே நான் சொல்லுவேன் நீ எதிர்பார்த்த, இன்னும் அதிகமா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ உன்னை வில்ல மாதிரி காட்டிக்கிட்ட, நீ உண்மையிலேயே நம்ம நல்லா வந்தேன் காஸ்மோஸ் சொல்லவும், நான் அந்த லெவலுக்கு ஒன்றும் நல்லவன் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். அவர் டான்ஸ்க்கு உனக்கு ஆல்ரெடி நாங்க வேற ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டோம், என்னாலும் சரி ஜோரோக்காக நான் அவகிட்ட டான்ஸ் ஆட ஒத்துக்கிட வைக்கிறேன், இப்படிதான் சன்சான் சொல்லிட்டு போனா. நாங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நீ மன்னிச்சிருந்தாலும் நாங்க செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா ஏதாச்சும் பண்ணணும்ல, சோ அவளை நாங்க ஒத்துக்கிட வைக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்லவோ, யாரவா நம்ம ஹீரோ கேட்டு அவ வரவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ ஃப்ளவர் டான்ஸ் நடக்குது, ஹீமாவரி கூட ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஆடுறான். ஜோரோ உனக்கு யார் மலையாச்சும் கிரஷ் இருக்கான்னு ஹீமாவரி கேட்கவோ, இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஓகே தான் ஹீமாவரி சொல்றா. ஹீமாவரி டான்ஸ் சூப்பர் அப்படின்னு ஆடியன்ஸ்ல எல்லாரும் சொல்றாங்க. பிரசிடென்ட் டான்ஸுக்கு தான் நான் வெயிட் பண்றேன்னு சில பசங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது காஸ்மோஸ் வரா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. நீ ஆசனாராவை பத்தி கவலைப்பட தேவையில்ல, எனக்கும் சன்னுக்கும் மட்டும்தான் அவளோட சீக்ரெட் தெரியும், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. ஆசனாரா அங்க அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை ரெடி பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த ஃப்ளவர் டான்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம போகுதுன்னா நீ இதுல கலந்துக்கிறங்கிறதுனால தான் அவ ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி காஸ்மோஸ் சொல்றா. ஸோ அதனால நான் உனக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். என்ன ரிவார்ட் நம்ம ஹீரோ கேட்கறான். இதுதான் அப்படின்னு அவ கிஸ் பண்ணிட்டு ஒரு வாரமா நான் உன்னை மிஸ் பண்ணேன்னு காஸ்மோஸ் ஓடிடுதா. இப்போ அடுத்தது பான்சி அவளோட அந்த ஒரிஜினல் கெட்டப்ல வந்திருக்கா. யாருக்கும் அந்த அழகான பொண்ணு ஒருவேளை புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்டா இருக்குமோ, இவ்வளவு அழகான பொண்ணு நம்ம ஸ்கூல்ல பார்த்ததே இல்லையேன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பான்சியும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க ரெண்டு பேர் டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ஹீமாவாரி பாக்குறா. அழகா இருக்குன்னு பான்சி கேட்கவும், ஒரு ஜப்பான் பையன் எப்பவும் ஜப்பான் பண்ண காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா எதுக்காக நீ எனக்காக இவ்வளவு தூரம் பண்ண, ஸ்டடி செஷன்ங்கிற பேர்ல லைப்ரரியில நான் தனியா இருக்காம எனக்காக ஃப்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ண, லஞ்ச் டைம்ல கூட ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்னு அவங்கள என் கூட இருக்க வச்ச, எனக்காக ஏன் இவ்வளவு தூரம் பண்ணேன்னு பான்சி கேட்கவும், ஏன்னா அந்த பெரிய பிரச்சனையில இருந்து நீ என்ன காப்பாத்தின, சோ பதிலுக்கு நான் உனக்கு பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு வாரமா உன்னை மிஸ் பண்ண, ஹார்ட் ஃபுல்லா வா மேல இருக்கிற லவ்வும் என் மைண்ட் ஃபுல்லா வா மேல இருக்கிற நினைப்பு தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பான்சி சொல்றா. சோ ஒரு வழியா இப்ப அந்த ஃப்ளவர் டான்ஸ் முடியுது. இந்த 3 பொண்ணுங்கள்ல ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணவல்ல, மேபி நீ என்னைய கூட நாளைக்கே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பான்சி சொல்லுவோம். ஆனா இந்த வருஷம் டான்ஸ்ல மட்டும் அப்படி கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பான்சி நீ சூப்பரா ஆடினு எல்லாரும் சொல்றாங்க, ஜோரோ நீயும் சூப்பரா ஆடினு சன் சொல்றான். உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இந்த ஃப்ளவர் டான்ஸை நானுமே நல்லா என்ஜாய் பண்ணேன், உங்க எல்லாரும் கூடயே இருந்ததையும் தான். அப்போ நம்ம இதே மாதிரி இருக்கலாமான்னு பான்சி கேட்கவும், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ இல்ல எப்பவுமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றா. எல்லாருக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் காஸ்மோ, ஹீமாவரி, சன் அப்படின்னு சொல்லி பான்சி சொல்றா. நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கல்ல ஜோரோ. நம்ம ஹீரோட அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்பதான் தூங்கி எந்திரிச்சு வரான். இன்னைக்கு மண்டே நீ ஸ்கூலுக்கு போலியான்னு அவங்க அம்மா கேட்கவும், சாட்டர்டே சண்டே தான் எங்க ஸ்கூல்ல ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் நடந்தது, சோ இன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனாலும் இன்னைக்கு உனக்கு மதிய லஞ்ச் செய்ய வேண்டாம்ல, ஏன்னா நீ ஃப்ரெண்ட் கூட வெளியே போறலன்னு சொல்லுவோம். ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். அதோ ஃப்ரெண்ட் தான் சொன்னான்னு சொல்லுவோம். பார்த்தா பான்சி நம்ம ஹீரோட வீட்டுல இருக்குது பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இன்னைக்கு நம்ம ஹீரோட ராசிக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தவங்களோட தெரியாத ஒரு பக்கத்தை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க அப்படின்னு டிவில சொல்றாங்க. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், வழக்கமா எப்போ போல உன்னை ஃபாலோ பண்றதுக்காக வந்தேன், அப்பதான் அவங்க அம்மாவை நானும் மீட் பண்ணா, அவங்க தான் என்ன வீட்டுக்கு இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவும், இந்த பொண்ணு நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன், எனக்கு பிடிச்ச அதே மூவியை இவ்வளவு ஒரு நாள் கடையில உட்காந்து பாத்துட்டு இருந்தா, அப்பவே நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அவங்க அம்மா சொல்றாங்க. லாரலும் நானும் நல்ல டீம்னு பான்சி சொல்லுவோம். லாரலா நம்ம ஹீரோ கேட்கறான். கிசராகி கீக்கி அப்படிங்கிற என்னோட ஃபுல் நேம்ல இருந்தா இந்த லாரல்ங்கிற நிக் நேம் வந்திருக்கு, என் நிக் நேம் எவ்வளவு ஸ்வீட்டா இருக்குல்ல, பான்சி என் பையனை நல்லா பாத்துக்கோன்னு சொல்லுவோம். அவன் தான் என்ன நல்லா பாத்துக்கிடுவான் ஆன்ட்டி அப்படின்னு சொல்றா. இப்ப பான்சி கூட சேர்ந்து நம்ம ஹீரோ அக்வாலாண்டுக்கு வரான். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே தான் வந்திருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் ஸ்விம் சூட்ல இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கான். நானும் ஒரு பையன் தான், ஃபீலிங் எனக்கு புரியுதுன்னு சன் சொல்றான். நான் இதுல அழகா இருக்கேன்னு ஹீமாவரி கேட்கப்போ, கியூட்டா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது எனக்கு வியர்டா இருக்கும்னு காஸ்மோஸ் கேட்கப்போ, பார்க்க ரொம்ப அழகா இருக்க. ஆமா பான்சி எங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பான்சியோட ட்ரெஸ்ஸுமே ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு, ஆனாலும் நம்ம ஹீரோ அதை வெளிக்காட்டிக்கிட கூடாதுன்னு நினைக்கிறான். என்ன நீ இவ்வளவு குட்டியா ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இது ஸ்விம் சூட் எபிசோட் ஆச்சு, அதான் எங்க பெஸ்ட்டை நாங்க பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி வாங்க போலாம் அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. இப்ப எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் எல்லாத்துலயுமே ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப ராக் பேப்பர் சீசர் போட்டு யாரு கடைக்கு போகணுங்கிறதுல நம்ம ஹீரோ தோத்து போனதுனால நம்ம ஹீரோ கடைக்கு வரான். நான் சிசர் வச்சிருக்க கூடாதான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஒரு பொண்ணு திரும்பி பாக்குறா. ஸ்கூல்ல நம்ம ஹீரோவை மறக்கனா இந்த ரவுடி கேங் பொண்ணுங்களோட லீடர் தான் இவா. ஹேர் ஸ்டைல மாத்தி இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு அடையாளம் தெரியல. யார் இந்த பொண்ணு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யார் நீங்க எதுக்கு ஏன்ட்ட பேசுறீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு நீங்க பாக்க எனக்கு தெரிஞ்ச பையன் மாதிரி இருந்தா அதனாலதான் உன்ட்ட பேசினேன் அப்படின்னு திரும்பிக்குவோம். இவ ஏன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அச்சோ அந்த பெஞ்ச் இங்க எங்கேயாச்சும் இருக்கா நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னன்னு ஹாப்பி ஆகிறான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ஒரு பையனை ரொம்பவும் தப்பா ட்ரீட் பண்ணிட்டா, ஆனா அந்த பையன் மேல தப்பு இல்லைன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது. அவ்வளவு சாரி கேட்கணும்னு ட்ரை பண்றா, ஆனா எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. ஒருவேளை அந்த பையன் அவன் மேல கோபமா இருந்தா அப்படின்னு கேட்கும்போது, ஜஸ்ட் மன்னிப்பு கேட்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல, அவனை நான் ரொம்ப தப்பா ட்ரீட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் சாரி கேட்டா முடிஞ்சிடாதுன்னு சொல்லவும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் ஃப்ரெண்டு பண்ணான்னு சொன்னான்னு கேட்கவும், ஆமாமா நான் இல்ல என் ஃப்ரெண்டு தான் பண்ணா. சரி இப்போ ஒருவேளை நீ அந்த பையன் இடத்துல இருக்கன்னு வச்சுக்கிடுவோம், நீ என்ன பண்ணா மன்னிப்ப அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானா இருந்தா
ஜஸ்ட் ஒரு சாரி கேட்டா போதும்னு நினைப்பேன்னு சொல்லவும் உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, ஜஸ்ட் சாரி கேட்டா எப்படா முடியும்னு கேட்கவும் நீ மனசார சாரி கேட்டா அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட தான் செய்வான், எல்லாருமே தப்பு பண்றது சகஜம் தான், சோ நீ சின்சியரா சாரி கேட்டா அந்த பையன் கண்டிப்பா ஏத்துக்கிடுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யார்டை அடிச்சுட்டு போய் மன்னிப்பு கேட்டாலும் ஏத்துக்கிடுவானான்னு கேட்கவும் அதையும் ஏன்ட்ட கேக்குறீங்க நம்ம ஹீரோ கேக்குறா, சும்மா சொல்லு உனக்கு எந்த கலர் பிடிக்கும்னு அவ கேட்கவும் இதையும் இவ ஏன்ட்ட கேக்குறா நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு லாங் ஹேர் பிளாக் கலரா இருந்தா எனக்கு பிடிக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சரி நம்ம திரும்பிக்கிறா. யார் தான் இவா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது சாரிக்காக இல்ல, நான் உன்கிட்ட கேட்டதுக்கு பதில் சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஜூஸை கொடுத்துட்டு கிளம்புறா. ஆலவரா ஜூஸோ இதை எப்படிதான் குடிக்கிறாளோ அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸை போய் பாக்குறான். சரி வா ஜோரோ வாட்டர் ஸ்லைட் போலான்னு ஹீமாவரி கூப்பிடுறா. ஜோரோக்கு அது பிடிக்காது, அவன் போக வேண்டியது டால்பின் ரைடுன்னு காஸ்மோஸும் ஹார்ட் பாத் அப்படின்னு பான்சியும் சொல்லவும் வாட்டர் ஸ்லைடு டால்பின் ரைடு ஹார்ட் பாத்னு 3 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 3த்துலயுமே போறது கூட எனக்கு ஓகே தான், ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ஜோரோ யார் கூட அதிகமா என்ஜாய் பண்றானோ அவங்க தான் வின்னர், ஜெயிக்கிறவங்க சொன்ன ஒரு விஷயத்த ஜோரோ செய்வான் அப்படின்னு இவங்களாவே ஒரு காம்படிஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. நான் தான் வின் பண்ண போறேன் 3 கேர்ள்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்ணேன்னு சன் சொல்றான். என்ன அரமான வச்சு இவங்க ஏன் காம்படிஷன் நடத்தணும், ஆனா யோசிச்சு பார்த்தா என்ன சொன்னதை நான் பண்ணாததை தவிர்த்துட்டா 3 பொண்ணுங்க என்ன ஹாப்பி ஆக்குறதுக்காக ட்ரை பண்றாங்க, இது கொஞ்சம் என்ஜாயபிளா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ இப்ப ஃபர்ஸ்ட் வாட்டர் ஸ்லைடுக்கு போறான். நல்லா கெட்டியா பிடிச்சுக்கோங்க ஸ்பிளாஷ் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எம்ப்ளாயி தள்ளி விடுறாங்க. ஹிமாவரி அப்படியே நம்ம ஹீரோவை பிடிச்சுக்கிட்டா வாவ் நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க தண்ணியில வந்து விழுந்திருக்காங்க. ஹிமாவரி எங்க போனா நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோவோட ஷார்ட்ஸ் ஹிமாவரி தலையில இருக்கு. ஜோரோவோடது தானே அப்படின்னு நம்ம கிட்ட போகவோ கிட்ட வராத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டக்குனு சன் தண்ணியில குதிச்சு நம்ம ஹீரோவோட மானத்தை காப்பாத்துறான். நீ தாண்டா நண்ப அப்படின்னு நம்ம ஹீரோவை ஹாப்பி ஆகுறான். இப்போ அடுத்து காஸ்மோஸ் வந்து டால்பின் ரைடுக்கு கூப்பிடுறா. அவ என்ன கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பா ஐ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ஜாய் பண்றான். அந்த லவ்வர்ஸை பாரு கட்டி பிடிச்சிக்கிட்டு போக போறாங்கன்னு சின்ன பசங்க சொல்லிட்டு போகவும் சின்ன பசங்க சொன்னதெல்லாம் கண்டுக்கிடாத சரி ஏற நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப நான் கட்டி பிடிக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, நீயும் அதை தான் எதிர்பார்க்கிறியா, நீ இதை எதிர்பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு வைக்கப்பட்டு இருக்கவும் எல்லாரும் பாக்குறாங்க. சீக்கிரம் ஏற நம்ம ஹீரோ சொல்லவும் அச்சே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ முதுகுல அடிக்கவும் டால்பின் மூவ் ஆகுதா. அவ உட்காந்து தனியா வைக்கப்பட்டு இருக்கா. அந்த பொண்ணு இவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போல. பிங்க் கலர் டால்பின்ல பாரு தனியா ரைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பசங்க கலாய்க்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கவலைப்படாத துணைக்கு இதுல நானும் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சன் சொல்லவும் நண்பா காப்பாத்திட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதை நான் ஆச்சரியப்படுத்தாது அப்படின்னு இப்போ பான்சி கூட நம்ம ஹீரோ ஹாட் பாத்ல போய் குளிக்க போறான். இப்போ எல்லாருமே ரிலாக்ஸா குளிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஜோரோ என்ன பார்க்கவே மாட்டேங்கிறேன், நீ பார்க்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு எஃபோர்ட் போட்டு ரெடியா இருக்கேன் அப்படின்னு பான்சி சொல்லவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் ஃபர்ஸ்ட் டைமா என்ஜாய் பண்றோம்னா அதுக்கு காரணம் நீ தான், ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு பான்சி சொல்லவும் நானுமே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீ மட்டும் அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணலன்னா நான் அவங்க கூட திரும்ப செய்யறதுக்கான தைரியம் வந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது, நீ சொன்ன அப்புறம் தான் தைரியமா அவங்க கிட்ட பேசி நாங்க ஒண்ணு சேர்ந்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவன் மனசுல இருக்கிறத உண்மையா சொன்னாலே போதும் அவங்க உங்ககிட்ட சேர்ந்துருவாங்க, அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேருவோமான்னு கைரேகை பாக்குறது மை போட்டு தடவி பாக்குறதுலாம் தேவையில்லன்னு சொல்லவும் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். சும்மா கோயின்சிடென்ஸா சொன்னேனவா சொல்லவும் அது எப்படி கோயின்சிடென்ஸா கரெக்டா சொன்ன நம்ம ஹீரோ கேட்கறான். வழக்கம் போல நான் உன்னை ஃபாலோ பண்ணும்போது பார்த்தேனவா சொல்லவும் இதுதான் எனக்கு உன்ட்ட பிடிக்காதது, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத நம்ம ஹீரோ சொல்லவும் நீ உன் டெஸ்க்கு கடியில மறைச்சு வச்சிருக்கிற அந்த 18+ புக்கை பத்தி கூட நான் சொல்ல மாட்டேனவா சொல்றா. இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வீட்டுக்கு வந்தப்ப நான் யதார்த்தமா பார்த்தேனவா சொல்றா. போது நிறுத்து நம்ம ஹீரோ சொல்லுவோம் அதுல என்ன கண்டென்ட் இருந்ததுன்னு கூட எனக்கு தெரியும்னவா சொல்லவும் ஜோரா ஐயோ பாவம் அவனை விட்டுறேன் பான்சி அப்படின்னு சன் சொல்லவும் சரி இன்னைக்கு நான் இவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. நீ தாண்டா உயிர் நண்பர் திரும்பவும் காப்பாத்திட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். 3 பேர்ல யார் கூட அதிகமா என்ஜாய் பண்ண சொல்லு. நான் தானே காஸ்மோஸ் கேட்கவோ கண்டிப்பா நான் தான் பான்சி சொல்றா. இன்னைக்கு நான் அதிகமா என்ஜாய் பண்ணது யார் கூடன்னா அது சன் கூட தான், அவன் தான் வின்னர், சோ அவன் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் செய்வேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 3 கேர்ள்ஸுமே ஷாக் ஆகுறாங்க. சரி வா பெஸ்ட் ஃப்ரெண்ட் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே பெஸ்ட் ஃப்ரெண்ட் வா போகலாம் அப்படின்னு சன் சொல்றான். எத்தனை பொண்ணுங்க ஃப்ரெண்டு கூட இருந்தாலும் ஒரு பையன் ஃப்ரெண்டுக்கு ஈக்குவலா அவங்க ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் வழக்கம் போல நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போறான். நேத்து எடுத்த போட்டோவெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அசனரோவும் நம்ம ஹீரோ பத்தின நல்ல விஷயத்த ஆர்டிகிளா பப்ளிஷ் பண்ணிட்டா. எங்களை மன்னிச்சிரு, நீ நல்லவன் தெரியாம அவசரப்பட்டு உன்னை பத்தி தப்பா பேசிட்டோம் அப்படின்னு அந்த ரவுடி கேர்ள்ஸ் சாரி கேட்கறாங்க. அண்ட் நீ உண்மையிலேயே எந்த லெவலுக்கு நல்லவன் நாங்க கேள்விப்பட்டோம்னு சொல்லவும் என்னது கேள்விப்பட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன மன்னிச்சிரு அப்படின்னு புதுசா ஒரு பொண்ணு வந்து சொல்லவும் யார் இந்த பொண்ணு, லாங் பிளாக் ஹேர் எனக்கு பிடிச்ச டைப்ல இருக்காளே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பொண்ணு ஏன் இந்த சீட்ல வந்து உட்கார்றா அப்படின்னா இவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது தான் ரவுடி பொண்ணு தான் அவள் லுக்க மாத்திருக்கான்னு தெரியுது. உன்னை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேன் சாரினவா சொல்லவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களோட தெரியாத பக்கத்தை தெரிஞ்சுக்கிடுவீங்க ராசி பலன்ல சொன்னாங்க, ஆனா இவளுக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். புதுசா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் வந்திருக்கான், டீச்சர் கூட்டிட்டு வந்திருக்காங்க. யோகி உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு டீச்சர் சொல்லவும் அவன் நேரம் நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு கிசராகி அமர்ச்சியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்கவும் ரொம்ப நாள் ஆச்சா நம்ம ஹீரோவா யாருன்னு யோசிக்கிறான். உனக்கு நான் ஞாபகம் இல்லையா, இத்தனை நாள் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கையை கிஸ் பண்ணிட்டு உனக்காக எதுனாலும் செய்ய. 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேஸ்பால் டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. சன்னை சேர் பண்றதுக்காக நம்ம ஹீரோ நிறைய ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு இருக்கவும் எதுக்கு இவ்வளவு வாங்குறீங்கன்னு கடையில இருக்கிற ஒரு பொண்ணு கேட்கறா. என் ஃப்ரெண்ட் என்ன மாதிரி இல்ல, அவனுக்குன்னு ஒரு கோல் வச்சு அதுக்காக போராடிட்டு இருக்கான், தோத்து போனது நினைச்சு கண்டிப்பா அவன் வருத்தத்துல இருப்பான், அட்லீஸ்ட் அவனுக்கு பிடிச்ச ஃப்ரைட் சிக்கனை வாங்கி குடிச்சா வச்சு கொஞ்சம் ஹாப்பியா இருப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும்
சொல்லவும், கடையில இருக்கிற எல்லா ஃப்ரைட் சிக்கனையும் நீங்க கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உங்க ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, இன்னைக்கு நானுமே மோட்டிவேஷன் ஆயிட்டேன். உங்களால தான் இன்னைக்கு என் வியாபாரமே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சூடா இருக்கும், பார்த்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எனக்காக எல்லாத்தையுமே டக்குன்னு பொறிச்சு கொடுத்தீங்களே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு அந்த பொண்ணு கேட்கவும் நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். ஸோ அந்த பொண்ணு தான் இப்போ நம்ம ஹீரோ கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா. உனக்காக நான் என்ன வேற செய்ய காத்திருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், ஏன் இப்படிலாம் பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு இன்னுமா என்ன ஞாபகம் வரலன்னு வா கேட்கறா. யோகி போ இன்ட்ரோடக்ஷன் முடிக்கிறான் டீச்சர் கேட்கவும், அப்புறம் பேசலாம் கிசராக்கி அப்படின்னு சொல்லி அவ்வளோ போய் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி நான் இருந்த ஸ்கூல்ல என்ன சுபாக்கின்னு கூப்பிடுவாங்க. என் ஃபேமிலி ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஷாப் கடை நடத்துறாங்க. புதுசா நாங்க இப்பதான் இன்னொரு கடை ஆரம்பிச்சிருக்கோம். அது எங்க பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லவும், ஃப்ரைட் சிக்கன் கடையா அந்த பொண்ணா நீ நம்ம ஹீரோ கேட்கவும், இப்ப வச்சு உனக்கு ஞாபகம் வந்துச்சேன்னு வா சொல்றா. ஃப்ரைட் சிக்கன் அது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஒரு அல்டிமேட் டேஸ்டான பெஸ்ட் ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடணுங்கிறது தான் என் ஆசை. செஞ்சு தர முடியுமான்னு சன் கேட்கவும், அவ்வளோ சரின்னு சொல்றா. எல்லாரும் முன்னாடி இப்படி என் கையை கிஸ் பண்ணது வியாபாரம் தான் டேமேஜ் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ரவுடி பொண்ணு இதை பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுறா. நான் இருக்கும்போது இன்னொருத்தி கூட இவன் போறானா அப்படின்னு சொல்லி ஆசனாரவும் டென்ஷன் ஆகுறா. ஹீமா வரையும் இதை பார்த்துட்டு பான்சிட்டியோ காஸ்மோஸ்டியோ சொல்றேன் அப்படின்னு சொல்றா. நான் என்ன பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப இன்டர்வல்ல இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த பேஸ்பால் சிங்குலாரிட்டி பாயிண்ட் எப்பதான் முடியுமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த ரவுடி பொண்ணு கோவமா இருக்கிறத பார்த்துட்டு, நீயும் கிசராகி கூட க்ளோஸா இருக்கணும்னு ஆசைப்படுறியான்னு சுபாக்கி கேட்கவும், என்னது நானா, எனக்குலாம் அவனை சுத்தமா பிடிக்காது, அவனுக்குமே என்ன சுத்தமா பிடிக்காது அப்படிதானே வா கேட்கவும், ஆமா எனக்கு உன்னை பிடிக்காது நம்ம ஹீரோ சொல்லவோ, ஏன்டா உனக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு வா கேட்கறா. சரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிசராகி உனக்காக நான் ஏதாச்சும் செய்யணும்னா சொல்லு, எதுவா இருந்தாலும் செய்யறேன், பட் உன்னை ஃபாலோ பண்றவங்களை தடுக்கணும், மைண்ட் ரீட் பண்றவங்களை தடுக்கணும், இந்த மாதிரிலாம் கேட்டா என்னால முடியாதுன்னு வா சொல்லவும், இல்லைன்னா அப்படி கேட்க மாட்டாது பழகிடுச்சு நம்ம ஹீரோ சொல்றான். டீச்சர் வரவும் ஏதாச்சும் தேவைன்னா கூப்பிடுன்ட்டு வா போறா. எடுத்த உடனே என்கிட்ட இவ்வளவு தூரத்துக்கு ரொம்பவே நல்லவளா நடந்துக்கிட்டா. நான் ஒரு அனிமையோட ஹீரோங்கிறதுனால இவ இப்படி நடந்துக்கிறான்னு யோசிச்சா அதுக்கு பாசிபிள் இல்ல. கண்டிப்பா இவ வேற ஏதோ வில்லத்தனமா பண்றதுக்காக தான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளோட உண்மையான மோட்டிவ் என்னன்னு நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஸ்டாஃப் ரூம்க்கு இதெல்லாம் தூக்கிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, இவ மோட்டிவ் என்னவா இருக்குன்னு யோசிக்கிறான். நானும் இனிமே ஒன்னு ஜோரோனே கூப்பிடவா அப்படின்னு வா கேட்கவும், ரொமான்டிக்கா பேசுறா. ஏமாத்திராதடா ஜோரோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஜோரோ பார்த்து அப்படின்னு நம்ம ஹீரோ கையாவா கட்டி இழுக்கிறா. கீழே வாழைப்பழ தோல் கிடக்கு, வலிக்கு விழுந்து உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் தாங்க மாட்டேன் அப்படின்னு வா சொல்லவும், இதெல்லாம் நடிப்பு தான், வா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஏமாறாத அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு தேங்க்ஸ் சொல்றான். நான் உனக்காக தனியா லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன், என் கையால செஞ்சது சாப்பிடவான வா கூப்பிடுறா. இவ உண்மையான மோட்டிவ் என்னன்னு இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன். அவன் எனக்காக நீ இவ்வளவு தூரம் பண்ற, உனக்கு பதிலுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இப்போ இவ வில்லத்தனமான பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எப்பவும் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கணும், அதுக்கு நீ அலோ பண்ணணும் அப்படின்னு வா சொல்லவும், இவ டெவில் இல்ல, இவ தான் என்னோட ஏஞ்சல், ஒருவேளை இவ தான் மெயின் ஹீரோயினா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மதிய போய் எல்லாருமே லைப்ரரியில உட்காந்து லஞ்ச் சாப்பிட போயிருக்காங்க. சுபாக்கியும் போய் இன்ட்ரோடியூஸ் ஆகிடுறா. காஸ்மோஸும் பான்சியும் இன்ட்ரோடியூஸ் ஆகிடுறாங்க. காஸ்மோஸ் நம்ம ஹீரோக்காக லஞ்ச் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கா. ஆனா அதை எப்படி அவளுக்கு கொடுக்கறதுன்னு தான் தெரியல. கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, ஜோரோ உனக்கு நம்ம லஞ்ச் எடுக்கிறதுக்குள்ள இந்த என் கையால செஞ்ச லஞ்சை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சுபாக்கி கொடுக்கவும், காஸ்மோஸ்க்கு செம ஷாக்கிங் ஆயிருது. நீ என்ன இவ்வளவு லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன்னு காஸ்மோஸை பார்த்து எல்லாரும் கேட்கவும், நான் டயட்ல இருக்கேன் அதான் அப்படின்னு வா சொல்றா. டயட்ல இருக்கிற யார் இவ்வளவு சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காஸ்மோஸ் நம்ம ஹீரோக்கு கொடுக்க தான் கொண்டு வந்தா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு விருப்பம் இருந்தா என்கிட்ட பாதியா ஷேர் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கவும், அவ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இன்டெரக்டா நல்லவனா இருக்க ட்ரை பண்றியா அப்படின்னு பான்சி கேட்கறா. எனக்கு வயிறு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா ஹீமாவரி அது என்ன கொண்டு வந்திருக்கான்னு மத்தவங்க கேட்கவும், இது என்னோட ராக்கெட், ரொம்ப நாளா நான் இதை யூஸ் பண்ணி பழசாயிடுச்சுல, அதான் புதுசு வாங்க காசு சேர்த்து வச்சிருக்கேன், டோர்னமெண்ட் வேற வருது இல்ல அப்படின்னு வா சொல்லவும், ஆமா எங்களுக்கும் பேஸ்பால் டோர்னமெண்ட் வருது, நான் அதுக்கு செமையா பிராக்டிஸ் பண்ணணும்னு சன் சொல்றான். அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு ஏம் இருக்கா. ஆமா ஜோரோ உன்னோட ஏம் என்னது அப்படின்னு சொல்லி சுபாக்கி கேட்கவும், பெருசா ஒன்னும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் போனதுக்கு அப்புறமா பான்சி நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு பேசுறா. என்ன சுபாக்கி கேரக்டர் எதுவும் சரியில்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், அவெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கா, நீ தான் சரியில்லை, ஏன் கோலத்தனமா நடந்துக்கிட்டேன்னு பான்சி கேட்கவும், லைஃப்ல ஒரு கோல் இல்லாதது தப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் அதை சொல்லல, சுபாக்கி லஞ்சையும் வாங்கிக்கிட்ட, காஸ்மாஸ் வருத்தப்படக்கூடாதுன்னு அவ லஞ்சையும் வாங்கிக்கிட்ட, ஆனா நீ பண்றதுக்கு பிறகு கைண்ட்னஸ் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரோட ஃபீலிங்ஸையும் நீ கண்டுக்கிடாத மாதிரி எத்தனை நாளைக்கு தான் நடிச்சிட்டு இருப்ப, இதை கேட்டா கோலத்தனம் தான் நான் சொல்லுவேன். இந்த டைம் இருந்தா அந்த புக் அப்படின்னு பான்சி கொடுக்கவும், நான் ஏன் படிக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம பேசுறதுக்கு வேற ஏதாச்சும் டாபிக் கிடைக்கும்ல அப்படின்னு பான்சி சொல்லவும், நான் ஒன்னும் ஃபாஸ்ட் ரீடர் கிடையாது, பொறுமையா ரீட் பண்ணிட்டு தரேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் நீ பிஸியான்னு கேட்கவும், ஆமா ஒரு வேலை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ கடையில எதையோ போய் வாங்குறான். ஹே ஜோரோ நீங்க என்ன பண்ற அப்படின்னு ஹீமாவரி நம்ம ஹீரோ போய் முட்டவும், முதல்ல நீ ஏன் இங்க வந்த நம்ம ஹீரோ கேட்கறான். என் பர்த்டே வரப்போதில்ல, அதான் ட்ரெஸ் வாங்க வந்தேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்லவும், ஓ அப்படியா உனக்கு பர்த்டேங்கிறதையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ கையை ஒரு மாதிரி பண்றது பார்த்துட்டு, ஓ நீ ஞாபகம் வச்சிருக்கியா, கிஃப்ட் வாங்க வந்தியா நம்ம ஹீரோ கேட்கவோ, இப்போ தானே சொன்னேன் நான் மறந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவோ, திரும்பவா வா கையை பார்த்துட்டு, அப்ப கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கியா, தேங்க்ஸ் அண்ட் ஹீமாவரி சொல்றா. நம்ம ஹீரோ வீட்டுல போய் பார்த்தா பான்சி கொடுத்த புக்கை காணோம். ஹீமாவரி முட்டுலதுல விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த முட்டா பையப்புள்ளியை என்ன பண்ண அப்படின்னு திரும்பவும் நம்ம ஹீரோ போய் அந்த புக்கை தேடுறான். நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்குது ரெண்டு பொண்ணுங்க பாக்குறாங்க. என்ன விஷயம், நாங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்கவும், சரி வீட்டுக்கு போனோம் ப்ளூ ஹேர் பொண்ணு சொல்றா. பரவாயில்ல நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லவும், நான் ஒரு முக்கியமான புக்கை தேடிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். எங்க தொலைச்சேன்னு கேட்கவும், மால்க்கு முன்னாடின்னு சொல்லவும், சரி நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லிட்டு மால்க்கு போறாங்க. என்னாச்சு புக்கு கிடைச்சிட்டா நம்ம ஹீரோ கேட்கவோ, கிடைச்சிட்டு ஆனா ஆமா அது ரொம்ப இம்பார்ட்டன்டான்னு கேட்கவும், ஆமா எனக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் நம்ம ஹீரோ சொல்றான். புக்கு கந்தல் குளமா இருக்கு. இந்த பொண்ணுங்க திருன்னு முடிச்சுட்டே இருக்காங்க. இப்படி ஆயிட்டு சாரின்னு அவங்க சொல்லவும், கேர்லஸா அதை தொலைச்சது ஏன் தப்பு தான், அவங்க ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லிட்டு சமண வர புது புக் தான் அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த புக்கை பத்தி உனக்கு
தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுகிட்டயும் இதே மாதிரி தான் புக் இருந்துச்சு. அவகிட்ட அதோட விலை என்னன்னு கேட்டப்ப அவ சொன்ன பதில் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். என்னது 50,000 அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து பார்ட் டைம் ஜாப்காக தேடிட்டு இருக்கான். இந்த புக் எல்லா கடையிலயும் கிடைக்காது. எந்த இடத்துல கிடைக்குமோ அந்த கடைக்கான அட்ரஸ் இதுல இருக்கு அப்படின்னு அந்த ஹெல்ப் பண்ண பொண்ணு அட்ரஸ் கொடுத்துட்டு போயிருப்பா. ஹீரோ இப்ப பார்ட் டைம் ஜாப் தேடுறதுல ரொம்ப மும்முரமா இருக்கான். ஜோரோ உனக்காக நான் லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன் காஸ்மாஸ் வைக்கவும் நம்ம ஹீரோ அதை கண்டுக்கிடாம ஜாப தேடிட்டு இருக்கான். ஜோரோ என்ன கண்டுக்கிடல அப்படின்னு காஸ்மாஸ் அழுதுட்டு இருக்கா. ஜோரோ எதுக்கு இப்ப உட்காந்து இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கான்னு ஹீமாவரி கேட்கவும் எனக்கு பணம் தேவை நம்ம ஹீரோ சொல்றான். எங்க புது கடையில ஆள் கம்மியா இருக்கு, நீ வேணா வந்து ஜாயின் பண்ணிக்கிறியான்னு சுபாக்கி கேட்கவும் எவ்வளவு தருவீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். 1 மணி நேரத்துக்கு 500 ரூபாய் அப்படின்னு வா சொல்லவும் நீதான் ஐயா ஏஞ்சல், இல்ல நீ முதலாளி, இல்ல நீ கடவுள், காப்பாத்திட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப ஸ்கூல் முடிஞ்ச இனிமே லைப்ரரி வர மாட்டியான்னு பான்சி கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். நான் லோன்லியா இருப்பேன்னு வா கேட்கறா. நான் கண்டிப்பா அந்த ஜாப் போகணும், நெக்ஸ்ட் பிரேக்ல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூப்பிடுறான். சாரி இந்த புக் இப்படி ஆனதுக்கு நான் மன்னிச்சிரு நம்ம ஹீரோ கொடுக்கவும் பான்சி அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. நான் கண்டிப்பா பார்ட் டைம் ஜாப் போய் உனக்கு புது காப்பி வாங்கி தந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒன்னும் தேவையில்ல, அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு பான்சி சொல்லவும் என்ன மன்னிச்சிரு நான் கண்டிப்பா அதை வாங்கி தருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு பதில் நீ ஸ்கூல் முடிஞ்ச லைப்ரரிக்கு என் கூட வந்து உட்காரேன் அப்படின்னு வா சொல்லவும் இல்ல முடியாது, கண்டிப்பா நான் இதை பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். இந்த புக் என்ன பண்ண போறான்னு கேட்கவும் இதை நான் இன்னும் படிச்சு முடிக்கல, இது என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் என்ன சொன்னாலும் உன் மனசை நீ மாத்த போறது இல்ல, சரி பாய் பிடிவாதக்கார ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு பான்சி போறா. இப்போ சுபாக்கியோட கடையில நம்ம ஹீரோ போய் ஒர்க் பண்றான். ஏதாச்சும் தப்பு பண்ண என்ன கரெக்ட் பண்ணு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் உன்னை பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சுபாக்கி சொல்றா. பாக்கியோட கடையில இப்ப நம்ம ஹீரோ போய் வேலை பாக்குறான். ஃபர்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோ கொஞ்சம் சூப்பரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியா இதோட பேசிக்ஸ் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டேவே சூப்பரா எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்னு சுபாக்கி சொல்லவும் நான் அந்த லெவலுக்கு ஒன்றும் சூப்பர் கிடையாது நம்ம ஹீரோ சொல்லவும் உன்னையவே நீ ஏன் எப்பவும் மட்டமா பேசுறேன்னு சுபாக்கி கேட்கவும் என்ன நான் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் நம்ம ஹீரோ சொல்றான். பான்சி கொடுத்த புக்கு நம்ம ஹீரோ படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். மணிங்க ஹீமாவரி வளர்ப்போல வந்து முதுகுல அடிக்கிறா. டோர்னமெண்ட் வரப்போது இல்ல, பிராக்டிஸ்க்கு நீ போலியா நம்ம ஹீரோ கேட்கவும் இன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு பிரேக் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா அவ கண்ணா செய்யறத பார்த்துட்டு வா பொய் சொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். உன் டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியம், டென்னிஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் கையில என்ன புக்குன்னு ஹீமாவரி கேட்கறா. இது ஒன்னும் இம்பார்ட்டன்ட் புக் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ கைய ஒரு மாதிரி பண்றத அவ நோட்டீஸ் பண்றா. இந்த புக்கு கந்தல் குளமா இருக்கு, புது புக் வாங்கலாம்னு அவ கேட்கவும் புதுசுலாம் தேவையில்ல, நான் சும்மா டைம் பாஸ்க்கு தான் படிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் அவன் பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு நம்ம ஹீரோ டாபிக்க மாத்தவும் அவளும் அந்த புக்கை பத்தி பேசல. ஹீமாவரி வந்தாதான் கலகலன்னு பேசுவா. அவ இல்லாம அமைதியா ஆக்வர்டா இருக்கேன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்ட் டைம் ஜாப் போனதுல இருந்தே பான்சி நம்ம ஹீரோ மேல கடுப்புல இருக்கா. ஜோரோ ஏதோ அவன் பெஸ்டா ட்ரை பண்றான், அவன் மேலே ஏன்பா கோவப்படுறான்னு எல்லாரும் பான்சியை பத்தி கேட்கவும் ஆமா ஆனா நான் கன்வின்ஸ் ஆகலன்னு வா சொல்றா. இன்னைக்குன்னு பார்த்தா ஹீமாவரி இல்லாம போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஜோரோ ஏதோ காரணத்துக்காக பணத்தை வைக்கிறான். பணம் சேர்ந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் வாண்டியே வந்துட போறான் பான்சி அப்படின்னு சுபாக்கி சொல்லவும் என்னது அவாட்டியே திரும்ப போயிருவானா, நான் என்ன அவ நாய்க்குட்டியா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓ நீ இங்கதான் வேலை பார்க்கறியா, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நீங்க வேலை பார்க்கன்னு தெரியாம தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சசங்குவா நம்ம ஹீரோக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை ஃபர்ஸ்ட் தனியா விட்டுருந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சசங்குவா நம்ம ஹீரோவையே சைட் அடிச்சிட்டு இருக்கா. முடிஞ்சா நான் திரும்பவும் வரேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சசங்குவா கிளம்புறா. ஆல்ரெடி கையில ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கேன்னு சுபாக்கி கேட்கவும் நான் அசால்ட்டா அதை கொண்டு போயிருவேன் நம்ம ஹீரோ கொண்டு போயிட்டு இருக்கும்போது தரிக்கிற ஒரு ஆள் மேல ட்ரிங்க்ஸை ஊத்துவோம். டேய் கண்ணு நான் புறதிலேயே வச்சுட்டு வருவேன், கஸ்டமர் மேல இப்படிதான் பீரை ஊத்துவியா அப்படின்னு ஒரு ஆள் திட்டுவோம். மன்னிச்சிருங்க நம்ம ஹீரோ சொல்றான். மன்னிப்பு கேட்டா எல்லாம் போயிருமா, உன்ன மாதிரி ஆளுங்களாம் உனக்குமே லாய்க்கு இல்லாம தானே இந்த இடத்துல வந்து வேலை பாக்குறீங்க, இதை கூட ஒழுங்கா பார்க்க தெரியாதா அப்படின்னு அவர் கேட்கவும் சரி சார் மன்னிச்சிருங்க, உங்க லாண்ட்ரிக்கான பணத்தை நாங்க செலவு பண்றோம் அப்படின்னு சுபாக்கி சொல்லவும் உனக்காச்சும் கஸ்டமர் எப்படி டீல் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்க அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. அந்த ஆளு சொன்ன மாதிரி நான் எதுக்குமே லாய்க்கு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கடுப்புல போயிட்டு இருக்கான். பன்சி நீங்க என்ன பண்ற, அதுவும் ஒரிஜினல் ஃபார்ம்ல நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா நான் உங்ககிட்ட மனசார உண்மையை பேசணும்னு நினைக்கிறேன், அதான் நான் இந்த மாதிரி வந்திருக்கேன். இன்னைக்கு ஜாப் எப்படி போச்சுன்னு கேட்கவோ ஓ சுபாக்கி சொல்லிட்டாளா, ஆமா ஒருத்தங்கிட்ட திட்டு வாங்கினேன், உனக்கு எதுவும் பிரச்சனையா நம்ம ஹீரோ கேட்கவும் பார்ட் டைம் ஜாப்னா எப்படி இருக்கிறது சகஜம் தான், ஆனா நீ அந்த ஜாபை பாக்குறதுக்கான ரீசன் தான் எனக்கு பிடிக்கல. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கு, ஆனா நீ எதுக்குமே லாய்க்கு இல்லாம இருக்கன்னு நினைச்சுதானே இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் நீயே முடிக்கணும்னு நினைக்கிற. இந்த தடவை நீ பண்ற விஷயத்துல கைண்ட்னஸ் இல்ல செல்ஃபிஷ்னஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பான்சி சொல்லவும் போதும் நிறுத்து, என்ன தேவையில்லாம குறை சொல்றத முதல்ல நிறுத்து, என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும், நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன், என்கிட்ட எதுவுமே இல்ல எதுவும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கு நான் இருக்கேன் ஜோரோ, நான் உன்னை லவ் பண்றேன், நீ ரொம்ப நல்ல பையன் தான் சொல்லவும் கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி அவ கையை உதறி விட்டு நம்ம ஹீரோ போறான். அன்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்ப அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்துட்டு அவங்க சொல்ற மாதிரி உண்மையிலே நான் ரொம்பவும் மோசமானவன் தான் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லைப்ரரிக்கு போற ப்ராமிஸை பிரேக் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இப்பவும் நம்ம ஹீரோ லைப்ரரி போயிருக்கான். நல்ல வேலை இன்னைக்கு ஹீமாவரி வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆமா ஜோரோ கிழிஞ்சு போன ஒரு புக்கை ரீட் பண்ணிட்டு இருந்தியா, அதை முடிச்சிட்டியான்னு கேட்கவும் அந்த டாபிக் ஏடி இழுத்த நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது கிழிஞ்சிருந்தா கண்டிப்பா எப்படி உன்னால படிக்க முடியும், புதுசு தான் வாங்கணும், சரி நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்றேன், டோர்னமெண்ட் பிராக்டிஸ் இருக்கு நான் கிளம்புறேன்ட்டு ஹீமாவரி போகவும் என்ன பெஸ்ட்டை ட்ரை பண்ண போறா, கேமை பத்தி சொல்லியிருப்பாளோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜோரோ நீ எதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற, உனக்கு எது முக்கியம், உன்னோட ரெப்புடேஷன் முக்கியமா இல்ல நீ ப்ரொடெக்ட் பண்றது முக்கியமா, சோ மனசுக்கு எது தோணுதோ அதை பண்ண அப்படின்ட்டு சன் போறான். இன்னைக்கு வேணா நீ கிளம்புன்னு சுபாக்கி சொல்லுவோம், ஆனா என் டைம் என்ன முடியலையே நம்ம ஹீரோ கேட்கறான். சோகமான ஃபேஸை பார்த்தா கஸ்டமர்ஸ் யாரும் ஹாப்பியா சாப்பிட மாட்டாங்கன்னு சுபாக்கி சொல்றா. நான் மூஞ்ச சோகமா வச்சிருக்கேன் எல்லாருக்குமே தெரியுதோ அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப பார்க்குக்கு போறான். எஸ்கியூஸ் மீ கொஞ்சம் வழி விடுறீங்களா, நான்
அதை யூஸ் பண்ணணும்னு ஒருத்தன் வாரான். ஏன்டியோட இவ்வளவு சோகமா இருக்கிற, சோகமான உன் ஃபேஸ் பார்த்துட்டு எனக்கு போக தோணல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். எனக்கு ஸ்பெஷலான ஒருத்தவங்க கூட நான் சண்டை போட்டுட்டேன், அது என்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னால தான் சொல்லவும். அப்ப அவங்க கூட திரும்ப சேரணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதானே. எனக்கு அந்த பர்சன் ரொம்ப முக்கியமா இருந்தா அவங்க ஹாப்பினஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா நான் அதுல காயப்பட்டா கூட அதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். உனக்கு எது ரொம்ப முக்கியம் நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு அந்த பையன் சொல்லவும், சன்னும் இதை தான் என்கிட்ட சொல்ல வந்தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, புரிஞ்சுது நான் எதை பத்தியோ கவலைப்படாம என் மனசு சொன்னதை கேட்க போறேன் நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என் பேரு கிசராகி அமத்சியான்னு சொல்லவும், நான் ஹாசுகி யூசோன்னு அந்த பையன் இன்ட்ரடியூஸ் ஆகுறான். ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லிட்டு கிளம்புறான். பான்சி என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாது, அந்த ஆள் தட்டுன கடுப்புல இருந்த கோவத்தை நான் வாமல காட்டிட்டேன், நீ அன்னைக்கு சொன்ன எல்லாமே உண்மைதான், பட் இனிமே நான் அப்படி இருக்க போறது இல்ல, நான் உன் கடனை அடைக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணல, உனக்கு உண்மையிலே ஒரு புது புக்கை வாங்கி தரணுங்கிறதுக்காக இதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே ஹே ஜோரோ, ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பான்சி கிளம்புறா. இந்த மாதிரி நம்ம ஹீரோ சோகமா இல்லாம இப்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் நம்ம ஹீரோக்கு தேவையான அந்த பணமும் கிடைச்சிருது. இத்தனை நாள் நீ பார்த்த ஹார்ட் ஒர்க்குக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சுபாக்கி சொல்றா. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஜோரோ எங்க இருக்கு, நான் உன்னை உடனே பார்க்கணும்னு ஹீமாவரி மெசேஜ் அனுப்பியிருக்கா. சாரி நான் கொஞ்சம் பிஸி நம்ம ஹீரோ ரிப்ளை பண்றான். அந்த ஹெல்ப் பண்ண பொண்ணுங்க கொடுத்த அட்ரஸ் தேடி நம்ம ஹீரோவா அந்த புக் ஸ்டோருக்கு வரான். சாரி தம்பி, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து கடைசி காப்பியை வாங்கிட்டு போறா அப்படின்னு கடைக்காரங்க சொல்லுவான். அந்த புக்கு வேற எங்க கிடைக்கும் நம்ம ஹீரோ கேட்கறான். தெரிலன்னு அவங்க சொல்றாங்க. எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா போயிட்டு இருந்தா, ஹீமாவரி வர பிராக்டிஸ் போலியா நம்ம ஹீரோ கேட்கவும், ஜோரோ நீ ஆசைப்பட்ட புக்கு இந்தான்னு கொடுக்கவும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு போன பொண்ணு நீதானா, எவ்வளவு நாளா நீ இந்த புக்கு தேடுறன்னு கேட்கவும், நேத்து தானவா சொல்றா, அவ போய் சொல்றா நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அப்படின்னா இவ டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணாம இதை தான் தேடிட்டு இருக்கா, இது ரொம்ப காசு அதிகமா எப்படி வாங்கினான்னு கேட்கவும், என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னு வா சொல்றா. உன்னோட ராக்கெட் வாங்க வேண்டிய காசை இதுக்கு செலவு பண்ணிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இப்ப நீ இதை படிக்கலாம், நீ ஹாப்பி தானே வா கேட்கவும், போதும் நிறுத்து, ஏன் இப்படி பண்ண, உனக்கு இம்பார்ட்டன்டான மேட்ச் இருக்கு, பிராக்டிஸ்க்கு போகாம ராக்கெட் வாங்க வேண்டிய காசையை இதுல செலவு பண்ணிருக்க, இது ஒன்னும் அப்படி முக்கியம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த புக் உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும் ஜோரோ, பொய் சொல்லாத அப்படின்னு வா சொல்லவும், இவளுக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னால தானே உனக்கு இந்த பிரச்சனை, தான் நானே இதை சரி பண்ணணும்னு நினைச்சேன், உனக்கு ஹாப்பியாக்கதான் இப்படி பண்ண, நீயே கோவப்படுறன்னு வா கேட்கவும், பின்ன நான் கோவப்படாம மேட்ச் உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல கேட்கவும், மேட்ச் முக்கியம் தான், அதை விட நீயும் எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு வா சொல்றா. எத்தனை நாளா நீ மேட்சுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா, இப்போ அதை போய் ப்ரையாரிட்டிஸ் பண்ணாம இப்படி பண்ணிட்டே நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிரு ஜோரோ, நான் திரும்பவும் உன்னை கஷ்டதா படுத்துறல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு வா சொல்லவும், லூசா அப்படி இல்ல, நீ ஒன்னும் என்ன கஷ்டப்படுத்தல, நான் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டேன், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம ஹீரோ சொல்லவும், ஜோரோ அப்படின்னு வா கட்டி பிடிக்கிறா. ஹிமாவாரி உன் பெஸ்ட் பண்ணு அப்படின்னு எல்லாரும் சேர பண்றாங்க. இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அம்மா ஜோரோ, நீ ஏதாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்றியான்னு கேட்கவும், அவர் டான்ஸ் அப்பவே சொன்னல இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா என்னோட ஆன்சர் இப்ப மாறிடுச்சு அப்படின்னு ஹிமாவாரி சொல்றா. என்ன சொல்ல வர நம்ம ஹீரோ கேட்கறான். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னல, அதுக்கான ரிவார்டு அப்படின்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு, என் பர்த்டே கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் இதை பத்திரமா பாத்துக்கிடுவேன் அப்படின்ட்டு கிளம்புறா. அவ புக்கை வாங்கிட்டதுனால நம்ம ஹீரோ அந்த காசுல இவளுக்கு ஒரு புது ராக்கெட் வாங்கி கொடுத்துட்டான். ஹிமாவாரி மேட்ச்ல ஜெயிச்சதுக்கு பார்ட்டி கொண்டாடுறாங்க. வெயிட்டர் இங்க வாரீங்களான்னு பான்சி கூப்பிடுறா. புக்கை ரீட் பண்ணல, உன் ஒப்பீனியன் என்னன்னு வா கேட்கவும், இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளவுதானா வா கேட்கறா. ஆக்சுவலி பான்சி கொடுத்த அந்த புக்குள்ள ஒரு பேப்பர்ல அவ எழுதி வச்சிருக்கா, எனக்கு ஒரு வேளை பிரச்சனை வந்தா நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு அதுல போட்டிருக்கு, ஃப்ரீ டைம் இருந்தா கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஒப்பீனியனுக்கு தேங்க்ஸ் அண்ட் பான்சி ஹாப்பி ஆகுறா. நீ அவங்க கூட கலந்துக்கலையான்னு சுபாக்கி கேட்கவும், நான் இங்க ஒர்க்கே பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி இல்லாம இப்ப கொஞ்சம் கான்பிடன்ஸோட இருக்கிற. நான் அன்னைக்கு கேட்டப்போ எல்லார்கிட்டயும் ஒரு கோல் இருந்துச்சு, உனக்கு எந்த கோலுமே இல்ல, நீ எதுக்குமே லாய்க்கலன்னு உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்க. அவங்க எல்லாரும் இப்போ ஒன்னா இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான். எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும் ஜோரோ, உன்னாலதான் அவங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. சோ நீ எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன்லாம் நினைக்காத அப்படின்னு சுபாக்கி சொல்றா. நீ சொல்றதும் கரெக்ட் தான், நானே என்ன குறைச்சி எடை போடக்கூடாது, நிறைய கியூட் கேர்ள்ஸ் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, கண்டிப்பா நான் ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்ப வச்சு புரிஞ்சுதேன்னு சுபாக்கி சொல்றா. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படிதான் நான் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பார்த்தா அதே பெஞ்சு புதுசா ஒரு பொண்ணு வந்து சன்னையும் பான்சியவும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா மாத்த ஹெல்ப் பண்ணுன்னு வந்து கேட்கறா. இது இன்னும் முடியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். நார்மலா இருக்கு நம்ம ஹீரோ போயிட்டு இருந்தா சயின்ஸ் லேபுக்குள்ள ஒரு பொண்ணு டக்கு நம்ம ஹீரோ பிடிச்சி இருக்கிறா. பேஸ்பால் டீம் மேனேஜர் அண்ட் ஃப்ளவர் டான்ஸ்ல ரிஜெக்ட் பண்ணி ஸ்லிப்பர் மேன் கூப்பிட்ட பொண்ணு தானே நீ நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அவ்வளவு அழகா இருந்ததுனால நீ இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு பா கேட்கவும், இவ ஒரு முட்டாள் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என்னோட பேரு டான் பாப்பா, இந்த வேர்ல்டோட பியூட்டிஃபுல்லான ஒரு ஐடல் அப்படின்னு பா சொல்லவும், இவ என்ன வேணும் நம்ம ஹீரோ கேட்கறான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணுவா, உட்காந்து பேசலான்னு போகுவோம், திரும்பவும் இந்த பெஞ்சா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்ன டைலாக் வரப்போகுதுன்னு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவ்வளவு பக்கத்துல வந்து உட்கார சொல்றா. ரொம்ப நாளாவே என் மனசுல ஒண்ணு இருக்கு, அதை நினைக்கும் போது என் ஹார்ட் ஃபாஸ்டா துடிக்குது, ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு பா சொல்லவும், ரைட்டு அடுத்து வியடா என்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஓகாவியோ சான்ஸ்கோ இனியோ பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக்க ஹெல்ப் பண்றியான்னு கேட்கவும், எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாம் ஆரம்பிச்சது போன வருஷம் பேஸ்பால் டோர்னமெண்ட்ல சொல்லவும், திரும்பவும் அதே சிங்குலாரிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். போன வருஷம் நம்ம ஸ்கூலுக்காக தான் நான் சீர பண்ணிட்டு இருந்தேன், அப்ப ஓகா ரொம்பவும் கஷ்டப்பட்டு விளையாடினா, ஆனாலும் நம்ம டீம் தோத்து போயிடுச்சு. அவனுக்கு ஒரு லவ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவன் இன்னும் ஒரு ஃபயரோட போராடுவான். சவுத் கேட்ல சான்ஸுக்கும் நம்ம கூட பேசிட்டு இருந்தது பார்த்தேன், கண்டிப்பா அவங்க லவ்வர்ஸ் ஆயிருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க ரெண்டு பேருமே ஆகலப்பா. ஐயோப்பாவா அவங்க பேசிக்கிட கூட மாட்டிக்கிறாங்க. சோ நான் எப்படியாச்சும் அவங்களை ஒண்ணு சேர்க்கணும்னு நினைச்சேன். அப்புறம் கடவுளே எனக்காக வழி காட்டினாரு. லவர் டான்ஸ்ல தான் எனக்கு தெரிஞ்சது சான்ஸுக்கும் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓகா கிட்ட பேசின அந்த பொண்ணு, நீங்க எல்லா லைப்ரரியில ஒன்னா இருக்கீங்க, சோ அந்த
கண்ணாடி போட்ட பொண்ணை தவிர்த்து வேற யாரு சான்ஸ் குயினா இருக்க முடியும் அப்படின்னு டான் பப்போ கேட்கவும், முட்டாளா இருந்தாலும் பான்சி சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். போகாக்கு மட்டும் கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா அவன் கண்டிப்பா பேஸ்பால் இன்னும் ஃபயரோட விளையாடுவான் அப்படின்னு சொல்லுவோம். டீம் மேனேஜரா திங்க் பண்றா போல நம்ம ஹீரோ நினைச்சா, போகா மட்டும் பேஸ்பால்ல வின் பண்ணிட்டா மேனேஜரா என்னோட பேரு எல்லா இடமும் பரவும், நான் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆயிருவேன், அதுக்கப்புறமா என்னோட அழகை பார்த்து எல்லாரும் என்ன ஏஞ்சல்னு வழிபட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் ஏன் இதுல உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சான்சுகோயின் வந்துட்டு பேசுவா, போகாவா பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது போக நீ என்னோட அடிமன் சொல்லவும் இதே போல இருந்து நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு வச்சுக்கோயேன், இந்த மாதிரி என்னோட நிறைய காஸ்டியூம் போட்ட போட்டோவை உனக்காகவே நான் தருவேன், என் அழகை பார்த்து நீ என்ன எப்போனாலும் வழிபடலான்னு வாசலவும். சரி நம்ம ஹீரோ வாங்கி வச்சுக்கிட்டுதான் ஓகே அப்ப நம்ம ஆபரேஷனை இப்பவே ஆரம்பிக்கலான்னு வாசலவும். நானும் இதுல கலந்துக்கிட்டு ஆசனாரா வர சயின்ஸ் லேபுக்குள்ள உன்னை யாரை பிடிச்சி இழுக்கிறத பார்த்தா நான் இங்க வந்தேன் அப்படின்னு ஆசனாரா சொல்றா. உன் பிளான் சக்சஸ் ஆச்சா, நியூஸ் பேப்பர்ல நான் ஒரு பெரிய ரிப்போர்ட்டா எழுதுவேன், உனக்கும் ஃபேமஸ் கிடைக்கும் அப்படின்னு ஆசனாரா சொல்லவும். ஐயா ஃபேமஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு டான் பாப்போம் நினைக்கிறா. பான்சிக்கு வேற பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா, ஜோரோ எனக்கு சொந்தமாயிருவான் அப்படின்னு ஆசனாரா நினைக்கிறா. நான் என்ன ஆக போறனோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லஞ்ச் டைம்ல வழக்கம் போல இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க, அவங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு கண்டுபிடி, அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் மிஷன் அப்படின்னு டான் பாப்போ சொல்லியிருப்பா. சன்மிந்தி பான்சியை லவ் பண்ணிட்டு இருந்தான், இப்பவும் அதே மாதிரி அவனுக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறாங்க, ஆனா காஸ்மோஸ் மட்டும் எதையோ நினைச்சு ரொம்பவே சோகமா இருக்கா. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்க போய் இப்ப ஆசனர் அங்க வர. பிரசிடென்ட் காஸ்மோஸ்க்கும் ஆசனருக்கும் ஆல்ரெடி ஃபைட் நடந்திருக்கும். காஸ்மோஸ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதெல்லாம் நான் எப்பவா மறந்துட்டேன்னு ஆசனரை சொல்லுவோம். ஆமான் காஸ்மோஸ் சொல்றா. அப்ப எதுக்குங்க வந்தேன்னு கேட்கவும், ஜோரோ ஒரு நிமிஷம் எனக்கு வேணும்னு சொல்லி கூட்டிட்டு போறா. என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும், நீ தானே என்ன வர சொன்னு சொல்லுவோம். அதுக்குள்ளேயா முடிஞ்சிருச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன உனக்கு இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கனா அப்படின்னு ஆசனரா கேட்கறா. ஸ்கூல் முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ சசங்க்வா நம்ம ஹீரோ கிட்ட வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே, ஜோரோ நீ வீக்கெண்ட்ல ஃப்ரீயா இருந்தேன்னா நான் அப்படின்னு சொல்லவும், நீயும் நானுமா நம்ம ஹீரோ கேட்கவும், ஒன்னும் இல்ல நான் எதுவும் உன்கிட்ட சொல்ல வரல, சரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போறா. சசங்க்வா நீ உன் பெஸ்ட் ட்ரை பண்ண கவலைப்படாத அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சியர் அப் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல. டான் பாப்போ ஐடல் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லவும், இது என்ன புது ப்ராஜெக்ட் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரிப்போர்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லவ் பண்றாங்கன்னு சொல்ல வரையான்னு கேட்கவும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளியரா மென்ஷன் பண்ணனே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த தடவை என் பிளான் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும், சான்ஸை லவ்ல நான் கண்டிப்பா விழ வைப்பேன், நெக்ஸ்ட் பிரேக்ல நீ அவ தோல்ல கை போட்டு அவளை போய் வர்ணிச்சு பேசுன்னு சொல்லுவோம். நான் ஏன் இதை பண்ணணும் நம்ம ஹீரோ கேக்குறான். உன்னை வச்சுதான் நான் சன்ன பொசசிவ் ஆக்க போறேன், நீ அப்படி பண்றதை பார்த்துட்டு ஓகா பொசசிவ் ஆகி அவன் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்திடுவான், ஆபரேஷன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்றா. கேக்குதா சர்ஜன் கிசராகின்னு சொல்லவோ, கேக்குது ஓவர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சான்சுக்குயின் அங்கதான் இருக்கா, அவ கிட்ட போய் பேசு சர்ஜன் கிசராகி ஓவர் அப்படின்னு டான் பாப்போ சொல்லவும், அது ரொம்ப கஷ்டம் ஓவர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் சொல்றது மட்டும் அப்படியே செய்யுங்க சர்ஜன் ஓவர் அப்படின்னு டான் பாப்போ சொல்றா. இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நீ ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன் இவ்வளவு கேவலமா சிரிச்சிட்டு இருக்கவும், காதுல என்னது நான் கேட்கவும், என் காதுல இருக்கிற முடிதான் இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு டான் பாப்போ சொல்லவும், இவளை வச்சுக்கிட்டு ஒன்னும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். காஸ்மோஸ் அங்க வந்து நீ என்ன பண்றன்னு கேக்குறா. மத்த ரெண்டு பேரும் வராங்க. கேர்ள்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண போறோம், அதுக்கு தான் இங்க கேதர் ஆயிருக்கும், நீங்க என்ன பண்றன்னு கேட்கவும், நான் யதார்த்தமா வந்தா நம்ம ஹீரோ சொல்றான். புதுசா வந்த பொண்ணு பிரசிடென்ட் காஸ்மோஸ் மாதிரி கூட அழகா இருக்கால அப்படின்னு பசங்க பாத்துட்டு இருக்கவும், நம்ம ஆபரேஷனுக்கு இந்த பசங்க எல்லாம் டேஞ்சரஸ், அவங்களை கிளப்பி விடுங்க அப்படின்னு டான் பாப்போ சொல்றா. ஃபர்ஸ்ட் இயர்ல கூட இன்னொரு பொண்ணு ஏதோ ஒருத்தி அழகா இருக்காவா, பேரு கூட ஏதோ அப்படின்னு அந்த பசங்க யோசிச்சுட்டு இருக்கவும், என் அழகு எல்லா இடமும் பரவி இருக்கான்னு டான் பாப்போ நினைக்கிறா. அவ பேரு பீன் பாப்போன்னு சொல்லவும், அந்த பசங்களுக்கு என் பேர் கொடுத்துல பீன் பாப்போன்னு தப்பா சொல்றானுங்க, அந்த பயபுள்ளைங்களை சும்மா விடக்கூடாது, சரி என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ஏஞ்சல்ஸோ அவனுங்களை மன்னிச்சு அவனுங்களுக்கு சாபம் கொடுத்து விட்டுருதேன் அப்படின்னு சொல்றா. எங்க பாரு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றியா, அப்படி என்ன பிளான் டான் பாப்பா கேட்கவும், நான் போய் பான்சி கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன், அதை பார்த்து ஓகா ஜலஸ் ஆகி லவ் பண்ணிடுவான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி அவளும் சொல்றா. ஆமா ஒருவேளை பான்சி என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டான்னா அப்ப என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எப்படி இருந்தாலும் நம்ம மிஷன் சக்சஸ் தானே ஆக போகுது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி டான் பாப்பா சொல்லவும், உண்மையான கோல் இதுதானா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பிரச்சனை முடிஞ்சிடும் டான் பாப்பா நின்னுட்டு இருந்தா. பான்சி இங்க வரப்போறது இல்லைன்னா அவகிட்ட ப்ரப்போஸோ பண்ண போறது இல்லன்னு சொல்லவும், என்னது என்கிட்ட போய் சொல்லிருக்கியா, ஏன் இப்படி போய் சொன்ன அப்படின்னு கேட்கவும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ போய் சொன்னீங்க, அதை விட நான் ஒன்னும் பெருசா போய் சொல்லலையே, உன்னோட இந்த பொய்யான டிராமாவை நிப்பாட்டுறியான்னு கேட்கவும், என்னது நான் பொய்யான டிராமா நடத்துறேன் நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கிறா. நீ ஓகாக்காக இதை பண்ணலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ எப்படி அதை சொல்ற அப்படின்னு கேட்கிறா. முதல்ல இருந்தே நான் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிச்சிட்டு தான் இருந்தேன். போன வருஷம் பேஸ்பால் டோர்னமெண்ட்ல நம்ம டீமுக்கு தானே நீ சீர பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன், ஆனா அது உண்மையில நீ சீர பண்ணிட்டு இருந்தது ஆப்போசிட் பிளேயரான ரோஷபுக் ஹைக்கு நீ சப்போர்ட் பண்ணன்னு தெரியும். சன்னுக்கு சீர பண்ற மாதிரி என்னவே ஏமாத்திரியா நம்ம ஹீரோ கேட்கவும், நல்லா விளையாடுற ஒரு ஸ்கூலுக்கு சீர பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஆனா அது மட்டும் இல்ல, ரோஷபுக் ஹையோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு உனக்கு ஃபீவர், அதனாலதான் நீ அந்த ஸ்கூல்ல சேர முடியாம நம்ம ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருக்க. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு இந்த டீடைலையும் கலெக்ட் பண்றேன்னு ஆசனாரா சொல்றா. ஆனாலுமே இதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கவும், உண்மையான கோல் போகா கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்கிறது இல்ல, பான்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் செட் பண்ணி விடுறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு டான் பாப்பா ஷாக் ஆகுறா. அதையும் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன்னு ஆசனாரா சொல்றா. ஃப்ளவர் டான்ஸ் அன்னைக்கு தான் சான்சுகோயின் நான் ஐடென்டிஃபை பண்ணேன்னு சொன்னேன், ஆனா அவளை உனக்கு முன்னாடியே தெரியும் தானே அப்படிதானே பான்சி நம்ம ஹீரோ கேட்கவும், டான் பாப்போ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சான்சுகோயின் வந்து நிக்கிறா. இங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் முன்னாடி படிச்சிருக்கீங்க, பான்சி நீ அப்ப இந்த கெட்டப்லயா இருந்தான்னு கேட்கவோ, இல்ல அப்ப நான் என் ஒரிஜினல் ஃபார்ம்ல இருந்தேன் அப்படின்னு பான்சி சொல்லவும், இந்த ஸ்கூலுக்கு வந்தப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன்னும் அடையாளம் தெரியல, ஒரே பேர்ல இருக்கிற பொண்ணு நினைச்சேன், ஃப்ளவர் டான்ஸ்ல தான் நீ அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு டான் பாப்போ சொல்லவோ, எதுக்கு இதெல்லாம் பண்ண நம்ம ஹீரோ கேட்கறான். நான் செஞ்சதுல எந்த தப்பும் இல்லையே, பான்சி ஓகவை தானே லவ் பண்றான்னு
பண்றான்னு கேட்கவும், இல்ல நான் லவ் பண்றது கிசராகி அமட்சியா, இதோ என் பக்கத்துல நிக்கிற அந்த ஜோரோவை தான் அப்படின்னு பான்சி சொல்லவும், இந்த ஸ்லிப்பர் மேனியான்னு கேக்குறா. ஆமா, இந்த ஸ்லிப்பர் மேனை தான் பான்சி சொல்லவும், ஸ்லிப்பர் மேனை நிப்பாட்டுறீங்களா? டான் பாப்போ, பான்சி உனக்கு முன்னாடியே தெரியும், ஏன் மறைச்ச? எதுக்காக அவளுக்கு ஒரு லவ் செட் பண்ணி விடணும்னு நினைச்ச சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் எதுக்காக அப்படி சொன்னா உண்மை என்னன்னா அழகா பிறந்தது ஏன் தப்பா அப்படின்னு டான் பாப்பா ஓடிடுதா. டான் பாப்பா மேல எந்த தப்பு இல்ல, அவ என் மேல இருக்கிற அக்கறையில தான் இப்படி பண்ணா, அவளை மன்னிச்சிரு. எனக்கு சில பழைய மோசமான மெமரிஸ்லாம் இருக்கு. சில பேர் என்ன ஒரு பையனை லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க, எனக்கு பிடிச்ச பையன் கூட நான் இருக்கணும்னு அவன் நினைச்சிருப்பா போல அப்படின்னு பான்சி சொல்லவும், அப்ப நீ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன பொறாமையா ஜோரோ அப்படின்னு வா கேட்கிறா. உனக்கு இதுக்கு முன்னாடி பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், நான் ஒன்னும் ஜலஸ் ஆகல. டான் பாப்பா ஏன் அப்படி பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹீரோ கேட்கவும், சாரி என்னால அதை சொல்ல முடியாது அப்படின்னு பான்சி சொல்றா. ஆஜனாரோ ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா பான்சியை விட என்னதானே உனக்கு பிடிக்கும்னு ஆஜனாரா கேட்கவும், யூஸ்ஃபுல்லான பொண்ணை விட இந்த மாதிரி கைண்டான பொண்ணு தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு பான்சி சொல்றா. இதான் சான்ஸ் நம்ம ஹீரோவோட பக்கமும், இதை நான் வச்சுக்கிட்டுதான் டான் பாப்பாவோட போட்டோ வந்து பான்சியோட கையில இருக்கு, இது நியாயமே இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், எக்ஸ்சேஞ்சா தான் நான் இந்த போட்டோ எடுத்துட்டேன்னு பான்சி சொல்றா. பார்த்தா பான்சியோட அழகான போட்டோ நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருக்கு. சரி, இது ஏன்ட்ட இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். லைப்ரரியை மூடியே ஆகணும், அது ஸ்டூடெண்ட் கவுன்சிலே சொன்னாலும் தடுக்க முடியாது அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாரு. என்சி போட்டோ வச்சுட்டு நம்ம ஹீரோ ஜாலியா போயிட்டு இருக்கான். அப்ப பான்சி நம்ம ஹீரோ முன்னாடி வந்து நின்று ஹாய் ஜோரோ அப்படின்னு கட்டி பிடிக்கவும், என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். டான் பாப்பாவா செஞ்ச தப்ப உணர்ந்து என்கிட்ட ரொம்பவுமே சாரி கேட்டா. உண்மையிலேயே ஒரு பெரிய ஐடலாக கூட சான்ஸ் இருக்கு ஜோரோ, இதுக்கு மேல என்னால என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போவோமா, நீ என் கூட டான்ஸ் ஆடுறியான வா கேட்கவும், காலையில எனக்கு கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்பதான் அவ காதுல இயர் பீஸ் இருக்கு. டான் பாப்பா சொல்லிதான் இவ அப்படி பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு, அப்ப நீ இன்னும் திருந்தல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, அச்சோ எனக்கு ஒரு ஏஞ்சல் சிக்னஸ் வந்துட்டு உடனே ஏஞ்சலை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லவும், இதோ வந்துட்டு உனக்காக இந்த ஒரு தடவை மட்டும் வந்திருக்கேன் அப்படின்னு வா சொல்லவும், நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்குள்ள அவ ஓடிடுதா. ஜோரோ ஒரு பெரிய பிரச்சனை, லைப்ரரியை க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு காஸ்மோஸ் சொல்லவும், பான்சி ரொம்பவே ஷாக் ஆகுறா. லைப்ரரிக்கு ஆளுங்க அதிகமா வராததுனால க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு வா சொல்லவும், லைப்ரரியை க்ளோஸ் பண்ண போறாங்க, அதை பத்தி தான் சீரியஸா பேசணும்னு ஆல்ரெடி எபிசோட் 2ல அவ மென்ஷன் பண்ணிருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கறான். இப்ப லைப்ரரிக்கு வரதை விட இன்னும் 10 மடங்கு ஆளுங்க வந்தாதான் பூட்ட மாட்டாங்க அப்படின்னு காஸ்மோஸ் சொல்லவும், 10 மடங்கா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் லைப்ரரி வர சொல்றேன், ஹீமா வரையும் பேஸ்பால் டீம்மேட்ஸ் வர சொல்றேன் அப்படின்னு சன்னோ, ரெஸ்டாரண்ட்க்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் இங்க வர சொல்றேன்னு சுபாக்கிய சொல்றா. அப்ப பான்சியும் நானும் சேர்ந்து ஒரு பிளான போடுறோம் காஸ்மோஸ் சொல்றா. எல்லாரும் ஒவ்வொரு வேலையை பாக்குறாங்க. எல்லாரும் இப்ப நம்ம ஹீரோவை பார்க்கவும், நம்ம ஹீரோவால எதுவும் பண்ண முடியல, எனக்கு ஒன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, சோ நானும் ஏதாச்சும் பிளான யோசிக்க நம்ம ஹீரோ சொல்றான். ஜோரோ நாங்க போய் வேலையை பாக்குறோம், நீ பொறுமையா உன் பிளான யோசின்ட்டு மத்தவங்க கிளம்புறாங்க. சரி நானும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சோகமா போயிட்டு இருக்கோம். என்னாச்சு மை ஃப்ரெண்ட் திரும்பவும் சோகமா இருக்குன்னு இந்த ஹாசிக்கு வந்து கேட்கறான். நம்ம ஹீரோவை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், லைப்ரரியை க்ளோஸ் பண்ண போறாங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிதான் நான் சொல்லியிருப்பேன், ஆனா ஆல்ரெடி என்கிட்ட இதுக்கு ஒரு பிளான் இருக்கு. டோஷிபா ஹைலி இதே மாதிரி தான் லைப்ரரியை பூட்ட போனாங்க. அப்போ ஒரு பையன் பிரில்லியண்டா பிளான் போட்டு அதை பூட்ட விடாம தடுத்துட்டான்னு சொல்லவும், அப்ப அந்த பையன் கிட்ட ஹெல்ப் கேட்கும் நம்ம ஹீரோ சொல்லவும், அந்த பையனே நான் தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஐயோ இவன் ஸ்மைல் பண்ணும்போது எப்போ ஜொலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவங்க நம்ம ஸ்கூலுக்கு வரதுல எந்த பிரச்சனையும் இல்லையே நம்ம ஹீரோ சொல்லவும், பேஸ்பால் டோர்னமெண்ட்ல அவங்க நம்மள தோக்கடிச்சிருந்தாலும் அதுக்குன்னு எதிரியாயிர மாட்டாங்கன்னு காஸ்மோஸ் சொல்றா. சன்னுமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னா நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் அவங்க பெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா அந்த பசங்க வந்துருவாங்களான்னு கேட்கவும், அதை வந்துட்டாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். தொலைஞ்சு போன புக்ல ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணுங்க நிக்கிறாங்க. முன்னாடியே அவங்களுக்கு ஒருத்தர் தெரியுமான்னு ஹாசிக்கு கேட்கவும், ஓரளவு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அவங்கள லைப்ரரி கூட்டிட்டு போறான். ஹாசிகிய பாக்கவோ பான்சி செம ஷாக் ஆகுறா. பான்சி ஏதோ பிரச்சனையா நம்ம ஹீரோ கேட்கறான். சான்சகோயின் இது நீ தானே ஹாசிகி கேட்கவும், சான்சகோயினா அப்படின்னு அந்த பொண்ணுங்களும் ஷாக் ஆகுறாங்க. இது விதின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு ஹாசிகி சொல்லவும், என்ன நடக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். டோஷிபோ ஹை செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஹாசிகி யாசுபோ, என்னோட நிக் நேம் ஹோஸ் அப்படின்னு அவன் சொல்றான். அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்றதுல சந்தோஷம் அப்படின்னு அவன் ஸ்மைல் பண்ணுவோம், அது ஜொலிக்குது. சாக்குராபா மோமோ ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் நிக் நேம் செரி, குசாமி ரோனா நிக் நேம் சோகிமி, ஹோஸோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்க பண்றோம். மத்த பொண்ணுங்க போய் நிக்கவும், வந்த உடனே பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்றான்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பார்க்கவே இந்த மெயின் கேரக்டர் மாதிரி இருக்கான், அந்த பொண்ணுங்களும் அப்படிதான் இருக்கு. சரி நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுதுன்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா, சான்சகோயின் கவலையப்படாது நான் இதுல உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்லவோ, தேங்க்ஸ் வா சொல்றா. சான்சகோயின் ஹோஸ் இருக்கும்போது நீ எதை பத்தியே கவலைப்பட தேவையில்ல, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சரி சொல்றா. ஓ தேங்க்ஸ் பான்சி சொல்றா. பான்சி நம்ம ஹீரோ பின்னாடி போய் பயந்து நிக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவோ ஏதோ சரியில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிடுறான். சுமரிக்கோ நீ வேணா ஹோஸ் கூட போய் அவனுக்கு லைப்ரரியை சுத்தி கட்ட, நாங்க எல்லாரும் மத்த வழியை பாத்துக்கிடுறோம், உனக்கு ஓகே தானே சுமரிக்கோன்னு கேட்கும். அவ்வளவு வர வழி இல்லாம ஓகே அப்படின்னு சொல்றா. ஆனா அவளுக்கு ஓகே இல்ல நம்ம ஹீரோ புரிஞ்சுட்டு, நான் தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பேசுறதுக்குள்ள, பரவாயில்ல நான் கிசராக்கிய கூட்டிட்டு போறேன் அந்த பையன் சொல்லவும், என் பிளேஸ் அவன் புடிச்சிட்டானே நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவன் கூட போற சான்ஸ் விட்டுட்டே நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் கூட வரது எனக்கு ஓகே தான் ஹோஸ் சொல்றான். இந்த ஷெல்ஃப் எல்லாம் கொஞ்சம் ரீமாடலிங் பண்ணணும், அப்பதான் அது ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணணும் ஹோஸ் சொல்லவும், ஏதோ சரியில்லை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோகிமி அங்க வந்து நீ சுமரிக்காவை லவ் பண்றியான்னு கேட்கவும், இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ஓகேன்ட்டு வா போறா. ரீமாடலிங் எப்படி பண்ணணும், பீஸ்
பிசியை எங்க வைக்கணும், புக் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு ஹாசுகி சொல்ல எல்லாருமே பண்றாங்க. உங்க ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இதுல என்ன இருக்குன்னு ஹோஸ்ட் சொல்றான். அப்ப சோக்கிமி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, இதுக்கப்புறம் நீ ஃப்ரீ தானா, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், உன்கிட்ட மட்டும் இல்ல அஜுனாரோ காஸ்மோஸ் ஹீமாவரி உங்ககிட்டயும் தான் அப்படின்னு செரி வந்து சொல்றா. சுமரிக்கோ தனியா போவல, ஹோஸ்ட் நீ அவ கூட சேர்ந்து அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு செரி தள்ளவும், போச்சு பான்சி அப்படி கார்னர் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சுமரிக்கோ உனக்கு ஓகே தானா அப்படின்னு ஹாசுகி கேட்குவோம். அவ்வளவு ஓகேன்னு சொல்றா. அஜுனாரோ சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, பான்சி ஆர்டிக்கல்ல எனக்கு சில ஹெல்ப் தேவைப்படுது, என் வீட்டுல போய் அதை பண்ணலாம் அப்படின்னு பான்சியை காப்பாத்துவான். அவ்வளவு தேங்க்ஸ்ன்னு சொல்றா. சரி அப்ப நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன்னு ஹோஸ் போறான். நம்ம பிளான் எப்படி சொதப்பிச்சு அப்படின்னு செரி வருத்தப்படுறா. நாங்க ஹோஸை லவ் பண்றோம் அப்படின்னு செரி சொல்லுவோம். ஓப்பனா சொல்லிட்டான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதை நீங்க எதிர்பார்க்கலையான்னு கேட்கவோ, இல்ல எங்களுக்கு தெரியும் நீங்க இப்படி ஓப்பனா சொல்லுவீங்கன்னு தான் நினைக்கல நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஹோஸ் வந்து சுமரிக்கோவை தான் லவ் பண்றான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். இப்போ நீங்க அவன் மேல வச்சிருக்கிற ஃபீலிங்ஸ் உங்களோட லவ் அப்படின்னு காஸ்மோஸ் கேட்கவும், நம்ம லவ் பண்றவங்க ஹாப்பியா இருக்கணும்னு தானே நம்ம நினைப்போம், எங்களுக்கு ஓகே தானே அவங்க சொல்றாங்க. சுமரிக்கோவை ஹோஸ் கூட சேர்த்து வைக்க தான் நாங்க உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லுவோம். ஏதோ தப்பா இருக்கேன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அதுலயும் முக்கியமா உன்கிட்ட ஜோரோ லைப்ரரியில வச்சு நீ அவளை லவ் பண்றியான்னு கேட்ட ஞாபகம் இருக்கா? நீ அவளை லவ் பண்ணலங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவ ஹார்ட் broken ஆயிரும். சோ அவளை ஹோஸ் கூட சேர்த்து வைக்கிறது நியாயம் தானே அப்படின்னு அவங்க சொல்லவும், இவங்க சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சோ அப்ப ப்ளீஸ் எங்களுக்கு அவங்கள சேர்க்க ஹெல்ப் பண்றியான்னு கேட்கவும், சாரி என்னால முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப நீ சுமரிக்கோவை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி சோகமி கேட்கவும், இல்ல இது அப்படி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஏதோ தப்பா இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். காஸ்மோஸும் ஹீமா வரையும் எங்களால ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க, பான்சியோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்ல, சோ ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லவும், சாரி எங்களுக்கு லைப்ரரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எங்களால எதுவும் பண்ண முடியல நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல இருக்கட்டும் அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கிறாதீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணுங்க கிளம்புறாங்க. ஜோரோ நீ எங்களுக்கு முன்னாடி வீட்டுக்கு கிளம்பு, எங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு காஸ்மோஸ் ஹீமா வரையும் சொல்றாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துருக்கோம். காலங்காத்தாலேயே ஏன் சோகமா உட்காந்துருக்க, லைப்ரரி ப்ராப்ளமான்னு கேட்கவும், அது இல்ல இது வேற விஷயம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். இது இவ்வளவு தூரம் வந்துருச்சான்னு சன் நினைக்கிறான். என்னதான் பிரச்சனை என்கிட்ட டீட்டெயிலா சொல்றியா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் மிடில் ஸ்கூல்ல டோசுபா ஹைல தான் படிச்சேன்னு உனக்கே தெரியும், ஹாசுகி என்ன பொறுத்தளவு ஒரு டீமன் அப்படின்னு பான்சி சொல்லும் போதுதான், ஒரு டீமன் கிட்ட இருந்து ஒளிஞ்சுக்கிட்டதான் கண்ணாடி போட்ட கேவலமான மார்வேஷத்துல சுத்துறன்னு ஒரு தடவை பான்சி சொல்லிருப்பா. அது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஹோஸ்க்கு பயந்துதான் இந்த மார்வேஷமா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அப்படின்னு பான்சி சொல்லுவான். அவன் நல்ல பையன் தானே நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா அவன் நல்ல பையன் தான், ஆனா அதுதான் பிரச்சனையே. மிடில் ஸ்கூல்ல நான் ரொம்பவே பாப்புலரா இருந்தேன், என்ன சுத்தி எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க பசங்க எல்லாருமே இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச எதையாச்சும் செய்ய சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா ஹோஸ் அந்த மாதிரி இல்ல, எல்லார்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினா. அதுக்கப்புறம் என்ன சுத்தி ஹோஸும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் தான் இருந்தாங்க. ஆனா ஹோஸ் என்ன லவ் பண்ணாங்கிறதுனாலதான் இது எல்லாத்தையும் பண்ணான்னு எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு பான்சி சொல்லவோ, இதுல என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்கறான். மத்த எல்லாத்தையும் விட அவன் தான் ரொம்பவும் மோசமானவன், மத்தவங்க என்ன சுத்தி இருந்ததை விட அவன் பக்கம் இருக்கிறதுல தான் எனக்கு ரொம்பவுமே விருப்பம் இல்ல. அவனும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவனோட ஃபீலிங்ஸை வெளிக்காட்டல. அவனை லவ் பண்ற அந்த பொண்ணுங்களுமே அவங்க ஃபீலிங்ஸை மறைச்சு வச்சுட்டு என்ன அவன் கூட சேர்க்கறதுக்காக நிறையவே ட்ரை பண்ணாங்க. ஹோஸ் கிட்ட இருக்கிற பிரச்சனையே அவன் மத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டது இல்ல. அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கிறதுனால என்னாலயும் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு வா சொல்லவும், உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அவன் ஃபோர்ஸ் பண்ணி இருக்க வச்சிருக்கான் அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அவனை லவ் பண்ண பொண்ணுங்க எல்லாமே ஹாசுகி மேல இருந்த ஃபீலிங்ஸை மறைச்சிட்டு என்ன அவன் கூட சேர்க்கணும்னு ரொம்பவே ட்ரை பண்ணி ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஓ இப்பதான் புரியுதா, அப்ப டான்பப்போ இதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணலான்னு கேட்கவும், ஆமா ஆனா எனக்கு ஹாசுகி கூட இருக்க விருப்பம் இல்ல, அதனால நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனாலுமே அவன் என் சைடே தான் இருந்தான் அப்படின்னு வா சொல்லுவோம். ஓ இப்பதான் எனக்கு புரியுது, நம்ம ஒருத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா எது முக்கியம்னு யோசிக்கணும், நம்ம அதுல ஹர்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு நினைக்கவன் சொன்னா. இதை தான் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். அவனோட கைண்ட்னஸை யூஸ் பண்ணி அவன் மத்தவங்களை ஹர்ட் பண்றான், அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு பான்சி சொல்லுவான். அப்ப அவன் பக்கத்துல இருக்கிறது உனக்கு பிடிக்கல தானு கேட்கவும், ஆமானவா சொல்றா. சோ அப்ப நான் என்னால முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ இதை தனியா பண்ணணும்னு அவசியம் இல்ல, நானும் என்னால முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு பான்சி சொல்றா. இவ்வளவு லேட்டா உனக்கு வர வச்சதுக்கு சாரின்னு சன் சொல்லுவோம். என்ன விஷயம் பான்சி கேட்கிறா. எனக்கான நேரம் கடைசியில வந்துருச்சு அப்படின்னு சன் சொல்றான். One Who Loves Me சீசன் 1 எபிசோட் 12. ஒரு வழியா லைப்ரரி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பான்சியோட ஹாப்பினஸ் தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்படுறான். வா இந்த பிளேஸ் சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அந்த ஹோஸ் உண்மையிலேயே சூப்பர்லன்னு சன் சொல்லுவோம். ஆமா லைப்ரரி சேஃப் ஆயிடுச்சு, ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். சுமரிக்கா இன்னும் நிறைய பேரை வர வைக்கிறதுக்கு உனக்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு ஹோஸ் வந்து பான்சி கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். வா உங்க ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு அப்படின்னு சரி வந்து சொல்றா. அச்சோ என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஹோஸ் வைக்கப்படுறான். சரி பண்றது ஒன்னும் தப்பு இல்ல, சோ எங்களாலேயே எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். சன் வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிடுறான். ஆமா நீங்க ரெண்டு பேரையும் இந்த வாரம் டேட்டிங் போக கூடாது அப்படின்னு சரி பேசிட்டு இருக்கோம். இந்த புக்கை எந்த ஷெல்ஃப்ல வைக்கணும்னு சன் போய் இன்டர்ஃபியர் பண்ணி அவளை ஒரு வழியா காப்பாத்துறான். இத்தனை நாளைக்கு தான் இதை இப்படியே விட்டுறது, ஏதாச்சும் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது ஹாசுகி நம்ம ஸ்கூல் வந்திருக்கானா அப்படின்னு டான் பாப்பா கேட்கவா. ஆமா நீ ஹோஸ் லவ் பண்றன்னு தெரியும், பான்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா, ஹோஸ் உனக்கு சொந்தமாய் வாங்குறதுக்காக தானே நீ எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா போன வருஷம் பேஸ்பால் டோர்னமெண்ட்ல கூட ஹோஸ் பான்சி கிட்ட பேசலாம் சவுத் கேட் போனப்ப தான் நான் அவனை ஃபாலோ பண்ணி போனேன். சன்னும் பான்சியை பேசுறது பார்த்தா அவங்கள சேர்த்து வச்சிடலாம்னு நினைச்சேன். பாரு ஹோஸுக்கு பான்சியை படிக்குங்கிறதுக்காக பான்சி போடுற மாதிரியே
ஒரு சம கிளிப் எங்க வீட்ல வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு டான்பப்பா காமிக்கிறா. நீ தான் இதுல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஹீரோ கேட்கவும், நான் பேஸ்பால் டீம் மேனேஜர், லைப்ரரி விஷயத்துல நான் ஏன் இன்வால்வ் ஆகணும், அது போக பான்சி லவ் பண்றது ஒன்னதான், சோ நீ தான் ஏதாச்சும் பண்ணணும்னு வா சொல்லவும், சரி நானே ஏதாச்சும் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லுவா. ஐயப்ப ஹோஸ் எனக்கு தான் அப்படின்னு வா ஹாப்பி ஆகுறா. டோஷிபா ஹைல இருந்து வந்த பையன் அழகா இருக்கான்ல அப்படின்னு பொண்ணுங்க பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹோஸ் பான்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் தெரிஞ்சே ஆகணும் சொல்லு நம்ம ஹீரோ சொல்லவும், கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு விஷ் பண்ணுவேன், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹாசிகி கேட்கவும், ஓ சரி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் பான்சி இங்க கொஞ்சம் வரியா நம்ம ஹீரோ கேட்கவும், நல்ல டைமிங், நானும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் ஜோரோ, சன்னும் நானும் டேட்டிங் பொறுத்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கோன்னு சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அண்ணனுக்கு என்கிட்ட வந்து மேட்ச்ல ஜெயிச்சு அவங்க ஃபைனல்ஸ் போயிட்டா என் கேர்ள் ஃப்ரெண்டா இருப்பியான்னு கேட்டான். நானும் அந்த அக்ரிமெண்ட்க்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சுமிருக்கு என்னால நம்பவே முடியலன்னு சரி சொல்லவும், உண்மைதான் அவ சொல்றா. ஹோஸ் அப்படின்னு சரி திரும்பி பார்த்தா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு ஹோஸ் ஸ்மைல் பண்றான். அப்புறமா ஜோரோ இனிமே நீ கொஞ்ச நாளைக்கு லைப்ரரி பக்கம் வராத, ஏன்னா நீ இங்க வந்து பெருசா எதுவோ பண்றது இல்ல, சும்மா தானே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லவும் பான்சி என்ன பேசுறான்னு மத்தவங்க கேக்குறாங்க. உண்மைதானே நீ இங்க இருக்கிறது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, சோ கொஞ்ச நாளைக்கு லைப்ரரி பக்கமே வந்துராத அப்படின்னு பான்சி சொல்லாருமே, ஆனா பான்சி விருப்பமே இல்லாம தான் இதை சொல்றா அப்படிங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. அவ சொல்றது கரெக்ட் தான், நான் இனி லைப்ரரி பக்கம் வரல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். சன்னுக்கு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுருக்கான். என்னாச்சு ஜோரோ ரொம்ப சோகமா இருக்க, லைப்ரரியில எதுவும் பிரச்சனையான்னு கேட்கவும், இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பான்சி அந்த விஷயத்த சொல்லிட்டாளா அப்படின்னு நம்ம வில்லத்தனமா சிரிக்கவும், எனக்கு புரிஞ்சிருச்சு, ஹோஸ் கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறதுக்காக தானே நீ இப்படி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், முட்டாள், நான் என்ன பண்றேன்னு உனக்கு இன்னுமா புரியல, இத்தனை நாளா அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்து உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் காப்பாத்திருக்கேன், நான் மட்டும் அதை பண்ணலன்னா பான்சி நேரத்துக்கு இதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டா, ஹோஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், லைப்ரரி பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, பான்சி இப்ப என் கூட இருக்கிறா, உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன், நீ தான் இப்ப எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இப்போ இது என்னோட டர்ன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இது எல்லாத்தையுமே சுபாக்கி என்னன்னு கேட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நாள் போகுது, நம்ம ஹீரோவோ லைப்ரரி பக்கமே போகல. கியூட்டான ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அழகான கிளாஸ்மேட்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க, வேற என்ன வேணும், பான்சியை நினைச்சு நான் வருத்தப்பட தேவையில்ல, இப்பதான் சன் இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லைப்ரரியை பூட்ட வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு காஸ்மோஸ் சொல்லவும், உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஜோரான் ஆசனாரா சொல்லவும், இதுல எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்ற, நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பான்சிக்கு நீ தேவை அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. இல்ல நான் அவளுக்கு தேவை இல்ல, நான் ஒரு உதவாக்குற, என்னை விட பெர்ஃபெக்டான ஆளுங்க அவ கூட இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ திரும்ப லைப்ரரி போறது இல்லன்னு சுபாக்கி கேட்குவோம், இப்பயும் இந்த டாபிக் எடுத்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பான்சி தான் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காள, அவளுக்கு நான் ஒன்னும் தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லவும், இல்ல நீ மட்டும்தான் தேவை அப்படின்னு சுபாக்கி சொல்றா. சன் இருக்கான், அவ பிரச்சனை முடிஞ்சதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பான்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால ஹோஸ் ஈஸியா அவளை விட்டு கொடுத்துருவான்னு நினைச்சியா, பான்சிக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், இல்ல பான்சி உனக்கு வேணும்னு நினைச்சேன்னா உன்னால மட்டும்தான் சில விஷயங்களை செய்ய முடியும், அன்னைக்கு சன் சொன்னதை நீ ஒழுங்கா யோசிச்சு பாருன்னு வா சொல்லவும், நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணுன்னு அவன் சொல்லியிருப்பான். சோ பிரச்சனைன்னு வரும்போது இந்த தடவையும் சன் நம்ம ஹீரோவை காப்பாத்த தான் வந்தான், இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, ஆனா அவ தான் என்ன லைப்ரரி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காள் நம்ம ஹீரோ கேட்கவும், கொஞ்ச நாளைக்கு தான் வரக்கூடாதுன்னு சொன்னா எப்பவுமே வரக்கூடாதுன்னு வா சொல்லலையே அப்படின்னு சுபாக்கி சொல்லவும், அடா ஆமா இல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பான்சி ஒன்ன ப்ரொடெக்ட் பண்ணதான் இப்படி பண்ணிருக்கா, அவ பிரச்சனையில இன்னும் அதிகமா உன்னை இன்வால்வ் பண்ணணும்னு அவ நினைக்கலன்னு சுபாக்கி சொல்லவும் தான், ஹோசோவும் பக்கம் இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நான் ஏதாச்சும் பண்றேன் நம்ம ஹீரோ சொன்னப்போ, சரி என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்னு பான்சி சொல்லியிருப்பா, இப்பதான் அவ சொன்னதுக்கான அர்த்தம் புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நீ என்ன பண்ண போறேன்னு சுபாக்கி கேட்கவும், நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டா. நான் என்ன பண்ணேன்னு யோசிக்கிறான். அட என்ன ஒரு கோயின்சிடன்ஸ், நான் ஒன்னு பார்க்க இங்க வரலன்னு சசங்குவா வந்து நிக்கிறா. ஜோரோ கொஞ்ச நாளாவே ஏன் மூஞ்ச உம்முனே வச்சிருக்க, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அதை ஏன்ட்ட சொல்லு, ஐயோ ஏன்டா இப்பெல்லாம் என்ன பேச வைக்கிற அப்படின்னு கேட்கவும், சாரி நம்ம ஹீரோ சொல்றான். கொஞ்ச நாளாவே எல்லாம் தப்பாவே போயிட்டு இருக்கு அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ இப்படி இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, நீயாவே இரு அப்படின்னு சொல்லவும் தான், அட ஆமா தேங்க்ஸ் சசங்குவா, நான் நானா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கவும், இந்த கிரீப்பியான ஸ்மைல தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஏதோ தப்பா எடுத்துக்கிறத, நான் யதார்த்தமா தான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு சசங்குவா அங்க இருந்து போறா. இப்ப தனியா போய் வைக்கப்பட்டு இருக்கவும், நீ அவனை லவ் பண்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, மேட்ச்ல நீங்க ஃபைனல்ஸ் போயிருவீங்க போல நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா கண்டிப்பா நாங்க ஃபைனல்ஸ் போயிருவோம் அப்படின்னு சன் சொல்றான். என்ன மன்னிச்சிரு சன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சோ இந்த வருஷம் ஃபைனல்ஸ்ல ஒன்னு சீரப் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பெஸ்ட் ஃப்ரெண்டை விட முக்கியமானதான்னு கேட்கவும், ஆமா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்பவாச்சும் உனக்கு புரிஞ்சது ஜோரோ, மேட்ச்ல இன்னும் ஒரு ரன் எடுத்தா வின் பண்ணிடலாம், நான் பேட்டர் நீ இல்லாம இன்னொருத்தனா இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்கவும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு புரிஞ்சதுல சந்தோஷம், இந்த தடவை நான் பேட்டரா இருக்கேன், நீ ரன்னுக்காக ஓடு அப்படின்னு சன் சொல்லிட்டு போறான். உங்க ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி காஸ்மோஸ் சொல்றா. அப்ப பான்சி அங்க இருந்து எந்திரிச்சு போகலான்னு போகவோ, சுமிருக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் உன்னை லவ் பண்றேன், நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்னு கேட்கவும், ஆனா சன்னு வாசல வரதுக்குள்ள அவன் ஃபைனல்ஸ் போனாதானே கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லியிருக்க, ஒருவேளை அவங்க தோத்துட்டா அப்படின்னு ஹோஸ் கேட்கவும், நீ இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லி காஸ்மோஸ் அவனை தடுக்க போறதுக்குள்ள அவன் மனசுல இருக்கிறத பேசிட்டு விட அப்படின்னு சரி இன்டர்ஃபியர் பண்றா. ஹோஸோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சோகேமி சொல்றா. பான்சிக்கும் என்ன பண்ணன்னு தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்கா. அந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். நான் இல்லாம அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ வரவும், நான் தான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலான்னு பான்சி கேட்கவும், கொஞ்ச நாளைக்கு தானே வரக்கூடாதுன்னு சொன்னேன், நானும் கொஞ்ச நாள் நீ சொன்ன மாதிரியே
வரல. நம்ம ஹீரோ சொல்லவா ஹாப்பி ஆகுறா. பொண்ணுங்களை பத்தி என்னோட ஒப்பீனியன் என்னன்னு உனக்கு தெரியுமா? செல்ஃபிஷா யோசிச்சு அவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஈஸியா பசங்களை மயக்கிடுவாங்க. அதே நேரத்துல லோன்லியாவும் மாறிடுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இங்க என்ன நடக்குன்னு ஹோஸ் கேக்குறான். நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன் ஹோஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சேலஞ்சா நம்ம கேக்குறான். ஹோஸ் இம்பார்ட்டன்டா பேசிட்டு இருந்தா அதை பேசி முடிக்கட்டும் அப்படின்னு செரியோ சோக்கிமியும் வந்து இன்டர்ஃபியர் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜோரோ என்ன சொல்ல வந்தா நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு பான்சி நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றா. பான்சி என்ன முழுசா சொல்லிருக்கா. சோ இதை கேளு ஹோஸ். நான் உன்னை சேலஞ்ச் பண்றதுல உனக்கு எதுவோ கஷ்டமா? நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னு நினைச்சேன்னு சொல்லவோ நீ அப்படி சொன்னா சரி ஓகே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு நான் இதை ஏத்துக்கிட்டேன்னு ஹோஸ் சொல்லவும் நீ நல்லவன். சோ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா. இந்த சேலஞ்சோட பனிஷ்மெண்ட் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். யார் தோத்து போறாங்களோ அவங்க சுமிரேக்கோ பக்கமே இனிமே வரக்கூடாது. அவகிட்ட பேசவோ கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது அப்படின்னு ஹோஸ் ஷாக் ஆயிட்டு வெயிட் பண்ணி இதுல ஏன் சுமிரேக்கோவை இன்வால்வ் பண்ற? இந்த சேலஞ்ச் வேண்டான்னு சொல்லவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா இப்பவே பின்வாங்கினா எப்படி? உன்னை எல்லாரும் நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் சுமிரேக்கோவை ஏன் இதுல இன்வால்வ் பண்ணிருக்கேன்னு கேட்கவும் ஏன்னா சான்சக்கோ என்ன என்னால உனக்கு விட்டு கொடுக்க முடியாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஓ அப்படியா சரி ஜோரோ அப்படின்னா நம்ம ஃபேர் அண்ட் ஸ்கோரா ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லவும் சரி அப்ப நான் கேமோட ரூல்ஸ் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹேர் கிளிப்பை காமிக்கவும் இது சுமிரேக்கோ போடுற அந்த டைப் ஹேர் கிளிப் ஆச்சு அப்படின்னு ஹோஸ் பாக்குறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கிட்ட இது நிறையவே இருக்கு. இதுதான் வின்னரையே டிசைட் பண்ண போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லா பொண்ணுங்க கையிலயும் ஒண்ணு கொடுத்து நம்ம 2 பேர்ல பொண்ணுங்க யார்கிட்ட அதிகமான கிளிப்பை கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். பேஸ்பால் ஃபைனல் டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துல இதை நம்ம டிசைட் பண்ணலாம். எதுக்காக அந்த இடம் நீ யோசிக்கலாம். இப்பவே நம்ம பண்ணோம்னா 3க்கு 3 நமக்கு டையா முடிஞ்சிடும். சோ அதனால உங்க ஸ்கூல் வின் பண்ணா உனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு கிளிப்பும் எங்க ஸ்கூல் வின் பண்ணா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கிளிப்பும் கிடைக்கும். சோ அதை வின்னரை டிசைட் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும் இது நியாயமே இல்லைன்னு சரி சொல்லவும் நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சுமிரேக்கோக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன். நான் தான் இதுல வின் பண்ணுவேன் அப்படின்னு ஹோஸ்ட் சொல்லவும் மீன் வலையில மாட்டிக்கிச்சு. அவன் சைடு 2 பொண்ணுங்க என் சைடு 4 பொண்ணுங்க இருக்கு. சோ கண்டிப்பா நான் தான் வின் பண்ணுவேன். இது நியாயமே இல்லையே நீங்க கேட்கலாம். ஆனா இவங்கிட்ட எல்லாம் எப்படி நியாயமா வின் பண்ண முடியும்? என் கேரக்டர் இதுதானே நம்ம ஹீரோ சிரிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க ஏதோ செல்ஃபிஷ் அவங்க ஃபீலிங்ஸ்க்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க ஜோரோ. அதனால நான் இப்பமே என் ஹேர் கிளிப்பை கொடுத்துடலாமான்னு கேட்கவும் ஐயோ போவு ஹோஸ் இப்பவே மண்ணக்கவ போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருந்தா சாரி ஜோரோ எங்க ஃபீலிங்ஸ்க்கு நாங்க உண்மையிலேயே இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் தான் அப்படின்னு ஆஜினாரோ ஹீமாவாரி காஸ்மோஸ் 3 பேரும் ஹோஸ்ட்ல போய் கிளிப்பை கொடுக்குறாங்க. எல்லாமே ஸ்டார்டிங்ல சூப்பரா தானே போச்சு. நான் கூட என்ட்ரி கொடுக்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டாங்கல்ல அப்புறம் ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஹோஸ்ட் சொல்றான். நீங்க அவன்கிட்ட கிளிப்பை கொடுத்தீங்கன்னு சரி கேட்கவும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் எப்போ ஒன்னா இருக்க முடியாதுன்னு நீ சொன்னல. ஆனா அது உண்மை கிடையாது. பான்சி எங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் அதே நேரத்துல எங்களுக்கு எதிரியுமே கூட. இதுக்கு மேலேயும் நான் எதையும் மறுத்து பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேன். என் ஃபீலிங்ஸ் நான் உண்மையா இருக்கணும். நாங்களும் செகண்டாவோ தேர்டாவோ இருக்க விரும்பல ஜோரோ. நான் உன்னை லவ் பண்றேன். நான் தான் உன் மனசுல ஃபர்ஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. அவன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஆஜினாரோ காஸ்மோஸ் ஹீமாவாரி 3 பேருமே நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. இதெல்லாம் ஓகே தான் ஒஸ்ட் டைமிங்ல பண்ணிருக்கீங்களே நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி எப்படி இருந்தாலும் இதுல நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சுமிரேக்கோவை நானும் அவ்வளவு ஈஸியில விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு ஹோஸ்ட் சொல்றான். எல்லா நேரத்திலயும் மெயின் கேரக்டரை ஜெயிக்காது தம்பி. இந்த தடவை ஜெயிக்க போறது நான் தாண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பேஸ்பால் டோர்னமெண்ட்ல நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டுக்காக ஃப்ரைட் சிக்கனை வச்சுட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எஸ்கியூஸ் மீன் பான்சி கூப்பிடுவோம். நான் பார்த்தா அந்த அழகான பொண்ணு இவா தானே நம்ம ஹீரோ பாக்குறான். என்ன விஷயம் நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுமா நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு உமலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காதான் அவன்கிட்ட பேசலான்னு வந்தேன். நான் அவன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலன்னு கேட்கவும் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப அழகா இருக்காளே நம்ம ஹீரோ பாக்கான். நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? வெயில் ரொம்பவோ கொளுத்துது. ஒரு கூலான பிளேஸ்ல வெயிட் பண்ணலாம்ல. வேணா என் கூட காஃபி ஷாப் வரியான்னு கேட்கவும் சாரி என்னால முடியாது. நான் ஒருத்தங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆல்ரெடி நீங்க பிளான் போட்டீங்களான்னு கேட்கறா. இல்ல நானா தான் அங்க வெயிட் பண்றேன். நான் வெயிட் பண்றது கூட அவனுக்கு தெரியாது. அவன் ரொம்பவோ டிப்ரெஷன்ல இருப்பான். சோ நான் கண்டிப்பா அவன் பக்கம் இருந்தாகணும்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரியா போய் இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லுவோம். உண்மையாவா நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஸ்கூல்ல அப்படி ஒன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சோ நம்ம 2 பேரும் சேர்ந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான மெமரிஸை கிரியேட் பண்ணுவோம்னு வா சொல்லவும் அப்படின்னா நான் உனக்காக அதை பண்றேன். சூப்பரான ஃப்ரெண்ட்ஸையும் ஹாப்பியான மெமரிஸையும் நான் உனக்கு கிரியேட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சொன்னதை கேட்டு நான் எவ்வளவு ஹாப்பி ஆயிட்டேன் தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு வா போறா. உன் பேரு போன் நம்பர் கொடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ சொல்லவும் கண்டிப்பா நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம் அப்படின்னு பான்சி சொல்லிட்டு போயிருப்பா. சரி சன் இப்ப வந்துருவா. நம்ம ஹீரோ சன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ சன்னை காமிக்கிறாங்க. நான் இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் கிடையாதுன்னு தெரியும். ஆனா என்னோட கதையை கொஞ்ச நேரம் கேட்கறீங்களா? கொஞ்ச நேரம் அப்படின்னு நம்ம சொல்றான். சன் வந்து சின்ன பையனா இருக்கும் போதே பேஸ்பால் வேற லெவல்ல விளையாடுறான். அதனால கோச் அவனை ரொம்பவே பாராட்டுறாரு. கோச் இவனை மட்டுமே பாராட்டுறதுனால மத்த பசங்க எல்லாரும் இவனை வெறுக்கிறாங்க. ஓகா நீ சூப்பரா விளையாடுன அப்படின்னு சொல்லி ஷீபா அப்படிங்கிற ஒரு பையன் மட்டும் வந்து சப்போர்ட் பண்றான். யாருமே பேசாத நேரம் இவன் மட்டும் வந்து பேசுறதுனால ஷீபா எனக்கு ஸ்பெஷல் பர்சனா மாறினான்னு சன் நினைக்கிறான். ரேரான ஒரு பேஸ்பால் கீச்சைன்னு சன் வச்சிருக்கவும் வா இது சூப்பரா இருக்கு அப்படின்னு ஷீபா பாக்குறான். இப்ப பிராக்டிஸ் முடிஞ்ச எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. சன் பேக்ல இருந்த அந்த கீச்சைனை காணும். ஓகே என்னாச்சுன்னு ஷீபா கேட்கவும் என் கீச்சைனை காணும்னு சொல்லவும் கிரவுண்ட்ல விழுந்திருக்கும். நான் வேணா போய் தேடி பாக்குறேன்னு ஷீபா போறான். ஷீபா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஓகா சொல்லவும் எதுக்குப்பா நம்ம எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எதுக்கு தேங்க்ஸ் அவன் போறான். ரெஸ்ட் ரூம்ல விழுந்திருக்குமோன்னு சன் தேடி வரும்போது தான் பார்த்தா அவன் எங்க தேடினாலும் அந்த கீச்சைன் கிடைக்காது. நான் அதை எடுத்து வச்சுட்டல. கோச் எப்ப பார்த்தாலும் அவனை மட்டும் பாராட்டிட்டு இருப்பாரான். அப்ப நம்ம எல்லாம் என்ன வெத்து வேட்டுங்களா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஷீபா பேசுறத கேட்டுட்டு, ஷீபா நான் உன்னை நம்பினேன், நீயும் என்ன வெறுக்கிறல்ல, ஷீபா எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அப்படிதான் நான் அப்ப நினைச்சேன். எனக்கு கோவம் வர்றதை விட பயம்தான் அதிகமா வந்துச்சு, எல்லாரும் இப்படியே என்ன வெறுத்துருவாங்களோன்னு. அதனாலதான் இன்னில இருந்து எல்லாரும் என்ன சன்னு கூப்பிடுங்க, நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒன்னா சேர்ந்து வின் பண்ணுவோம் அப்படின்னு என்னோட ஃபீலிங்ஸை மறைச்சிட்டு என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு ஃபேக்கான ஸ்மைலோடைய எல்லாரும் முன்னாடியும் நடிச்சிட்டு இருந்தேன், யாரும் வெறுக்க கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்னு சன் சொல்றான். கரண்ட் டைம் லைனை காமிக்கிறாங்க. ஹோச நம்ம ஹீரோ சேலஞ்ச் பண்ண அந்த ரீஜனல் டோர்னமெண்ட் டே வருது. நான் தான் அமட்சியா கிசராகி. போன எபிசோட்ல என்ன நடந்ததுன்னா, பான்சியரோ எதிரி ஹோச நானே லைப்ரரி பிரச்சனைக்கு கூட்டிட்டு வந்தா லைப்ரரி பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, ஆனா ஹோஸ் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. பான்சிய கேம்ல வச்சு நான் அவனை சேலஞ்ச் பண்ணேன். திடீர்னு பார்த்தா 3 பொண்ணுங்க என்ன லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. இவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஜோரோவன் பதிலுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் 3 பேரும் சொன்னாங்க. இது என்ன புது ட்விஸ்ட்னு யோசிச்சா இன்னொரு ட்விஸ்டையும் வச்சாங்க. ஜோரோவனோட சேலஞ்ச்ல சில புது ரூல்ஸ் கொண்டு வரணும். 6 பொண்ணுங்க இதுல இருக்கோங்கிறதுனால 6 பொண்ணுங்களும் புது ரூல்ஸை கொண்டு வருவோம், இல்லைன்னா நீ சீட்டிங் பண்ணிருவலான்னு சரி சொல்லுவோம். மத்த பொண்ணுங்களும் ஓகே சொல்றாங்க. இப்போ அவிகள நீங்களே எனக்கு இப்படி பண்றீங்களே நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு பொண்ணு ஒரே ஒரு ஹேர் கிளிப்பை மட்டும் தான் கொடுக்க முடியும், எக்ஸ்ட்ராவெல்லாம் ஹேர் கிளிப்பை கொடுக்க கூடாது அப்படின்னு சரி சொல்றா. ஒரு பையன் கிட்ட ஹேர் கிளிப்பை கொடுத்தா முடிவு பண்ணதுதான் திரும்ப கிடைக்காது அப்படின்னு சோகமி சொல்றா. டோர்னமெண்ட்டும் முடிஞ்சு நாங்க 6 பேரும் இந்த கிளிப்பை கொடுத்து முடிச்சிட்டோம்னா கேம் முடிஞ்சது அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. ஜோரோவும் ஹோஸும் ஒரே இடத்துல ஒன்னா இருக்கிற நேரம் தான் அந்த பொண்ணு அவ ஹேர் கிளிப்பை அவ ஆசைப்பட்ட பையன் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஆசனாரோ சொல்றா. ஹேர் கிளிப்பை பொண்ணுங்க கிட்ட இருந்து திருடக்கூடாது, அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தாதான் அது ஏத்துக்கிடப்படும் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. அமெரிக்கா இப்ப நீதான் சொல்லணும்னு சொல்லவும், தோத்து போனவங்க பனிஷ்மெண்ட்டை கண்டிப்பா ஏத்துக்கிடணும் அப்படின்னு பான்சி சொல்லவோ, எல்லா ரூல்ஸுமே எனக்காக மட்டுமே போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹோசா நம்ம ஹீரோ 2 பேருமே ரோல்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. ஹீமாவரி கால் பண்ணி நீ பொறுமையா வீட்ல இருந்து கிளம்பு, நாங்க உன்ன வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு தான் சொல்லவும், ஹோசையும் என்னையும் ஒன்னா மீட் பண்ண வச்சு டக்குன்னு அவங்க கிளிப்பை கொடுத்து மேட்சை முடிச்சிடலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, ஜோரோ எட்ரா ஓட்டத்தை அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா அங்க இருந்து ஓடிட்டான். ஜோரோவை எங்க தேடியோ காணுமே அப்படின்னு அந்த பொண்ணுங்க தேடிட்டு இருக்காங்க. தனித்தனியா பிரிஞ்சு போய் அவங்க தேடலான்னு போறாங்க. நானும் ஹோஸும் மீட் பண்ணாதானே நீங்க யார்கிட்டயாச்சும் கிளிப்பை கொடுக்க முடியும். என் சைடு இருக்கிற பொண்ணுங்களே ஆல்ரெடி அவங்க கிட்ட 3 கொடுத்துட்டாங்க. சோக்குமியோ சரி எப்படியாச்சும் ஹோஸ் கிட்ட கொடுக்காம என்கிட்ட அவங்க கிளிப்பை கொடுக்குற மாதிரி நான் அவங்க மனசை மாத்தணும், ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா, தம்பி ஒளிஞ்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்தோம்ல, என் தங்கச்சி கூட போயிட்டு இது எல்லாத்தையும் வித்துட்டு வா அப்படின்னு ஸ்டேடியம்ல நம்ம ஹீரோவை சேல்ஸ் பண்ண அனுப்பி விட்டுருந்தாங்க. இது நியாயமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். காசமா இருக்கணுங்கிறதுக்காக தான் சன்னுங்கிற நேமையை நான் செலக்ட் பண்ணேன். ஈவன் மிடில் ஸ்கூல்லையும் நான் அப்படிதான் நடந்துக்கிட்டேன். நீ எந்த கிளப்ல ஜாயின் பண்ண போற நம்ம ஹீரோ கேட்கப்போ, பேஸ்பால் டீம்ல தான் அப்படின்னு அவன் சொல்றான். குட் மார்னிங் அப்படின்னு ஹீமாவரி வந்து அடிக்கவும், இப்போ அது வலிக்குது ஒன்னும் இல்ல ஹீமாவரி குட் மார்னிங் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்றான். ஹீமாவரி மேல கோவம் வந்தாலும் அதை மறைச்சிட்டு இவன் ஸ்மைல் பண்றான். மத்தவங்களுக்கு இவன் பிடிக்கணுங்கிறதுக்காக ட்ரூ ஃபீலிங்ஸ் வெளிக்காட்டிக்கிட மாட்டேங்கிறான். இவன் நம்மளே மாதிரியே இருக்கானேன்னு சன் யோசிச்சுட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பமா, என்னோட பேரு டாயாவோகா சன்னன் கூப்பிடுன்னு சொல்லவும், நம்ம ஹீரோவோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறான். நானும் அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன் ஹீமாவரி சொல்றா. இப்படிதான் ஜோரோவும் நானும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம், அவனும் என்ன மாதிரி தான் நினைச்சேன் அப்படின்னு சன் நினைக்கிறான். இப்ப சன் டோர்னமெண்ட்க்கு போவோமே, சன் கேமை வின் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை சுத்தி வளைக்கிறாங்க. அவங்க யாருமே வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைப்ரரியில இருக்கிறவங்க யாரும் வரலையேன்னு சன் வருத்தப்படுறான். இப்போ போல நான் பாப்புலரா தான் இருக்கிறேன் அப்படின்னு சன் யோசிச்சுட்டு இருக்கவும், விளையாடும் போது டீகிரேட் ஆகாம இருக்க தண்ணி குடிங்க அப்படின்னு ஒரு பாட்டில யாரோ கொடுத்துட்டு போறாங்க. டான் பப்போ தான் பேஸ்பால் டீம் மேனேஜர்ன்றதுனால அவளும் வந்திருக்கா. எலமெண்டரி ஸ்கூல்ல இருந்த அந்த ஷீபா இப்பவும் சன் கூட தான் இருக்கான். சன் வழக்கம் போல ஃபீலிங்ஸ் வெளிக்கிட்டுக்கிட்டோம், நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்றான். ஜோரா அண்ட் ஹோஸுக்கு இருக்கிற அந்த கேமோட ரூல்ஸ் பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்டயும் ஒரு ஹேர் கிளிப் இருக்கும். பான்சி கூட எந்த பையன் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பையன் கிட்ட அவங்க அந்த கொடுக்கலாம். யார்கிட்ட அதிக ஹேர் கிளிப் இருக்கோ அவங்க தான் வின்னர். பேஸ்பால் டோர்னமெண்ட் முடியும் போது நம்ம ஹீரோ ஸ்கூல் வின் பண்ணா நம்ம ஹீரோக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹேர் கிளிப்பும், ஹோஸ் ஸ்கூல் வின் பண்ணா அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஹேர் கிளிப்பும் கிடைக்கும். ஒரு பொண்ணால ஒரே ஒரு ஹேர் கிளிப்பை மட்டும் தான் ஒரு பையன் கிட்ட கொடுக்க முடியும். ஒரு தடவை கொடுத்துட்டா அதை திரும்ப வாங்க முடியாது. டோர்னமெண்ட் முடிஞ்சு 6 பொண்ணுங்களும் அவங்க கிளிப்பை கொடுத்தாங்கன்னா இந்த சேலஞ்சும் முடிவுக்கு வந்துடும். ஜோரோவோ ஹோஸோ ஒன்னா இருக்கும்போது மட்டும்தான் அவங்க கிட்ட ஹேர் கிளிப்பை கொடுக்கணும். ஹேர் கிளிப்பை பொண்ணுங்க கிட்ட இருந்து திருடக்கூடாது. தோத்து போனவங்க கண்டிப்பா பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கணும். கரண்ட் சிச்சுவேஷன்ல ஹோஸ் கிட்ட 3 ஹேர் கிளிப்பும் நம்ம ஹீரோ கிட்ட 0 ஹேர் கிளிப்பும் இருக்கு. யார் தோத்து போறாங்களோ அவங்க பான்சி பக்கமே வரக்கூடாது, அவகிட்ட பேசவோ கூடாது. இதுதான் அந்த சேலஞ்ச். சரி இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இங்க டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பாடா ஒரு வழியா நான் எல்லா ஃபுட்டையும் வித்து முடிச்சிட்டேன். பான்சி இந்த தான் இருக்கா, அவளை போய் நான் ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு, பான்சி உன் ஹேர் கிளிப்பை என்கிட்ட தருவியா நம்ம ஹீரோ கேட்கவும், இன்னைக்கு உனக்கு ஒரே பிரச்சனை தான் போல, சரி என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற ஜோரோ அப்படின்னு பான்சி கேட்கவும், நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கவும் டைம் முடிஞ்சது. அங்க பரன் காமிக்கிறா, ஹோஸ் அங்க வந்துட்டான். சாரி நம்ம ஹீரோ சொல்லவும், எதுக்குன்னு வா கேட்கறா, அதுக்கு இப்ப என்னால பதில் சொல்ல முடியாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். இப்போ ஹோஸ் போயிட்டு பான்சியா கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறான். அந்த 2 பொண்ணுங்களை நான் எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா, நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு ஒரு பொண்ணு அழுதுட்டு போய் இதுக்கெல்லாம் டைம் இல்லையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு வா சொல்லவும், நம்ம ஹீரோவும் வர வழி இல்லாம அவளுக்கு ஹெல்ப் பண்றான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒருத்தி வந்து கூட்டிட்டு போறா. நம்ம ஹீரோ அவங்க கிட்ட எதையோ சொல்றான். ஒரு தொலைஞ்சு போன பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவு நல்லவனா இருக்கேன், சரி அவளோட அந்த ஹேர் கிளிப் என்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சரி சொல்றா. அங்க பாரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நல்லா தெளிவா யோசி. ஒருவேளை ஹோஸ் வின் பண்ணாலுமே பான்சிக்கு அவனை சுத்தமா பிடிக்காது, கண்டிப்பா அவங்க ஒண்ணு சேர போறது இல்ல. சோ ஹோஸ் இதுல வின் பண்ணாலும் வேஸ்ட் தான். சோ ஹேர் கிளிப் என்கிட்ட கூட நம்ம ஹீரோ கேட்கறான். அவ்வளவு குடுக்குற மாதிரி வாரா, பார்த்தா கையில ஒண்ணுமே இல்ல. நாங்க எப்படியாச்சும் அவனை ஒண்ணு சேர்த்துக்கிடுவோம், நீ கவலைப்பட தேவையில்ல. நான் இப்பவே ஹோஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றேன், நீ அவனும் ஒரே இடத்துல இருந்தாதான் ஹோஸ் கிட்ட என்னால கிளிப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு
சரி சொல்லவும் என்ன மன்னிச்சிட்டு நம்ம ஹீரோவில் தப்பான இடத்துல கை வைக்கிறான். அவ அடிக்கும் நம்ம ஹீரோ பறந்து போய் டஸ்ட்பின் மேல விழலாம். என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த கேன்ல நான் கீழே விழுந்துட்டேன்னு பொண்ணுங்க பார்க்கவும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சரி அதை எடுத்து வச்சுட்டு இருக்கா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஓடிதான். எமர்ஜென்சிங்கிறதுனால தான் நான் அப்படி பண்ண வேண்டியதாயிடுச்சு. டைம் இருந்தா நான் போய் சன்னை சேர பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போக போனா ஒன்னதான் தேடிட்டு இருந்த ஜொரோன் ஹோஸ் அந்த இடத்துக்கு வந்துருதான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹோஸ் கேட்கவும் ஒன்னும் பண்ணல சும்மா தான் இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சுமரேகோ கிட்ட அவ ஹேர் கிளிப்பை தர சொல்லி கேட்டியா அப்படின்னு ஹோஸ் கேட்கவும் அதை நான் ஏன் வாண்ட சொல்லணும் நம்ம ஹீரோ கேட்கறான். நான் இப்பதான் போய் அவகிட்ட கேட்டேன். கண்டிப்பா நான் தான் வின் பண்ண போறேன். நம்ம ஒரே இடத்துல ஒன்னா இருக்கோம். இரு இப்பவே எல்லாரையும் வர சொல்றேன். நம்ம போன் பண்ண போகவும் அட இங்க சிக்னல் இல்லையே அப்படின்னு சொல்லி ஹோஸ் இப்ப மேல போறான். முட்டா பைய அப்படியே என்ன விட்டுட்டு போயிட்டா. இதுதான் சான்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடிடுதான். அப்ப காஸ்மோஸ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வருது. இவ எதுக்கு கூப்பிடுறான். நம்ம ஹீரோ அப்ப போன் அட்டன் பண்ணா லார்ட் ஜோரோ ஒரு எமர்ஜென்சி சோ சீக்கிரமா நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு வா சொல்லவும் இவ சாம்ராய் மோட்ல பேசுறனாலே பதட்டத்துல இருக்கான்னு தெரியுது. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நான் ஏதோ கேட் 5 கிட்ட வர நம்ம ஹீரோ காலை கட் பண்ணிட்டு என்ன பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அட இந்த இடத்துல என் போன்ல சிக்னல் இருக்கேன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என் வீட்டு சாவியை தொலைச்சிட்டு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எங்க பேஸ்பால் டோர்னமெண்ட் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. ரெண்டு டீமுமே இன்னும் ஒரு ஸ்கோர் கூட எடுக்கல. எப்பவும் எனக்காக கத்திட்டு இருக்க அந்த ஜோரோட வாய்ஸ் இன்னைக்கு கேட்கல. ஏதோ ஒரு முட்டாள்தனமான சேலஞ்சுக்காக அவனும் இன்னைக்கு போராடிட்டு இருக்கான். நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு இதுல ஜெயிக்கணும்னு சன் நினைக்கிறான். இந்த ஷீபா ஹோம் ரன் அடிக்க ட்ரை பண்ணி பால மிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஷீபா இப்படி பண்ணாத நம்ம அவுட் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி சன் நினைக்கிறான். சன் நினைச்ச மாதிரியே ஷீபா அவுட் ஆயிட்டான். என்ன பாக்குற அப்படின்னு ஷீபா கேட்கவும் உன் பெஸ்ட் நீ ட்ரை பண்ண அப்படின்னு சன் ஸ்மைல் பண்றான். சசங்க்வாவா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணு சாவியை கண்டுபிடிச்சு கொடுக்குறான். ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஒன்னும் இதை உனக்காக பண்ணல. ஐயோ என்ன என்னெல்லாம் பேச வைக்கிறடா நான் கேட்கிறேன். நீயா தானே இதை பேசணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் ஹெல்ப் பண்ணதுக்கு பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு வா சொல்லவோ பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். சசங்க்வாவும் ஹாப்பி ஆகுறா. சரி நான் போய் மேட்ச் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வா கிளம்புறா. சாவியை ஒரு பொண்ணுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். என் நல்ல மனசை பார்த்து சோக்குமி அவ ஹேர் கிளிப்பை கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லவோ அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சோக்குமி சொல்றா. ஜோரோ ஒன்னால எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிருந்தாங்க. சோக்குமி நீ இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணா ஹோஸ் கூட நீ செய்யறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு வா சொல்றா. ஏன் தான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என் ஹேர் கிளிப்பை கண்டிப்பா நான் ஓட்ட கொடுக்க மாட்டேன் ஹோஸ்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு வா சொல்றா. ஹோசுமே இப்ப இங்க வந்துருதான். நீங்க ரெண்டு பேரும் இப்ப ஒரே இடத்துல இருக்கீங்க. ஒரு வழியா இதுக்கு ஒரு முடிவு வரப்போதுன்னு ஹீமாவரி சொல்றா. ஜோரோ ஃபைனல் ஜட்மெண்ட்க்கு முன்னாடி உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு ஹோஸ் கூப்பிடுறான். இப்போ சன்ன காமிக்கிறாங்க. இன்னும் யாருமே ஒரு ஸ்கோர் கூட எடுக்கல. மிடில் ஸ்கூல்ல நாங்க எல்லாம் ரொம்பவே ஜாலியா இருந்தோம். எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் நான் முக்கியமா ஜாலியா இருக்க காரணம் ஜோரோ தான். ஆனா என்னோட தப்பு அப்ப நான் ரியலைஸ் பண்ணல அப்படின்னு ஓகா நினைக்கிறான். இப்போ கூட ஓகா தான் பேஸ்பால்ல பெரிய இவன் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஷீபா கடுப்புல பேசிட்டு இருக்கான். சன்னும் ஓரமா ஒளிஞ்சிருந்தா அவன் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். எலிமெண்டரி ஸ்கூல்லயே கோச் அவனை தான் ரொம்ப பாராட்டுவாரு. இந்த ஓகா அதுல திறமையோட பிறந்திருக்கான். அவன் ஒரு அப்படின்னு ஷீபா தப்பான வார்த்தையை விடுவோம். என்னடா சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வந்து நிக்கிறான். ஜோரா அந்த மாதிரி வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மத்தவங்களுக்கு அவனை பிடிக்கணுங்கிறதுக்காக ஃபீலிங்ஸை மறைச்சு மத்தவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிடுவான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா ஜோரா அன்னைக்கு எனக்காக சண்டை போட்டான். ஓகாவை பத்தி நீ எப்படி அந்த வார்த்தையை விடலாம். ஒவ்வொரு நாளும் அவன் இதுக்காக கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறான். சீனியர் கிட்ட கூட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லுவோம். இதுவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சீனியர்ஸ் கூட அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்களான்னு கேட்கவும் ஓகா ஒன்னியவோ சேர்த்து தானே ட்ரெயின் பண்ண கூப்பிட்டான் அப்படின்னு ஷீபாவோட சட்டையை நம்ம ஹீரோ பிடிச்சி பெஸ்ட் ஃப்ரெண்டை பார்த்து நீ எப்படி அப்படி சொல்லலாம்னு கேட்கவோ சரி நான் தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சிரு அப்படின்ட்டு ஷீபா அங்க இருந்து ஓடிடுதான். ஐயோ நான் ஏன் எப்படி நடந்துக்கிட்டேன். என்னோட இந்த சைடை எனக்கே பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். அதனால் ஜோரோ என்ன மாதிரி நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அவன் உண்மையான ஃபீலிங்ஸ் அவன் மறைக்கிறது. அவனை சுத்தி இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவங்கள அவன் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சன் நினைக்கிறான். முட்டா பைய தடியா கூட்டிட்டு வந்திருக்கா. டைம் பார்த்து எஸ்கேப் ஆயிரணும்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். பனிஷ்மெண்ட்ல நான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹோஸ்ட் சொல்லவும் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஹீரோ கேட்கறான். எங்க பேஸ்பால் டோர்னமெண்ட் நமக்கு காமிக்கிறாங்க. நான் ஒன்னும் ஜோரா கிடையாது. என்னால ஜோரா பாபா ஆக முடியாது அப்படின்னு இப்ப சன் வந்து பால பிச் பண்றான். கை ஸ்லிப் ஆகுமோ பேட்டரும் பால அடிச்சிருதான். பால ஒருத்த பிடிக்க போகவோ பால பிடிக்காத அப்படின்னு ஷீபாவும் சன்னும் ஒரே நேரத்துல சொல்றாங்க. அவனும் பால பிடிக்காததுனால பேட்டர் அவுட் ஆயிட்டான். ஷீபா நீ அப்படின்னு சொல்லி சன் அவன ஆச்சரியத்தோட பாக்குறான். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம ஹீரோ கேட்கவும் தோத்து போறவங்க சுமரேகோவை பார்க்கவும் கூடாது பேசவோ கூடாது இல்ல அதை கொஞ்சம் மாத்துவோம். தோத்து போறவங்க சுமரேகோ கூட மட்டும் இல்ல சுமரேகோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பேசவோ கூடாது பார்க்கவோ கூடாது. நீ எல்லாத்தையுமே இழக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹோஸ் வந்து வில்லத்தனமா சொல்றான். யாரா நீ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோ கேட்கவும் தோத்து போறவங்க சுமரேகோ கூட மட்டும் இல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பேசவோ கூடாது பழகவோ கூடாது அப்படின்னு ஹோஸ்ட் சொல்லவும் யாரா நீ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஹாசுகி யோசு உன்னோட முன்னாள் ஃப்ரெண்டு இப்போ எதிரி. நீ எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கணும்டா. என்னையவே பகிச்சுக்கிட்டுறல. நீ வெளியே ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற உன்னோட ஃபீலிங் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஹோஸ்ட் சொல்லவும் இவன் ஒரு மெயின் கேரக்டர். இவனை தோக்கடிக்கிறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ மட்டும் இல்ல என் கூட சுத்துற ரெண்டு பொண்ணுங்க ஃபீலிங்ஸும் எனக்கு தெரியும். சுமரேகோ என்னை பத்தி எப்படி ஃபீல் பண்றாங்கிறதும் எனக்கு தெரியும்.
வரைக்கும் மனசுல இருந்து ஒன்ன ஒழிச்சு கட்டி அப்புறமா உன்னை எல்லாத்தையும் இழக்க வைக்கிறேன். அதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட் நான் ஆல்டர் பண்ண அப்படின்னு ஹோஸ்ட் சொல்லவும் எனக்கு ஓகே தான், எங்களோட பாண்டை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் பேக்ரவுண்ட் கேரக்டரால எப்பவும் மெயின் கேரக்டர் வின் பண்ண முடியாது அப்படின்னு ஹோஸ்ட் இருக்கிறான். வின் பண்ற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி சன் ரொம்ப வருத்தத்துல இருக்கான். அப்பதான் அவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஜோரோ என்ன மாதிரி இல்லன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு பாதி சந்தோஷமாவும் பாதி வருத்தமாவும் இருந்துச்சு. இன்னசென்ட்டான அழகான ஒரு பொண்ணு இருந்தா அவளை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அப்படின்னு சன் பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். நாளைக்கு ஹீமாவரியும் ஜோரோவையும் நம்ம கூட படிக்க கூப்பிடுவோமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும் அவங்க ரெண்டு பேரும் பிஸியா இருப்பாங்க, நம்ம தனியாவே படிக்கலாம்னு சன் சொல்லிட்டு ஜோரோவை பத்தி இவையும் பேசுறான். டென்ஷன் ஆகுறான். ஓகா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நம்ம அங்க உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி அந்த எப்போ ஒரு பெஞ்சில போய் அந்த பொண்ணு உட்கார்தா. இந்த தடவை நம்ம ஹீரோக்கு பதில் சன் போய் உட்கார்தான். ஆக்சுவலி நான் ஒருத்தனை லவ் பண்றேன், அவனை நினைக்கும் போதெல்லாம் என் ஹார்ட் பீட் ஃபாஸ்டா துடிக்குது. ஒவ்வொரு நாளும் அவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் லவ் பண்றது பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜோரோவா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் சனுக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ கரண்ட் டைம்ல என்ன காமிக்கிறாங்க, டான்பப்போ அவங்க டீமுக்காக சீர் பண்ணிட்டு இருக்கா. ஷீபா திரும்பவும் ஹோம் ரன் அடிக்கவே ட்ரை பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி சன் பாத்துட்டு இருக்கவும் ஷீபா வேணும்னே ஒரு பால விட்டுருதான். அப்படின்னா அவன் இதுதான் பிளான் பண்ணானா அப்படின்னு சன் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு ரன் எடுத்தா நீ வின் பண்ணிடலாம், ஆனா நீ பேட்டரா இல்ல என்ன பண்ணுவா அப்படின்னு சன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஷீபா ஹோம் ரன் அடிக்கவே ட்ரை பண்ணிட்டு இருந்தான், அதுக்கு தகுந்தபடியே பால போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை ஷீபா லைட்டா அடிச்சு ஒரு ரன்னையும் எடுத்திருந்தான். இதுக்காக தான் அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வேணும்னே ஹோம் ரன் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தானா அப்படின்னு சொல்லி ஓகா புரிஞ்சுக்கிட்டான். இந்த தடவை இவங்க வின் பண்ணி நான் பாப்புலர் ஆக போறேன் அப்படின்னு டான்பப்போ நினைச்சிட்டு உன்னோட ஃபைனல் பிட்ச்ல இந்த கேப்பை யூஸ் பண்ணு, உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு பவர் இந்த கேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி டான்பப்போ கொடுக்குறா. ஓகாக்கு எதுவும் புரியல. சரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கி வைக்கிறான். ஷீபா நீ ஒரு ரன் எடுத்து நம்மளை காப்பாத்திட்ட, தேங்க்ஸ் பார்ட்னர்னு ஓகா சொல்லவும் ஷீபா அந்த கீச்சேன்னு திரும்ப கொடுத்துட்டு இத்தனை வருஷமா நான் உன் மேல பொறாமப்பட்டு இருந்தேன், நான் உன்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டு உனக்கு நிறைய தப்பான விஷயங்கள்லாம் பண்ணேன், எப்படியாச்சும் உன்னை விட சூப்பரா விளையாண்டு வின் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இத்தனை நாள் நான் பண்ணது தப்புன்னு புரியுது, மன்னிச்சிட்டு நம்ம சொல்லவும் நீ மன்னிப்பு கேட்க தேவையில்ல ஷீபா, நானும் ஒன்ன மாதிரி தான் ஒருத்தனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவனை மாதிரியே இருக்கணும்னு நினைச்சேன், அவனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும்னு நினைச்சேன், அதுக்காக நான் சில மோசமான வழிகளையும் யூஸ் பண்ணேன், ஆனா அவன் ஸ்ட்ரென்த்துக்கும் எனக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் லேட்டா தான் எனக்கு புரிஞ்சுது, என்னால அவனை மாதிரி ஆக முடியாது, நானா தான் இருப்பேன், சோ உன்னோட ஜோரோ நான் தான் இல்ல, பேஸ்பாலுங்கிறது ஒரு டீம் ஒர்க், நம்ம சேர்ந்து இதை பண்ணலாம் பார்ட்னர் அப்படின்னு ஓகா சொல்லவும் ஷீபாவும் ஹாப்பி ஆகுறான். எல்லா பொண்ணுங்களும் இப்ப ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க, நம்ம ஹீரோவும் ஹோஸும் ஒரே இடத்துல இருக்கிறான். சாரி பான்சி சிச்சுவேஷன் கொஞ்சம் மாறிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சுமரிக்கும் நான் முன்ன இருந்த மாதிரி இல்ல, நான் கண்டிப்பா ஜோரோவை தோக்கடிக்கேன் அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் சொல்றான். பான்சி எனக்காக இதை கடைசி வர பொறுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ ஓகே சொல்றா. செரியோ சோகமியே இப்போ ஹோஸ்ட் கிட்ட அவங்க கிளிப்பை கொடுக்கலான்னு போகவும் வெயிட் பண்ணுங்க, அவங்க டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு காஸ்மோஸ் போய் தடுக்கவும் எங்க வழியில குறுக்க வராதீங்கன்னு செரி சொல்றா. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு ஹீமாவரி கேக்குறா. என்ன சொல்றா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. பான்சியை ஒரு காரணமா காப்பிச்சு உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ உண்மையா இருக்க போறது இல்லையா, கஃபேல நீங்க எங்ககிட்ட பேசினப்ப தான் புரிஞ்சுது நீங்களும் எங்களே மாதிரி தான் இருக்கீங்க, நாங்களும் இதுக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணோம், அவன் பான்சியை லவ் பண்ணான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி எங்க ஃபீலிங்ஸை நாங்க மறைச்சோம், உங்க ஃபீலிங்ஸை நீங்க மறைக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறது லேட்டா தான் எங்களுக்கு புரிஞ்சுது, உங்க உண்மையான ஃபீலிங் ஹோஸ்ட் வின் பண்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்ல தானே அப்படின்னு காஸ்மோஸ் கேட்குவான். அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சோகிமி சொல்றா. அப்புறம் எதுக்காக எங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டீங்க, அதை ஒரு காரணமா காமிச்சு உங்க ஃபீலிங்ஸை நீங்க கிவ் அப் பண்ணிடலாம் நினைச்சீங்க அப்படிதானே அப்படின்னு காஸ்மோஸ் கேட்குவோம். ஹஹா ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, இது எல்லாத்துக்குமே காரணம் அபாதான் அப்படின்னு செரி பான்சியை பார்த்து திட்டுறா. அப்புறம் ஜோரோ என்ன மன்னிச்சிருன்னு சொல்லவோ எதுக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ அந்த புக்கு கிழிஞ்சதுக்கு காரணம் நான் தான் சொல்லவும், ஆனா நீங்க தானே அதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பான்சி கிட்டயும் அதே மாதிரி ஒரு புக் இருந்துச்சு, நம்ம மீட் பண்றதுக்கு முன்னாடி அது பான்சியோட புக்குன்னு நினைச்சு நான் அதை அப்படி டேமேஜ் ஆக்குனேன், எங்களால பான்சியை மன்னிக்கவே முடியாதுன்னு அவங்க சொல்லவும் பான்சி மேல இதுல எந்த தப்பும் இல்ல, எங்க பிரச்சனை வந்தப்போ பான்சி மேல தான் நான் ஃபர்ஸ்ட் தப்புன்னு நினைச்சேன், ஆனா உண்மை அது இல்ல, உங்களோட உண்மையான ஃபீலிங்ஸை தைரியமா சொல்லாதது உங்களோட தப்பு தான், நாங்களும் அதே மிஸ்டேக் தான் பண்ணோம், நீங்க அப்படி பண்ணாதீங்க, முடிவு எப்படி இருந்தாலும் நாங்க ஜோரோவை விட்டு கொடுக்க போறது இல்ல, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு காஸ்மோஸும் மத்த பொண்ணுங்களும் கேட்கவும் நீங்க 3 பேரும் மோசமானவங்க போலியே, ஆனா நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஹோஸ் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சரி சொல்லவும் என்ன விஷயம் நம்ம கேட்கறான். ஹோஸ் ஐ லவ் யூ, நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த 2 பொண்ணுங்களும் சொல்லவும் சாரி என்னால உங்க ஃபீலிங்ஸை ஏத்துக்கிட முடியாதுன்னு ஹோஸ் சொல்றான். இப்படிதான் நடக்கும்னு தெரியும், அப்பாடா இப்பதான் மனசுல இருக்கிற பாரம் போய் ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு, எங்க டெசிஷன்ஸ் நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சரி போயிட்டு அவளோட ஹேர் கிளிப்பை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. உனக்கு ஓகே தானா நம்ம ஹீரோ கேட்கவும் ஓகே தானே வா சொல்றா. ஹோஸை சோகமாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல, சோ நான் என்னோட தான் அவன்கிட்ட கொடுக்குறேன்னு சோகிமி கொடுக்குறா. 7 ஹேர் கிளிப்ல ஆல்ரெடி ஹோஸ் கிட்ட 4 போயிடுச்சு, என் கிட்ட வேற 1 தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும் என்ன தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறியான்னு ஹோஸ் கேட்கவோ இல்ல உண்மையான ஷோவை இப்போதான் ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி கைஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சுபாக்கி வந்து அவ கிட்ட இருக்கிற கிளிப்பை கொடுக்குறா. அட ஆமா ரூல்ஸ்ல ஒரு பொண்ணுங்க ஒரு கிளிப்பை கொடுக்கலான்னு போட்டிருக்கு, ஆனா நம்ம 6 பேர் மட்டும் தான் கொடுக்கணும்னு இதுல மென்ஷனே பண்ணலையே அப்படின்னு காஸ்மோஸ் பாக்குறா. இங்க 6 பேர் மட்டும் தான் கொடுக்கணும்னு ரூல்ஸ்ல இல்ல, சோ எந்த ஒரு பொண்ணுனாலும் அவ ஹேர் கிளிப்பை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப நீ முதல்ல இருந்து இந்த பிளான போட்டுட்டீன்னு ஆசனாரோ கேட்கவும் சரியவும் சோகமியவும் மட்டும் நான் கன்வின்ஸ் பண்ணாங்க போல, ஹெல்ப் பண்ண பொண்ணுங்க எல்லார்கிட்டயும் இதே விஷயத்த கேட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோ
ஹீரோ ஹெல்ப் பண்ண பொண்ணுங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஹேர் கிளிப்பை கொடுத்துட்டு போறாங்க. ஹோஸ் கிட்ட 4, நம்ம ஹீரோ கிட்ட 5 இருக்கு. மத்த பொண்ணுங்க கிளம்புறாங்க. இப்ப சசங்குவாவோட ஆளுங்க வராங்க. இன்னும் இவ்வளவு தூரம் வச்சதுக்கு சாரி நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்ல இருக்கட்டும், நீ எனக்கு கடமைப்பட்டிருக்க, மறந்துடாத, உன்னோட பெஸ்ட்டை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. நான் ரூல்ஸ் எதையும் பிரேக் பண்ணல, சோ நீ தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காத. உன்கிட்ட 4 என்கிட்ட 10 இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளவுதானா, இதுக்கு மேல இந்த பொண்ணுங்களும் வரமாட்டாங்களான்னு ஹோஸ் கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான், நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா. ஸ்டேடியம்ல வச்சு நான் உன்னை பார்த்தப்போ அந்த பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன், நீ மென்ஷன் பண்ணல, சும்மா தான் அந்த பக்கம் வந்தேன்னு சொன்னேன். அப்பவே நீ ஏதோ பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் போன்ல சிக்னல் இல்லன்னு சொல்லி உன்னை தப்பிக்க விட்டேன். கொஞ்சம் பொண்ணுங்களை வச்சு நீ ஜெயித்தரலாம்னு நினைச்சியா? மெயின் கேரக்டரோட பவர் என்னன்னு நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு ஹோஸ் சொல்றான். பார்த்தா ஹோஸ் ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே அந்த பக்கமா வந்திருக்காங்க. உனக்கு ஹெல்ப் பண்றதுல சந்தோஷம் ஹோஸ் அப்படின்ட்டு எல்லா பொண்ணுங்களும் அவங்க ஹேர் கிளிப்பை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. என்கிட்ட இப்போ மொத்தமா 98 ஹேர் கிளிப்ஸ் இருக்கு. மெயின் கேரக்டருக்கும் பேக்ரவுண்ட் கேரக்டருக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹோஸ் சொல்லவும், நான் தோத்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பனிஷ்மெண்ட்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம், அதை அவங்க எல்லார்கிட்டயும் சொல்றேன். தோத்தவங்க சுமெரிக்கோ கூட மட்டும் இல்ல, சுமெரிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பேசவோ பழகவோ கூடாது. ஜோரோ தோத்ததுனால நீங்க யாருமோ இப்ப அவன் லைஃப்ல இருக்க போறது இல்லன்னு சொல்லவும், ஜோரோக்கு நான் நிறைய ஹேர் கிளிப்பை கொடுப்பேன் ஹீமாவரி சொல்லவும், ஒரு பொண்ணு ஒரு கிளிப் தான் கொடுக்கணும், அதான் ரூல்ஸ் ஹோஸ் சொல்றான். என் கிளிப்பை திரும்ப கொடு அப்படின்னு காஸ்மோஸ் கேட்கும்போது, திரும்ப வாங்க கூடாது, அதுதான் ரூல்ஸ் நம்ம சொல்றான். இதெல்லாம் மோசம் அப்படின்னு ஆசனாரோ சொல்லவும், ஜோரோ கூட நீங்க சேர்றதுக்கு ஒரு வழி இருக்கு, சுமெரிக்கோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிருங்க, அவ ஃப்ரெண்டா நீங்க இல்லன்னா ஜோரோ கூட சேரலாம்ல அப்படின்னு ஹோஸ் சொல்லவும், நாங்க யாருமே அவ ஃப்ரெண்டா இருக்கிறது நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த சேலஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஜோரோவை நீங்க இன்னுமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? சுமெரிக்கோ, நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ அந்த பேக்ரவுண்ட் கேரக்டர் பாக்குறத நிப்பாட்டிரு. உன்கிட்ட வேற ஒரே ஒரு ஹேர் கிளிப் தான் இருக்கு, அதை அவன் கிட்ட கொடுக்கறதுனால கண்டிப்பா எதுவும் மாறிட போறது இல்ல அப்படின்னு ஹோஸ் அவ பக்கத்துல போகவும், நிறுத்துடா, நான் தோத்துட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா நாங்க இன்னும் தோக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி கைஸ், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சன் வரான். ஹாய் கைஸ் அப்படின்னு டான் பாப்பா அங்க வரா. சரி சுபாக்கி, பாத்து ரொம்ப நாள் ஆச்சு, பட் எனக்கு இப்போ முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு டான் பாப்பாவா ஹேர் கிளிப்பை கொண்டு போய் நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு, ஹாய் ஹாசிக்கு எப்படி இருக்குன்னு வா கேட்கறா. பார்த்தா சன் வந்து சப்போர்ட்டர் கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே ஹெல்ப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். இதே பண்ணி பிளான் பண்ண அவன் கிட்ட நீ பேசி நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஹோஸ் கேட்கவும், அங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. ஃபர்ஸ்ட் இங்க நான் வந்தோடனே என்ன பண்ணு யோசிச்சு பாரு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஃப்ரைட் சிக்கனை விற்கிறதுக்காக போன அப்படின்னா அப்படின்னு சொல்லி ஹோஸ் யோசிக்கவும், அதேதான், நீ எங்களோட பாண்டிங்க குறைச்சி எடை போட்டுட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா ஓகா என்ட்ராகவுமே யாரோ ஒருத்தன் வந்து தண்ணி கொடுத்துட்டு போயிருப்பான். அன்னைக்கு நம்ம 2 பேருமே வின் பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ தான் வந்து அங்க பேசிட்டு போயிருப்பான். 6 பொண்ணுங்களுமே அவங்க கிளிப்பை கொடுத்தாதான் கேம் முடியும். பான்சியாவா கிளிப்ப இன்னும் கொடுக்கல அப்படின்னா சேலஞ்ச் இன்னும் முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இப்ப எல்லா பொண்ணுங்களுமே அவங்க கிளிப்பை நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறாங்க. 23, 24, 60, 69 கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோ கிட்டயே எக்ஸாக்டா 98 இருக்கு. ஹோஸ் கிட்டயும் 98 கிளிப் இருக்கு. எந்த ஸ்கூல் வின் பண்ணிச்சோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்னு கிடைக்கும்ல. மேட்சோட ரிசல்ட் என்ன, யார் வின் பண்ணா அப்படின்னு ஹோஸ் கேட்கவும், ரிசல்ட் என்னன்னா அப்படின்னு சொல்லி ஓகா பிளாஷ்பேக்கை யோசிக்கிறான். சன்னோட டீம்ல ஒரு பாயிண்ட ஷீபா எடுத்து கொடுத்திருக்கான். ஆப்போசிட் டீம் இன்னும் 0லயே தான் இருக்காங்க. நம்ம பிளான் என்ன அப்படின்னு சொல்லி ஷீபா வந்து சன் கிட்ட கேக்குறான். நம்ம போட்ட எல்லா பாலையும் அவங்க அடிச்சிருந்தாங்க, சோ நம்ம பெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சன் சொல்றான். சன் பால போட்டாலுமே ஈஸியா அவங்க அடிச்சிருந்தாங்க, அவங்க மட்டும் ஓடி ரன் எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சன் அவ்வளவுதான் தோத்து போயிருவோம்னு நினைச்சிட்டு இருக்கான். கடைசி பால் இதுதான் மேட்சை டிசைட் பண்ண போது. என்ன சீர் பண்றதுக்கு யாரும் இல்ல, என் லைப்ரரி ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துக்கு வரல, இன்னும் எல்லாரும் வெறுத்து நான் திரும்பவும் தனிமையில் ஆயிட்டணும் அப்படின்னு சன் வருத்தப்படுறான். வேர்க்கேன் தொப்பியை கழட்டும் போது ராசின் பேக மறந்துடாத நம்ம தொப்பியில எழுதியிருக்கு. போன வருஷம் லாஸ்ட் பிட்ச்ல நான் ராசின் பேக்கை யூஸ் பண்ணியிருந்தோம்னா எனக்கு கிரிப் கரெக்டா இருந்திருக்கும், நாங்க ஜெயிச்சிருப்போம், அதை யூஸ் பண்ண மறந்துட்டேன்னு சன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். இந்த தொப்பி ஒன்னு ஜெயிக்க வைக்கும் டான் பாப்பா கொடுத்திருப்பா. நம்ம ஹீரோ தான் இதை பண்ணிருக்கான்னு புரிஞ்சுட்டு அவனும் கிரிப்புக்காக அந்த ராசின் பேக்கை யூஸ் பண்றான். ஓகா கையில நல்ல கிரிப் இருக்கு. லாஸ்ட் பாலையும் அவங்க அடிக்கிறாங்க, ஆனா ஷீபா அது டக்குன்னு பிடிச்சி அவனை அவுட் பண்ணிட்டான். பிளேயர் சேஃப் ஆன மாதிரி தெரியுது, ஆனா அவன் சேஃப் ஆகுறதுக்குள்ளேயே ஷீபா அவனை தொட்டதுனால பிளேயர் அவுட் ஆயிட்டான். சோ நம்ம ஹீரோவோட ஸ்கூல் தான் வின் பண்ணிருக்காங்க, நம்ம சாதிச்சிட்டோம், ஐடல் ஆக போறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டான் பாப்பா நினைக்கிறா. ஷீபா ஓகா இன்னைக்கு நம்ம எல்லாருமே சூப்பரா விளையாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. லாஸ்ட் பால், அது நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சன் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். ஓஸ் அப்படியே ஷாக் ஆகி போய் நிக்கிறான். நாங்க தவறுகள் பண்ணுவானா, அது எங்களை பிரிச்சிடாது, இதுதான் எங்களோட விக்டரி சைன் அப்படின்னு ஓகாவும் நம்ம ஹீரோவும் நிக்கிறாங்க. நான் ஜெயிச்சா நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகிற அந்த அக்ரிமெண்ட் என்ன மன்னிச்சிட்டு நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம்னு சன் பான்சி பார்த்து சொல்லவோ, சாரி அப்படின்னு பான்சி சொல்றா. அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணது நான் தானே, நீ எதுக்காக சாரி கேட்கற அப்படின்னு சன் சொல்றான். நம்ம ஹீரோ ஸ்கூல் வின் பண்ணதுனால நம்ம ஹீரோக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஹேர் கிளிப் கிடைக்குது. நம்ம ஹீரோ கிட்ட 99, ஹோஸ் கிட்ட 98 இருக்கு. இது இன்னும் முடியல, இன்னும் நான் நிறைய பேரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹோஸ் சொல்லவும், பான்சியாவா கிளிப்பை கொடுத்துட்டா கேம் முடிஞ்சதுன்னு ஹீமாவரி சொல்லவும், பான்சி கிட்ட இருந்து நான் அதை புடுங்கிருவேன் ஹோஸ் சொல்றான். திருடக்கூடாது, அவங்க விருப்பப்பட்டு கொடுத்தாதான் கவுண்ட் பண்ணப்படும் ரூல்ஸ்ல இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. சுமெரிக்கோ உன் கிளிப்பை என்கிட்ட கூட அப்படின்னா அது டை ஆயிரும். சரி சுகுமி எப்படியாச்சும் சுமெரிக்கோவை கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹோஸ் சொல்லவும், சாரி எங்களால முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப வச்சு நீங்க ஹியூமனா நடந்துக்கிறீங்களேன்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். சுமெரிக்கோ உன் கிளிப்பை புண்டா, ஒரு கிளிப்பை நீ என்கிட்ட கொடுத்தா இது டை ஆயிரும் அப்படின்னு ஹோஸ் சொல்லவும், உன் விருப்பதையோ அதையே நீ பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். பான்சியாவா தலையில இருந்து கிளிப் எடுக்கிறா. இது அந்த ஃபிளவர் டான்ஸ்க்கு வந்து அழகான பொண்ணு தானே சசங்குவாவும் அவ ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க. ஹாசுகி
நான் அப்படின்னு சுமரிக்க போய் நிக்குவான். அவன்கிட்ட தான் கொடுக்க போறானோன்னு அவன் நினைக்கிறா. நான் ஜோரோவை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஜோரோ நீ எப்பவுமே என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும், ஒரு பேக்ரவுண்ட் கேரக்டர் கிட்ட நான் எப்படி தோத்து போனேன் அப்படின்னு ஹோஸ்ட் செம ஷாக் ஆகுறான். மேபி நான் பேக்ரவுண்ட் கேரக்டரா இருக்கலாம், ஆனா நான் நானா தான் இருப்பேன் அண்ட் தனியாவே என்னால எதையும் சாதிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், தோத்தவங்க பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என் பக்கமும் என் ஃப்ரெண்ட்ஸ் பக்கமும் இனிமே நெருங்கிறாத அப்படின்னு பான்சி ஹோஸை பார்த்து சொல்றா. ஹோஸ் அப்படியே மயக்கம் போட்டு விழுறான். ஒரு வழியா அந்த சேலஞ்ச் முடிஞ்சிட்டு நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹோஸ் அழுதுட்டு இருக்குமோ அந்த பொண்ணுங்க அவனை இழுத்துட்டு போறாங்க. சசங்கு வாங்க வரா. இப்பதான் முக்கியமான சீனே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஹீமாவரி சொல்லுவோம். அதான் எல்லாம் முடிஞ்சிட்டு என்ன முக்கியமான விஷயம் சசங்குவா கேக்குறா. நாங்க எல்லாரும் ஜோரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருக்கோம், அவன் ஆன்சரை கொடுக்க போறான்னு சொல்லுவோம். இதை நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல, நானும் ஒன்னு இல்ல ஒண்ணும் இல்ல மறந்துரு அப்படின்னு சசங்குவா திரும்பிக்கிறா. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். என்னோட ஆன்சர் இப்ப நான் அதை சொல்ல போறேன். நான் லவ் பண்ற அந்த பர்சன் சான்சகைன் சுமெரிகோ. ஐ லவ் யூ. என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவ ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. நான் உன்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்ல வரதுக்குள்ள ஆக்கினா சாக்குரா ஐ லவ் யூ. நீ என் பக்கம் இருக்கணும். ஹீனட்டா ஆவி நான் உன்னை லவ் பண்றேன், என் கூட டேட்டிங் வரியா? ஹீனட்டாச்சி ஹீனா ஐ லவ் யூ. என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்பாடா என் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லிட்டேன், இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கவும் இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சசங்குவா கேட்கவும், உனக்கு இன்னுமா புரியல? மண்டே பிரசிடென்ட் காஸ்மோஸ், டியூஸ்டே ஹீமாவரி, வெனஸ்டே ஆசுனாரோ, தேர்ஸ்டே பான்சி, இந்த ஆர்டர்ல அவங்க என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதெல்லாம் சரியாவா இருக்குன்னு சசங்குவா கேக்குறா. அட ஆமா, ஃப்ரைடே எம்டியா இருக்குல்ல, இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருவோம். சசங்குவா நீ என்னோட ஃப்ரைடே கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறியா? ஏன்னா அன்னைக்கு நாள் ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அவ்வளவுதான் ப்ராப்ளம் முடிஞ்சதுலன்னு சொல்லவும், ஒன்ன சாவிடா அப்படின்னு அவ கத்திட்டு போகும். இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ்லாம் ஏன் இவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த உதவாக்கரையை எங்கே விட்டு போலான்னு பான்சியும் மத்தவங்களும் கிளம்புறாங்க. சோ நீ எல்லார்கிட்டயும் ப்ரப்போஸ் பண்ணிருக்க, அவங்க கிட்ட கேட்டவன் மாதிரி நடந்துக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்திருக்கா அப்படிதானே சுபாக்கி கேட்கவும், அப்படிலாம் இல்லையா நம்ம ஹீரோ சொல்றான். பான்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு பதில் அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருக்கட்டும் நீ விட்டு கொடுத்துருக்க, நீ மட்டும் பான்சியை லவ் பண்றான்னு மட்டும் முடிந்தா ஹீமாவரி, காஸ்மோஸ், ஆசுனாரோ இவங்க எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப்புமே பாதிச்சிருக்கும், அதுக்காக விட்டு கொடுத்துருக்க, நீ ரொம்பவே நல்லவன் ஜோரோ அப்படின்னு வா சொல்லவும், நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, நான் என் மனசுல இருக்கிறது தான் சொன்னேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் எங்க இருப்பான்னு தெரியாமையே போறேன்னு கேட்கவும், ரொம்ப முக்கியமான பர்சன் ஆச்சு, எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். போன டோர்னமெண்ட்ல பண்ண மாதிரியே ஓகாக்காக நிறைய ஃப்ரைட் சிக்கனை வாங்கிட்டு நம்ம ஹீரோ போறான். சவுத் என்ட்ரன்ஸ் வழியா அவன் வெளியே வரான். ஓ வந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க என்ன பண்றன்னு ஓகா கேட்கறான். நீ அலறத யாரும் பார்க்க கூடாதுன்னு சவுத் கேட் வழியா தானே வருவேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்ச நீ எங்க வந்த அப்படின்னு சொல்லி சன் கேட்கவும், ஏன்னா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். முட்டாள், நம்ம ஸ்விம்மிங் பூல் போனப்போ பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கா? வின்னர் சொல்ற ஒரு விஷயத்தை நீ செய்யறேன்னு சொல்லியிருக்கலன்னு சொல்லுவோம். என்ன விஷயம் சொல்லு நம்ம ஹீரோ கேட்கறான். ரைட் சிக்கனை என் கூட ஷேர் பண்ணிக்கோ, இதுதான் என் ஆர்டர்னு சன் சொல்லவும், ஓகே நம்ம ஹீரோ சொல்றான். உட்கார்றதுக்கு இடம் தேடுறாங்க. திரும்பவும் அந்த பெஞ்சா நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு பார்த்தா நார்மல் பெஞ்ச் தான் நானே ரிலாக்ஸ் ஆகுறான். ஹீரோவும் அவனும் ஷேர் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு, தேங்க்ஸ் சன் சொல்லவும், அதுக்கு நீ சுபாக்கிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லார்கிட்டயும் லவ் ப்ரப்போஸ் பண்ணா அப்படிங்கறத அந்த பொண்ணுங்களுமே புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ எவ்வளவு நல்லவனா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா நான் இப்ப கோஷின் டோர்னமெண்ட்க்கு போறேன் அப்படின்னு சன் ஹாப்பியா இருக்கான். நீ ஹாப்பியா இருக்கிறதுல எனக்கும் ஹாப்பி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீமாரி ஹாஸ்மஸ் என்ன லவ் பண்ணதுக்கும் நீ ஹெல்ப் பண்ண, ஆனா அவங்க எல்லாம் இப்ப ஒன்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே என்ன லவ் பண்ணல, சின்ன வயசுல இருந்தே யாருக்குமே என்ன பிடிக்கல, ஆனா நீ ஒருத்த மட்டும் தான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, நானும் ஒரு கியூட்டான பொண்ணா பிறந்திருக்கலாமோ, ஆர் யூ தி ஒன் ஹூ லவ்ஸ் அப்படின்னு சன் நம்ம ஹீரோவை பார்த்து நினைக்கிறான். அப்போ நிறைய சாப்பிட்டுட்டேன், வயிறு ரொம்ப ஃபுல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கவும், ஆன்சி நம்ம ஹீரோக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும், என் முன்னாடி நிக்கிற உதவாக்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு வந்தேன். நம்ம ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்ணப்ப நீ பண்ண ப்ராமிஸ் ஞாபகம் இருக்கா? அதை நீ காப்பாத்திட்ட, ரொம்ப தேங்க்ஸ்வா சொல்லவும், என்ன ப்ராமிஸ் எனக்கு ஞாபகம் இல்லையே நம்ம ஹீரோ நடிக்கிறான். நிறைய மெமரிஸும் கிடைச்சது, நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிருக்காங்க, ஸ்கூல் லைப்ரரியும் காப்பாத்திட்டேன், நான் ரொம்பவே ஹாப்பி அப்படின்ட்டு கிளம்பவும், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் பக்கமா தான் போறேன், அது வரைக்கும் வேணா அவன் கூட நடந்து வரேன் நம்ம ஹீரோ சொல்றான். பான்சியும் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. இப்ப நம்ம ஹீரோ கூட கை கோர்த்துட்டு, ஜோரோ உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் உன்னை ரொம்ப 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 லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், இன்னைக்கு நிலா அழகா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு அர்த்தமா ஐ லவ் யூ தான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம